Hi, 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 Kana. Good morning, good morning, good morning, good morning. Just ஒரே நிமிஷம். Yeah, your audio clear இருக்கா? Good morning, good morning. காலை வணக்கம், காலை வணக்கம். Hi, 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 hi. Is my audio, videos, everything is clear? Super, 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 super. நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? நான் சொல்றது கேக்குதா? Can you hear me? Can you hear me? சொல்லுங்க பாப்போம். Good morning, good morning, good morning. Good morning, Neha. Good morning, Natarajan. Hi, hi, hi. Supra, clear. Thank you, Kana. So welcome. சீக்கிரம் join வாங்க பாப்போம். சீக்கிரம். காலை வணக்கம். Yeah. Good morning. Welcome to the morning. வணக்கம் கண்ணா. காலங்காத்தால கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அது வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது அப்படின்னு சர்க்கார் படத்தில் எல்லா குரலும் அதே மாதிரி தான் இல்லையா? காலங்காத்தால் எந்திரிச்சு சார் வந்துருச்சு வரணும் சார் உட்காரணும் சார் படிக்கணும் சார் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. ஜஸ்ட் 30 days to more 30+ days. ஓகே 30 days இல்லை கரெக்டாக 30+ days இருக்குது. இன்னும் 32 days யா இன்னைக்கு 19th ஆயிடுச்சு. நீ 31 இருக்கிறதுனால நமக்கு 33+ days இருக்குதுன்றது. ஓகே ஸோ அதோட முடிச்சிட்டோன்னா நமக்கு நீட் அப்படின்ற ஒரு தொல்லை முடிஞ்சிடும். ரீநீட் அப்படின்ற தொல்லை முடிஞ்சிடும். நீட் அப்படின்னு முடிஞ்சாலும் மறுபடியும் ரீநீட் வச்சு சாவடிக்கிறாங்க. பட் இன்னும் பரவாயில்ல. ஓகே எஸ் இஸ் தி லைவ் ஒன்லி தான்டா லைவ் தான்டா. கிரேட் மார்னிங். குட் மார்னிங் நந்தினி, தஸ்வின். ஹாய் ஹாப்பி மார்னிங். ஓகே சரி, அப்போ இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுவும் லீக், எவ்ரிதிங் இஸ் கோன் பி லீக். ஐயோ ஓகே, அப்போ இன்றைக்கி நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈகாலஜி கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரான ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்றது. ஓகேவா? அந்த ஆர்கானிசம்னா என்னத்தை பற்றி பேசுது, ஒரு பாப்புலேஷன் எதை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லெசனாக இருந்தாலும் இந்த ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது பட் இட்ஸ் ஆல்சோ கான்செப்டாக குட் மார்னிங் கண்ணா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருந்துருக்கு. இந்த ஈகாலஜியில் வரக்கூடிய 3 செஷனுமே, அதாவது ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் மட்டும் 5 கேள்வியில் வந்துட்டு நம்ம வந்து கேன்சல் ஆச்சு தெரியுமா? நீ மே 3 எழுதிட்டு வந்தீங்களே, ஸோ அதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் இந்த 3 சாப்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட் சாப்டர்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம NCERT கான்செப்டை பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ரெடியா? பாப் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்கிற மாதிரி அந்த NCERT கான்செப்ட் பார்த்து நம்ம போயிடலாம். ஓகேவா? ரெண்டுமே கண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். NCERTலாம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேற்று பார்த்தோம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நேற்று நம்ம எப்படி செல் சைக்கிள் பார்க்கல, செல் யூனிட் ஆஃப் லைஃப் பார்த்துருந்தோமோ அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இருக்க போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு NCERT கான்செப்ட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 100+ கொஸ்டின்ஸை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ரெடி கைஸ். ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். ரெடி ஆகிட்டிங்கன்னா கமான். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இல்லையா, கிளாஸ் இங்கே ஓடிட்டு இருக்கேன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிற போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிராஷ் கோர்ஸ் யாரெல்லாம் சேராமல் இருக்கீங்களோ இன்னும் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ரீனியர் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் பை நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு OTP கேட்கும். அந்த OTP கொடுத்துட்டிங்கன்னா போதும். எதர் மெயில் ஐடியோ இல்லை வேறு ஏதாவது கொடுத்து நீங்கள் OTP கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே இருக்கிற கான்செப்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெஸ்ட்ஸ், கண்டென்ட் லைப்ரரி இங்கெல்லாம் வந்து இதாக போகுது. ஓகேவா? டெஸ்ட்ஸ்லாம் ஷெடியூல் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் என்னென்ன கிளாஸஸ்லாம் இது வரைக்கும் பயாலஜி பேஸ் பண்ணி நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் யாரும் சேராமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. அதேமாரி தான் உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கூட, இல்லை வேறு எங்கேயாவது வேறு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்றதுனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப் அப்படி லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த டெலிகிராம் குரூப்லேயே நான் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் இன் வெப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூ வில் சி இன் டெலிகிராம். ஓகேங்களா? வெப் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த டெலிகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? எஸ் ஃபயர் போட்டாச்சா அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. டக்குன்னு செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ் பேஸில் குயிக்
செஷன் லைக் பண்ணாங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ, செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபயர் போடாமல் பிளாஸ்ட் போடாமல் பிளாஸ்ட் போட்டு வச்சோங்க. கலங்காத்தால் பிளாஸ்ட் போடுறது ஃபயர் போடுறது கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம அது பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் என்ன சார் இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்டான கான்செப்டா சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன் எதை டிஃபர் பண்ணுது அப்படின்றத நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஏன் விசிபிள்ரா குட் மார்னிங் சத்யா, குட் மார்னிங் ஒரு விசிபிள் தெரியுது உங்கள் மெசேஜ் தெரியுது. ஓகே, ஸோ ஒரு பாப்புலேஷன் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பீஷிஸை மட்டும் போய் பற்றி பேசக்கூடியதான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைமு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸை மட்டும் தான் பேசுறது. பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் அதுதான் பர்டிகுலர் ஏரியா. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் மட்டும் தானே சொல்லுவோமே தவிர நம்ம என்டையர் எல்லா ஆர்கானிசமோட பாப்புலேஷன் சொல்ல மாட்டோம். எல்லா ஆர்கானிசம் பாப்புலேஷன் எடுத்தால் அது கோடிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ட்ரில்லியன்ஸ்லேருந்து போயிட்டு இருக்கும். அது நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஸோ அதனால் பேசிக்காக கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் எடா கேட்டால் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹியூமன் பாப்புலேஷன் சொல்லுவோம். இல்லை இந்தியாவை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கணும். இல்லை இந்தியாவோட லயன் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, டைகர் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படி கேட்கும்போது நம்ம கரெக்டாக சொல்லிக்கலாம். ஓகே, ஹைடாக்கணும். ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் நம்ம பாப்புலேஷன் இருந்துட்டு அந்த ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ நமக்கு நேற்றே நம்ம செல் யூனிட் ஆஃப் லைஃப் பண்ணும்போது பண்ணிச்சுன்னா எல்லா ஆர்கானிசமே ஒரு செல்ஸ்லேருந்து தான் உயிர் வந்திருக்கு. செல் இஸ் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்றது. ஓகே, செல்லேருந்து தான் எல்லா யூனிட்டும் வந்திருக்குன்றத நம்ம படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. செல்ஸ்லேருந்து டிஷ்யூஸ்லேருந்து இருக்குது. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி எது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். மேக்ரோ மாலிகுல்ஸ் ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு நமக்கு மேக்ரோ மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மேக்ரோ மாலிகுல்ஸ்லேருந்து நமக்கு செல்ஸ் வருது. அந்த செல்ஸ்லேருந்து நமக்கு டிஷ்யூஸ் வந்துருக்கு. அந்த டிஷ்யூஸ்லேருந்து நமக்கு ஆர்கனாக டெவலப் ஆயிருக்கும். ஆர்கன்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் டெவலப் ஆயிருக்கு. அதாவது நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கன் சிஸ்டம் பேசி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் டெவலப் பண்ணதுக்கப்புறமா அது நம்ம ஒரு பாப்புலேஷன் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன டெவலப் பண்ணோம், ஒரு பாப்புலேஷன் நம்ம டெவலப் பண்ணோம். அந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம கம்யூனிட்டிஸாக டெவலப் ஆயிடும். அந்த கம்யூனிட்டிஸ்லேருந்து ஒரு ஈகோசிஸ்டம், அண்ட் ஈகோசிஸ்டம் கடைசி ஒரு பயோமாஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டிஃபைன் ஆகி வந்துருக்கு அர்த்தம். ஓகே, குட் மார்னிங். காலை வணக்கம். ஓகே, எல்லாம் நல்ல தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருங்க போகிறீங்க. ஃபைன். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹவு அண்ட் வை அப்படின்ற மெக்கானிசம், எதுக்காக அந்த பேர்டு சிங்க் பண்ணுது, எப்படி அந்த பேர்டு வந்து சிங்க் பண்ணுது அப்படின்ற மெக்கானிசம். அது ஒன்று ஒரு ரீசனுக்காக இருந்துக்கலாம். ஓகே, அதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம நீட் வந்து கேன்சல் ஆகி ரீநீட் வருதோ அதுவும் இட்ஸ் ஹேப்பன் ஃபார் ரீசன்ஸ். இதுக்கெல்லாம் என்ன சார் ரீசன், பேப்பர் லீக் ஆனலாம் ரீசனா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஃபார் குட் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அப்படி தான் எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. நம்ம உட்காந்து அழுதுட்டு இருந்தோம், உட்காந்து புலம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. ஓகே, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குதானே தெரியாது, அது கெட்டதுக்காக தான் நடந்துட்டு இருக்கும். பட் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு ஓகே நல்லதுக்காக தான் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு அப்படின்றது நடந்துட்டு இருக்கும். ஓகே, திரும்ப நீட் பேப்பர் லீக் நியூஸ் எல்லாம் அப்படி தானே வந்துட்டு இருக்கு. பட் அது சும்மா ஃபேக் நியூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், அது வந்தால் தான் தெரியும். இப்போ இப்போதைக்கு எல்லாம் சொல்லுவாங்க என்டி என்ன சொல்கிறோம், அதெல்லாம் சும்மா அந்த நீட் பேப்பர் நானும் எழுதவே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் பார்ப்போம், நீட் லீக் ஆகக்கூடாது, ஆகவும் விட மாட்டாங்க, அதில் டைட்டாக இருப்பானுங்க. பட் இவங்க அப்படின்றதுனால நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியுமா அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு. ஓகே, சரி. இப்போ அந்த மாதிரி மெக்கானிசம், அதாவது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்றதில்ல. எப்படி நம்ம நீட் கேன்சல் ஆகிறதுக்கு நீட் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதேமாதிரி நம்ம நேச்சுரல் சுற்றுச்சூழல் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ரீசன் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது அப்படின்றது தான். அதுக்காக நிறைய எக்ஸாம்பிள் தான். பேர்ட்ஸ் எப்படி சிங்க் பண்ணுது, பேர்ட்ஸ் எதுக்காக சிங்க் பண்ணுது. அதுக்கப்புறமா நைட்டில் பூக்கக்கூடிய பூக்கு வந்து எதுக்கு கலர் இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஏன்னா நமக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான். அட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாலினேட்டிங் ஏஜென்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த இன்செக்ட்லாம் இருக்குது தெரியுமா, அப்போ மேஜராக இந்த பீஸ், அது வந்து என்ன பண்ண முடியும், குட் மார்னிங், அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த பாலினேஷன் பண்ணுறதுக்காக நெக்டர் குடிக்கிறதுக்காக வரும். அது எப்படி வருது, அது அட்ராக்ட் ஆகி வருது. அப்போ பூ வந்து கலராக இருக்கும்போது, பூ வந்து பார்க்கறதுக்கு சூப்பர் கலராக இருக்கும்போது அதில் அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த தேனை குடிக்கிறதுக்கு நெக்டர் குடிக்கிறதுக்கு வந்து இந்த பாலினேட்டிங் ஏஜென்ட் இன்செக்ட் வந்துட்டு இருக்கு. ஆனால் நைட்டில் போகக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து நைட்டில் எல்லா இன்செக்ட் என்ன பண்ணுறோம், நல்லா கொரட்டோடு தூங்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி தூங்கிட்டு இருக்கோம், நம்ம காலங்காத்தாலே தூங்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நைட்லேயும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்செக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நைட்டில் வந்து கொரட்டோடு தூங்கிட்டு இருக்கனால நைட்டில் பூக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து முக்கால்வாசி ஒயிட்டாக இருக்கும். பிகாஸ் இட் டசன்ட் ரிக்வயர்ஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட் லைக் இன்செக்ட் ஆர் பீஸ் அப்படின்றதுனால தான். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டால தான் இந்த இதாக இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்காக தான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, கேட்கஸ் எதுக்காக தான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயினாக வந்து வாட்டர் லாஸ் வந்து, ஏன்னா கேட்கஸ் அப்படின்றது எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கப்படும். கேட்கஸ் நம்ம எங்க பார்க்க முடியும், வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்க ஏரியாவில் பார்க்கக்கூடியதுனால அது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஏதாவது தன்னை சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு மெக்கானிசம், ஏதாவது ஆர்கானிசம் வந்து தன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அதுலேருந்து இப்போ சப்போஸ் நம்ம கேட்கஸ் கையில் குத்தினா முள்ளு குத்திச்சு, அதை முள்ளு குத்திச்சுன்னா நம்ம ஒரு தொட மாட்டோம். ஸோ அதே கான்செப்ட் அதுக்கு தன்னோட பிளான் ஸ்பீஷ் வந்து காப்பாற்றுக்கு அப்படியே பேசிக்கல வந்துட்டு அந்த தான்ஸ் வந்து பிரசன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பன் ஃபார் ரீசன் அப்படின்னு தான் பார்க்க வரும். இல்லடாக்கன்னா ஒன்லி இது தான்டா ஆர்கானிசம் பாப்புலேஷன் மட்டும் தான்.
பர் சாப்டர் தான் நம்ம பார்க்குறோம், ஒரு சாப்டர் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஒரு சாப்டர் தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு செஷன் கிடைக்கும் போது, ஒரு லாங் செஷன் கிடைக்கும் போது நம்ம வந்து 2-3 சாப்டர் நீங்கள் கேட்டுட்டு பார்ப்போம். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்ப்போம்டா, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் பார்ப்போம்டா. கொஸ்டின்ஸ் பார்க்காம இனிமேல் ஒரு லெசன் கூட பார்க்குறதா இல்லை, ஜஸ்ட் லெசன் மட்டும் இருக்கிறதில்ல. பட் நான் எதுக்காக மறுபடியும் லெசன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டச்சு விட்டு போயிருப்பீங்க, கண்டிப்பாக டச் லைட்டாக ஒரு டச் விட்டு போயிருக்கணும். அதெல்லாம் சொல்கிறேன்ல, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன், நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா எவனுமே புக்கை கூட தொட்டிருக்க மாட்டீங்க. எதுக்கு தொடரணும், எதுக்கு நான் புக்கை தொடரணும், எதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், மறுபடியும் நான் எதுக்கு புக்கை தொடரணும் அப்படின்ற கான்செப்ட் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பண்ணீங்க, புக்கை விட்டு கான்செப்ட் மறந்துருப்பீங்க, மறுபடியும் ஜீரோக்கு போயிருப்பீங்க டக்குன்னு. ஏன்னா நம்ம படிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும், அதாவது ஜீரோல இருந்து மேல வர்றது தான் கஷ்டமா தவிர மேல இருந்து கீழே போறது டக்குன்னு ஈஸி. இப்போ நம்மளாம் அந்த விட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் அப்படி அந்த ஆயில் கொடுப்போம் தெரியுமா, வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்து ஜஸ்ட் ஒரு ஆயில் கொடுத்து ரொம்ப நாள் கிக் பண்ணி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்ட்டுக்காக தான் அங்கே கொடுத்துட்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஸோ அதை என்னென்ன பேஸ் கான்செப்ட்ல இருக்குன்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம், என்னென்ன பேஸ் கான்செப்ட்லாம் இருந்துட்டு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த என்னென்ன கான்செப்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ் அண்ட் பயோமாஸ். இந்த கான்செப்ட்ல தான் இதுதான் 4 level of biological organization அப்படின்னு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. which is organism, populations, communities and biomass. இதுதான் நம்ம இந்த சாப்டர்ல டீடைலா நம்ம பார்த்துறோம். ஏபியோட்டிக் என்விரான்மென்ட்ல எப்படி ஆக்ட் ஆகுது, பயோட்டிக் என்விரான்மென்ட் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. பாப்புலேஷன் என்ன சொல்லியிருந்தேன், பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட்ல, ஓகேவா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸு இல்லை ஸ்பெசிஃபிக் ஏரியா தான். இந்தியாவில் கேட்டால் இந்தியாவோட மேசுக்கு கேட்டேன் அப்படி பார்த்தா ஹியூமன் பாப்புலேஷன் மட்டும் தான் கொடுப்போம். இல்லை இந்தியாவை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்க, இந்தியாவில் எவ்வளோ குரங்கு இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ மான் இருக்குது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கும்போது நம்ம இப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் மட்டும் பேசக்கூடியதான் நம்ம பாப்புலேஷன் கான்செப்ட்டில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஒரு ஸ்பீஷீஸ் மட்டும் பேசக்கூடியது இந்த பாப்புலேஷன் கான்செப்ட்டில் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது. அந்த பாப்புலேஷன் கான்செப்ட் வந்து மாறலாம். ஓகே, அப்பான் பாப்புலேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம், டேர்ம் பாப்புலேஷன், செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட் தான் இருந்துட்டு இருக்கும். எதனால செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பாஸ் பண்ண தான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதில் தான் நமக்கு அதிகமான ரீகாம்பினேஷன் வெரைட்டிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். செல்ஃப் பாலினேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். செல்ஃப் பாலினேஷன் நடக்க பேரண்டல் டைப் ஆஃப் இதே தான் அப்படியே வந்துட்டு இருக்கும். அம்மா பார்க்கறது எல்லாமே அட்லி படம் மாதிரி இருந்துட்டு இருக்கும், அப்பா பார்க்கறதுக்கு பையன் மாதிரி இருப்பான், பையன் பார்க்கறது அப்பா மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாமே அட்லி படமாக இருந்துட்டு இருக்கும். இதில் செல்ஃப் பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பாலினேஷன் நடந்தால் மட்டும் தான் நமக்கு பார்க்கறதுக்கு அப்பா பையன் பார்க்கறது வேற டிஃப்ரெண்டாக லொகேஷன் கிளாஸ் மாதிரி படம் மாதிரி இருந்துருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த படம் நல்லா ஓடும்போது அந்த கான்செப்ட் வேணாம். பட் இருந்தாலும் எந்த ஸ்பீஷீஸ் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்பீஷீஸ்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணாமல் கிராஸ் பாலினேஷன் பண்ணிருக்கோம், அதாவது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பாப்புலேஷன் கான்செப்ட் வந்து அதிகமான வேரியேஷன் வந்து பார்க்க முடியும். எதனால சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம்ஸ், அப்பா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே கலக்கும்போது புது வெரைட்டி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அம்மா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம்ஸ் கான்செப்ட்லயும் அப்பா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம்ஸ் கான்செப்ட்லயும் வரக்கூடியதுனால ஒரு புது வெரைட்டி ஃபார்ம் ஆகல, நமக்கு ரீகாம்பினேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆமாம், அது தெரிஞ்ச விஷயம் தான். காலங்காத்தால் கிளாஸ் எடுத்தாலே வருவானுங்க, கொஞ்சம் தூங்கிட்டு இருப்போம். வந்து கிளாஸில் வந்து தூங்கிட்டு இருப்பானுங்க, அதுக்கப்புறம் கிளாஸில் வராமல் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு நம்ம கிளாஸ் முடிக்க ஒரு 10 மணிக்கு வந்து சார் குட் மார்னிங் சார் எப்போ சார் ஆரம்பிச்சிங்க சார், சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நான் வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு வர மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. வாட் கேன் வி டு ஃபார் தட்? ஓகே, பட் சில பேர் நைட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நான் நைட் கிளாஸில் எடுக்கும்போது நம்ம பார்த்துட்டு போகல, நைட்டில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கூட தூங்கலாம். ஓகேவா, ஆனால் ஆர்கனைசேஷன் அப்படின்றது நம்ம நிறைய டிஃப்ரென்சேஷனில் இருக்குதுன்னா, ஒரு கம்பெனி நம்ம ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஆர்கானிசம் ஃபார்மேஷன், ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது, அதை நம்ம ஆர்கனைசேஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஒரு ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகுது. ஆர்கானிசம்ன்றது நம்மளோட ஆர்கானிசம். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீஷிஸ் தான் நம்ம ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஹியூமன்ஸ் அது ஒரு ஆர்கானிசம். ஆனால் ஹியூமன்ஸோட பாப்புலேஷன்ஸை பற்றி நிறைய ஆர்கானிசம் பேஸ் பண்ணி வரது நம்ம பாப்புலேஷன்ஸ் அதை கான்செப்ட்ல சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த டிசைர் பாப்புலேஷன்ஸ், ஜெனட்டிக்ஸ், அந்த கான்செப்ட் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதில் முக்கியமாக இவங்க பேசக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலேஷனுக்கு க்ரோத்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. ஹைடாக்கண்ணா, ஒரு பாப்புலேஷனுக்கு க்ரோத்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால சொல்ல முடியாது இல்லை ஒரு ஹியூமன் பாப்புலேஷன் அழிஞ்சிருச்சு, ஒரு ஹியூமன் பாப்புலேஷன் பறந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த ஹியூமன் பாப்புலேஷனில் இன்னைக்கு இவ்வளோ பேர் செத்தாங்க, இந்த ஹியூமன் பாப்புலேஷனில் இன்னைக்கு இவ்வளோ பேர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்ல அந்த பெர் கேபிட்டா பேஸ் பண்ணி தான், இதை பேஸ் பண்ணி அந்த பெர் கேபிட்டா பேஸ் பண்ணி நம்ம ரேட்டை தான் சொல்ல முடியும். பெர் ரேட்டில் எவ்வளோ % ஆயிருக்காங்க, பெர் ரேட்டில் எவ்வளோ ஆப்சென்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே இந்த பாப்புலேஷன் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, ஹைடாக்ரேஷன் இந்த பாப்புலேஷன் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற அந்த பெர் கேபிட்டா பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு பாப்புலேஷன் இறந்து போயிருச்சு, ஒரு பாப்புலேஷன் பிறந்துருச்சு அப்படி நம்மளால சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒரு பாப்புலேஷன் நம்ம எப்படி சொல்லலாம்? பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியுமே தவிர வேற எந்த கான்செப்ட்லையும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம்.
ஓகே ஸோ வேறு எந்த கான்செப்ட்லையும் நம்மளால் அதை டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த ஒரு குட்டியான ஒரு ஃபார்முலா. அதாவது 20 பிளான்ட் இருக்குமா, 20 பிளான்ட் இருக்கிறதுல வந்து 4 வந்து செத்து போயிருச்சு. இது பேசிக்காக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ பிளான்ட் இருந்துச்சு, அதாவது ஏதாவது நியூவாக ஆட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நியூவாக வந்து டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடியோ மொத்தமாக எவ்வளோ பிளான்ட் இருந்துச்சோ அதோட எத்தனை பிளான்ட் ஆட் ஆயிருக்கு இல்லை எத்தனை பிளான்ட் செத்து போயிருச்சு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை 4 பிளான்ட் ஆட் ஆயிருக்குமா, இந்த 4 பிளான்ட் ஆட் ஆகிற கான்செப்ட்ல வந்துட்டு நம்மளால 8 பிளான்ட் ஆட் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் 8 பிளான்ட் ஆட் ஆகிற கான்செப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமோ இருக்கிறது மொத்தம் 28 பிளான்ட். பட் இது ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி டோட்டல் எவ்வளோ இருந்துச்சு, 20 பிளான்ட் இருந்துச்சு. அப்போ 8 நியூலி ஆடட் ஸ்பீஷீஸ் பை டிவைடட் பை ஓல்டு ஸ்பீஷீஸ் எவ்வளோ இருந்துச்சு. அப்போ இது போடும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த பர்த் ரேட் வந்து கிடைக்க போகுது. அதே கான்செப்ட் தான் நம்ம டெத் ரேட்டுக்கும் கூட போகிறோம். ஓகேவா, எவ்வளோ செத்து போயிருச்சு, 4 செத்து போயிருக்கு, முன்னாடி எவ்வளோ இருந்தது, முன்னாடி இனிஷியலாக எவ்வளோ இருந்தது அப்படின்னா 4 இருந்துச்சு, அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம், நமக்கு டெத் ரேட்டும் கிடச்சிது. ஓகேவா, ஸோ ஒரு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம டெத் ரேட்டும் பார்ப்போம், பர்த் ரேட்டும் பார்ப்போம். பட் டெத் அண்ட் பர்த் ஆஃப் பாப்புலேஷன் கேன் நாட் பி டிட்டர்மைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெத் ரேட் வேற பர்த் ரேட் வேற. பட் டெத் அண்ட் பர்த் டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு சாவையோ ஒரு பிறப்பையோ டிஃபைன் பண்ண முடியாது. பட் இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற அந்த ரேட் கான்செப்ட் வந்து டிஃபைன் பண்ண முடியும் ஒரு பாப்புலேஷனாக பார்க்கும்போது. ஓகேவா, ஓகே. இப்போ இதான் அதான் நம்ம நட்டாலிட்டி மார்டாலிட்டி அப்படி நம்ம சொல்லிருப்போம். இந்த பிரமிட் கான்செப்ட்ல சொல்லும்போது நம்ம நட்டாலிட்டி மார்டாலிட்டி நம்ம சொல்லியிருப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏஜ் ஃபேக்டர் அப்படி ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்னது ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிருப்போம். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த பிரமிட்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏஜ் பிரமிட்ல எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த பாப்புலேஷன் இப்போ நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. இப்போ ஒரு ஹியூமன் பாப்புலேஷன் இருக்குது, ஒரு லயன் பாப்புலேஷன் இருக்குது, ஒரு டியர் பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 விதமான ஆர்கானிசம், 3 விதமான பாப்புலேஷன். இந்த 3 பாப்புலேஷனில் எந்த பாப்புலேஷனில் வந்துட்டு குட்டிங்க அதிகமாக இருக்காங்களோ, குட்டி பசங்க நம்மள மாதிரி குட்டி பசங்க எதில் அதிகமாக இருக்காங்களோ அந்த பாப்புலேஷன் தான் என்ன ஆக போயிட்டு க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பாப்புலேஷன் என்ன ஆகிட்டு இருக்கு, க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பாப்புலேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது யங் ஒன்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அந்த யங் ஒன்ஸை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம், ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு. நம்மள பசங்க எப்படி இருப்பாங்க, ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்கக்கூடிய குட்டி பசங்க. ஓகேவா, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்பா ஜெனரேஷனை விட இப்போ யங் ஜெனரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அப்பா ஜெனரேஷனை விட நமக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன், அது முன்னாடி ஜெனரேஷன் நம்ம என்ன சொல்றோம், அடல்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஜெனரேஷனை விட நம்ம ஜெனரேஷன் அதுக்கு சக்சஸிவாக இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாப்புலேஷன் எவென்ச்சுவலி என்ன ஆயிட்டு இருக்கு, சூப்பராக வந்து க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாப்புலேஷன் சூப்பராக வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல அந்த அளவுக்கு போகல, நான் அப்பா பாப்புலேஷன் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்ததோ அதே அமௌண்ட் ஆஃப் குட்டிகள் தான் இந்த ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரே சேம் தான். இப்போ அங்கேயும் 10 இருந்துச்சுன்னா இங்கேயும் 10 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேம் லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டேபிள் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பாப்புலேஷன்ல அதிகமான பசங்க இருக்காங்க அப்படினால ஹியூமன் பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே நீங்க லைன் பாப்புலேஷன் வந்தீங்க அப்படின்னு பார்த்தா லைனில் வந்துட்டு முன்னாடி எவ்வளோ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருந்துச்சோ, அதாவது முன்னாடி அப்பா சிங்கம் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் குட்டி சிங்கமும் இருந்துட்டு இருக்கு. அதே அளவு தான், அதே ஸ்பீஷிஸ் ஆஃப் அமௌண்ட் தான் குட்டி சிங்கமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாப்புலேஷன் எப்படி இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு இந்த மானோட பாப்புலேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த டியரோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பாப்புலேஷனோட இந்த சிங்கெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு என்ன ஆச்சு, அந்த ஒரு குட்டிங்களோட பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு. when comparative to the reproductive phase கம்பேர் பண்ணும்போது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்கக்கூடிய யங் ஒன்ஸ் என்ன இருக்க போது கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுன்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பாப்புலேஷன் என்ன ஆயிட்டு இருக்கு, டிக்ளைன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஏஜ் பிரமிட் வச்சு டிஃபைன் பண்றது அப்படின்றது. ஓகே, அப்போ எது அதிகமா இருக்கும், நீங்க யார் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றா, இந்த ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்க வந்து முக்கியமான ரோல் பிளே பண்றான். என்ன கான்செப்ட்ல அப்படின்றது பார்க்கும்போது அவன் அதிகமா இருந்தானா, அதாவது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய யங் ஒன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்க போது அவன் சேமா இருக்கான், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸோட சேமா இருக்கான், ஸ்டேபிளா இருக்க போது அவன் கம்மி ஆயிட்டானா அந்த பாப்புலேஷன் கம்மியா இருப்பது. ஓகேவா, இந்த உலகமே நீ ஏன் கையில தான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த உலகமே யார் கையில இருக்கு, இளைஞர்கள் கையில தான் இருக்கு. அதே கான்செப்ட் வந்து சும்மா விவேகானந்தர் சொல்ல. விவேகானந்தர் எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட என்ன மாதிரி அவருக்கு ஒரு பயாலஜி டீச்சர் இருந்திருக்காரு. அவர் என்ன எடுத்திருக்காரு, ஆர்கானிசம் பாப்புலேஷன் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஏஜ் பிரமிடோட அவங்க சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் ஏஜ் பிரமிட் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஓஹோ அப்போ இந்த உலகம் இளைஞர்கள் கை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதான் நம்ம பசங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, விவேகானந்தர் சொன்ன கான்செப்ட் வந்து இதாக இருந்துட்டு இருக்கு. அவர் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஏஜ் பிரமிட் படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட பயாலஜி டீச்சர் சொல்லி கொடுத்தது வந்து நம்மள அவரை டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம வேர்ல்ட் இஸ் இன் யங் ஒன்ஸ் ஹேண்ட் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, புரிஞ்சுதையா, கிளியரா, ஃபைன் இருக்கீங்களா மூச்சு கொட்டுங்க பார்ப்போம். இருக்கா சார், அப்படியே கனவுல அப்படியே மிதந்துட்டு இருக்கிறேன். கனவுல நான் அப்படியே விவேகானந்தா கூட பேசிட்டு இருக்கேன் சார். அப்படியே யாரா இருக்கீங்களாடா, அப்படியே சார் அப்படியே சூப்பராக கதை சொல்றாரு. அப்படியே கனவுல அப்படியே போயிட்டு ஜாலியாக போயிட்டு அப்படியே விவேகானந்தரோட போயிட்டு அப்படியே கை கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி யாரும் இல்லை. ஹாய் ஹாடா கணேஷ். ஓகே,
நம்ம கூட சீக்கிரம் ஆரம்பிச்சலாம் கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சலாம் ஓகே ஃபைன் இது கான்செப்ட் சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை பேஸ் பண்ணி கான்செப்ட் பேசுவோம் பாப்புலேஷன் டென்சிட்டி நம்ம எவ்வளோ டென்ஸாக இருக்கும் அப்படின்றது எவ்வளோ டென்ஸாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஓகே இப்போ நம்ம எந்த அளவுக்கு டென்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்க்க பேசுனா பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றது நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல முடியாது பட் நம்பர்ஸ் ஆல்சோ பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்பர்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி சொல்ல மாட்டோம் ஏன்னா அதுக்கு இங்கே கீழே எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த பார்த்தினியம் மிஸ்டோஃபோரஸ் அப்படின்ற இந்த கேரட் கிராஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான ஹாய் குட் மார்னிங் ஒரு ஆயிரக்கணக்கான ஓகேடா ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு 200+ ஆஃப் பார்த்தினியம் கிராஸஸ் வந்து இருந்துட்டு இருக்கு சென்ட்ரல் என்ன இருந்துட்டு இருக்கு ஒரு பேனியன் ட்ரீ வந்து இருந்துட்டு இருக்கு நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எதில் அதிகமான பயோமாஸ் நடக்கும் எதில் அதிகமான ஃபோட்டோசிஸ் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் நமக்கே தெரிஞ்சிருக்கு ஒரு பேனியன் ட்ரீல தான் அதிகமான ஈகோசிஸ்டம் கான்செப்ட் நடக்க போகுது அப்படின்னு கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன கிராஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது குட்டி கீழே இருக்கக்கூடிய இந்த குட்டி கிராஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலையில தான் மரத்தில் தான் என்ன ஆகிட்டு இருக்க போது நமக்கு அதிகமான பயோமாஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ டென்சிட்டி cannot be determined by நம்பர் தான் சொல்லியிருப்பான் ஓகே பட் கேனப்பிலாம் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த டென்சிட்டி எப்படி சார் டிட்டர்மைன் பண்ணுறது ஒரு பாப்புலேஷன் எவ்வளோ டென்ஸாக இருக்குது சூப்பராக நல்லா டென்ஸாக இருக்கா ரொம்ப லூஸாக இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி சார் டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நம்ம சில கான்செப்டை படிப்போம் நட்டாலிட்டி மார்டாலிட்டி அண்ட் அதே சேம் கான்செப்ட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது தான் என்னது இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் அப்படின்றது ஓகே ஒரு பாப்புலேஷன் க்ரோத்தை கான்செப்ட்டில் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய 4 விஷயம் தான் என்ன நடந்துட்டு நட்டாலிட்டி மார்டாலிட்டி இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் கான்செப்ட் அப்படின்றது நட்டாலிட்டி அதை பற்றி எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஓகே ஒரு பாப்புலேஷன் க்ரோ ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றது ஒரு பாப்புலேஷன் க்ரோ ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு ஓகேவா நம்பர் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி பேசுறது ஓகேவா எவ்வளோ பசங்க வந்து பிறந்திருப்பாங்க பர்த் ரேட் பார்த்துட்டு போல இப்போ இந்த பாப்புலேஷனில் நேற்று மட்டும் வந்துட்டு இவ்வளோ பேர் பிறந்தாங்க நேற்று பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன் வந்து பார்க்கும்போது 100 பசங்க பிறந்திருக்காங்க இன்னைக்கு பார்க்கும்போது 100 பசங்க பிறந்திருக்காங்க அப்படின்ற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பேசுனா நட்டாலிட்டி அப்படின்றது மார்டாலிட்டி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நட்டாலிட்டி மார்டாலிட்டி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா மார்டாலிட்டி மார்ச்சுரி ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச்சுரி என்ன இருக்க போது டெட் பாடி இருக்க போது அப்படின்னு தெரியும் இல்லையா நீங்கள் டாக்டர் ஆக போறீங்க மார்ச்சுரி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ மார்ச்சுரி டெட் பாடி இருக்கிறதுனால மார்டாலிட்டி எதை டிஃபைன் பண்ணுறது டெத் ரேட் வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் டெத் ரேட் வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு இமிகிரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வர்றது ஓகே நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் நல்லா புரிஞ்சுங்க சேம் ஸ்பீஷீஸ் தான் சொல்லுவாங்க ஹியூமன்ஸ் வர்றது ஓகே அடுத்த அனிமல்ஸ் வரதை நம்ம சொல்ல மாட்டோம் குட் மார்னிங் தாங்கண்ணா ஹியூமன்ஸ் வரதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே ஹியூமன்ஸ் வரது ஒரே ஸ்பீஷீஸ் வந்துட்டு தட் ஹஸ் கம் இன்டு அன் ஹேபிடேட் ஃப்ரம் எல்ஸ்வேர் வேற எங்க இருந்தோ வந்துச்சுன்னா அதான் நம்ம இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எமிகிரேஷன் அப்படின்னா இந்த நாடே எனக்கு வேணாம் உரா சாமி விட்டா போதும்டா நான் வெளிநாட்டை போய் எம்பிபிஎஸ் பண்ணிக்கிறேன் இந்த எம்பிபிஎஸ் இங்கே எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்குள்ள நீட்டு அந்த நீட்டு இந்த நீட்டு சொல்லி சாவடிக்கிறாங்க நான் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க நம்ம இங்கே ஓடி போகிறாங்க தெரியுமா அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எமிகிரேஷன் கான்செப்ட்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்க எமிகிரேஷன் கான்செப்ட் சொந்த ஹேபிடேட்லேருந்து எல்ஸ்வேர் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த பாப்புலேஷன் நடக்கும்போது நம்ம பாப்புலேஷன் growth டிஃபைன் பண்ண முடியுமா கண்டிப்பாக டிஃபைன் பண்ண முடியும் அதுக்கான ஒரு சின்ன டயக்ராம் தான் இந்த இருந்துட்டு இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாப்புலேஷனில் அதிகமான பர்த் ரேட்டும் நடக்குது அதே மாதிரி நிறைய பாப்புலேஷன் ஸ்பீஷிஸ் வந்துட்டு நிறைய ஸ்பீஷிஸில் ஒரு சேம் ஸ்பீஷிஸ் வந்துட்டு அந்த பாப்புலேஷன் நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன ஆக போகுது சூப்பராக க்ரோ ஆக போகுது டென்சிட்டி அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் ஓகே எப்படி ஆகிட்டு இருக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன கான்செப்ட் அதிகமாக இருக்கு நட்டாலிட்டி நம்ம என்ன சொல்லிருக்கோம் பர்த் ரேட் இப்போ பாப்புலேஷன் நார்மலாகவே அதிகமாக குழந்தை பத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்தியா அப்படின்ற பாப்புலேஷனில் சும்மாவே குழந்தைங்க வந்து அதிகமாக இருக்காங்க அந்த கான்செப்ட் வந்து சூப்பராக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் எடுத்து நம்ம இந்தியாக்குள்ள வந்தாலும் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன இருக்க போது க்ரோ ஆகிட்டே இருக்க போது இப்போ அதே கண்டிஷன்ல வந்து ஒரு போர்லாம் நடக்குது ஒரு கண்ட்ரியில் போர்லாம் நடக்கும்போது என்ன ஆக போது ஆப்வியஸ்லி அந்த போர்ல வந்து டெத் நடக்க போகுது ஓகேவா பாப்புலேஷன் என்ன ஆக போது ஒரு பாப்புலேஷன் வந்து போர்லாம் நடக்கிறாங்க இல்லை நோய் வந்துருச்சு கொரோனா வைரஸ் இந்த மாதிரி நிறைய வைரஸ் வருது அண்டா வைரஸ் தான் வந்துட்டு இருக்காங்க முதல்ல ஒரு வீடியோ போட்டுருக்காரு கொரோனா வைரஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு தெரிய போல அந்த மாதிரி நிறைய வைரஸ் வருது அந்த மாதிரி வைரஸ் வந்து ஒரு பாப்புலேஷன் சாவுதுன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சாவ நோக்கி போயிட்டு இருக்கும்போது பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஐயோ இந்த நாட்டில் தான் நமக்கும் ஆபத்து போல இருக்கு போர் வந்துருச்சு நோய் வந்துருச்சு அப்போ இந்த நாட்டை விட்டு நான் வேற நாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே வராங்க அதான் எமிகிரேஷன் ஒரு பாப்புலேஷன் அதோட அதோட ஹேபிட் எடுத்து வெளியே வராங்க ஸோ அதோட எமிகிரேஷன் நடக்கும்போது இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன டிக்ளைன் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க போது சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகுதா சொல்கிறேன் வெயிட் பண்ணேன் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலிட்டி அண்ட் இமிகிரேஷன் பேஸ் பண்ணி நம்ம நடந்துட்டு இருக்கோம் ஓகே இமிகிரேஷன் பேஸ் பண்ணி நம்ம நடந்துட்டு இருக்க போது எமிகிரேஷன்ஸ் அண்ட் மார்டாலிட்டி நடக்கும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கம்மியாகிட்டு இருக்க போகுது அப்படின்ட்டு ஓகே இமிகிரேஷன் நம்ம இன் அவுட்னு படிச்சிருப்போம் ஓகேவா இன் அவுட் அப்படின்னு இமிகிரேஷன் எப்படி ஆரம்பிக்குது ஐல தான் ஆரம்பிக்குது இமிகிரேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ இல்லையா இன் அவுட் ஓகேவா இமிகிரேஷன் என்ன சொன்ன ஒரு
பாப்புலேஷனை நோக்கி உள்ள வர்றது. ஓகே, வேற எங்க இருந்தோ இருந்து நம்ம பாப்புலேஷன் நோக்கி உள்ள வர்றதா நம்ம என்ன சொல்றோம், இமிகிரேஷன் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இமிகிரேஷன் எமிகிரேஷன் டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன ஞாபகம் வச்சவங்க, ஐய ஞாபகம் வச்சோம். ஓகேவா, ஐ என்ன சொல்லிட்டு இருக்கோம், இன் உள்ள வர்றது. அப்போ வேற எங்க இருந்தோ இருந்து நம்ம நாட்டுக்கு உள்ள வர்றதா நம்ம இமிகிரேஷன் அப்படி நம்ம சொல்றோம். இனிமே மறக்க முடியாது. இமிகிரேஷன் அப்படி இருந்தா ஐய டிட்டர்மைன் பண்ணுங்க, இன் உள்ள வர்றது, வேற எங்க இருந்து உள்ள வர்றதை நம்ம இமிகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எமிகிரேஷன் ஒன்னு தெரிஞ்சாலே போதும். எப்பவுமே ரெண்டு கான்செப்ட் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா ஒரு கான்செப்ட் கிளியர் ஆனாலே போதும். ஒரு கான்செப்ட் என்ன இருக்கு, இமிகிரேஷன் ஐ இன் வர்றது, உள்ள வர்றது, வேற எங்க இருந்து உள்ள வராங்க, அதை நம்ம இமிகிரேஷன் உள்ள வர்றதுன்னு சொல்லுவோம். எமிகிரேஷன்றது வெளியே போறது. இந்த கான்செப்ட் வந்துட்டு வெளியே போறது. இந்த எனக்கு இந்த இந்தியாவே பிடிக்கல, எனக்கு இந்த இந்தியாவை பிடிக்கல, நான் வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு போறாங்க, அவங்க வந்து எமிகிரேட்டட் பர்சன். இமிகிரேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து ஐபிஎல் விளையாடுறதுக்கு பசங்க வந்திருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து இமிகிரேட் பர்சனாக இருந்துட்டாங்க. சேம் கான்செப்ட். ஓகே, கன்ஃபியூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி எப்போ அதிகமாக போகுது, அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எப்போ வந்து பர்த் நட்டாலிட்டி அதிகமாக இருக்கும், இமிகிரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி சூப்பராக பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் அப்படி இல்லை, ரெண்டுமே கம்மியாக இருக்குது. அதாவது மார்டாலிட்டி டெத் ரேட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி எமிகிரேஷன் வெளியே போயிட்டு இந்த பாப்புலேஷன் விட்டு விட்டா சாமி விட்றா போதும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்காங்க. அப்படின்ற கான்செப்ட் இருக்கும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு சில ஃபார்முலாவில் டிஃபைன் பண்ணும். ஃபார்முலாவில் டிஃபைன் பண்ணோம்னா நட்டாலிட்டி நம்ம பர்த் ரேட் தானே, நட்டாலிட்டி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், பர்த் ரேட் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ பி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இதை நட்டாலிட்டி நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம், பி அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். இமிகிரேஷன் ஐயில் தான் இருந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி மார்டாலிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், மார்ச்சுரி ஞாபகம் வச்சோம், டெத்தை டிட்டர்மைன் பண்ணுறது மார்ச்சுரி ஞாபகம் வச்சோம் சொல்லியிருந்தேன். ஸோ டி ஞாபகம் வச்சோங்க. எமிகிரேஷன் இ தான். ஓகே, எமிகிரேஷன்றது இ தான் டிட்டர்மைன் பண்ணுறது. அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன தான் டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் ஃபார்முலேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்டி டைமை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பி பிளஸ் ஐ நைட்டுக்கு பர்த் பிளஸ் இமிகிரேஷன் மைனஸ் டெத் பிளஸ் எமிகிரேஷன்ஸ் அப்படின்றத இதை நம்ம பர் டைமில் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. டென்சிட்டி அந்த டைமில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ 2010 எப்படி இருந்திருக்கலாம், 2015 லெவலில் எப்படி இருந்துருக்கலாம், 1999 எப்படி இருந்திருக்கலாம், 1989 எப்படி இருந்திருக்கலாம், 1889 எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, யூஸிங் இன் ஏர்போர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இமிகிரேட்டர்னு சொல்லுவோம், எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெளிநாட்டுலாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ப்ராசஸ்னே அப்படி இருக்குது. இல்லை வெளிநாட்டு நம்ம நாட்டுக்கு வரணும்னா எமிகிரேஷன் ப்ராசஸ்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, அதெல்லாம் கிளியரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம உள்ள நோக்கி வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர் தானே, பாப்புலேஷன் நட்டாலிட்டி பர்த் ரேட் அந்த கான்செப்ட் கிளியர் தானே. आजा 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 ஓகே, இந்த கான்செப்ட் தான் கேட்டிருந்தாங்க வேர்சல்ஸ். சாரா ஓகே, அப்போ ரெண்டு கான்செப்ட் வந்துட்டு இருக்குடா. ரெண்டு க்ரோத் வந்து இருந்துருக்கு. ஒன்று எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபேஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத், லாஜிஸ்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபேஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டமேனிக் வளருது. ஓகேவா, இது வந்துட்டு சாத்தியம் கிடையாது அப்படின்றதுனால தான் இது வந்து என்னது, இது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஐ மீன் லாஜிக்கலாக ரீசன் பண்ணும்போது நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, லாஜிக்கலி ரீசன் பண்ணும்போது நடக்காது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தால். ஏன்னா இங்கே எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் பேஸ் பண்ணி நம்ம எதை நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சரௌண்டிங்ஸும் இருக்குது, தேவையான ஃபுட்டு இருக்கும்போது நம்ம க்ரோத் எப்படி இருக்கும் போது எக்ஸ்போனென்ஷியலாக இருக்க போது அப்படி தான் சொல்லுவோம். ஒரு பாப்புலேஷன் கான்செப்ட் வந்து பார்க்கும்போது அந்த பாப்புலேஷன் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அந்த பாப்புலேஷன் யாரும் வந்து கொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மான் இருக்குது, அந்த மானை வந்துட்டு யாருமே கொல்ல மாட்டாங்க. அந்த மானுக்கு இருக்கக்கூடிய இடமும் இருக்குது, அந்த மானுக்கு இருக்கிற இடம் இருக்கும்போது அந்த மானுக்கு இருக்கிற ஃபுட்டும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஓகேவா, இப்போ உனக்கு என்ன வேணும், ஜீபுமா போட்டு மந்திரம் போட்டு நான் கொடுத்துறேன். ஓகே, உனக்கு இடம் வேணுமா, அவனுக்கு இடம் கொடுத்துறேன். அவனுக்கு அன்லிமிட்டான ஃபுட்டு வேணுமா, அன்லிமிட்டான ஃபுட்டு கொடுத்துறேன். அவனுக்கு எனிமே இல்லாத இடம் வேணுமா, எனிமே இல்லாத இடம் கொடுத்துறேன். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பாப்புலேஷனாக இருக்கும்போது கண்டமேனிக்கு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்க போது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தில். பட் இந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்ரிதிங் ஹஸ் அ ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் எல்லாமே இருந்துட்டு. ஹலோடா குட் மார்னிங். ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் எல்லாத்தாலையுமே கொண்டு போக முடியுமே தவிர அந்த பாயிண்ட் எக்ஸீட் பண்ணி போக முடியும். எல்லாமே ஒரு அளவுக்கு தானே கண்ணா, அளவுக்கு மிஞ்சி போனால் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அளவு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் எல்லாமே நடக்க முடியும். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் கூட பஃபர் ஆச்சா, ஐயோ அப்படியா
பிரச்சனை சொல்லுங்க. ஒரு எக்ஸ்போனன்ஷியல் growth-ஆக இருந்தாலும் கூட ஒரு சர்டைன் அளவுக்கு மட்டும் தான். இப்போ இடம் ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு அப்படி நம்ம சொல்றோம். பூமியை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டாங்கம்மா. அப்போ அதுக்கப்புறம் என்ன இடம் இருக்கும்? அதுக்கப்புறம் இடம் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபுட் ரிசோர்ஸ் கம்மியாகும். அப்போ எப்படி பார்த்தாலுமே நம்ம எக்ஸ்போனன்ஷியல் growth வந்துட்டு கம்மியாக போகுது. ஸோ இது மோர் டு ரிலேட்டிவா கிடையாது அப்படின்றதுனால மோர் டு ரிலேட்டிவா கிடையாது அப்படின்றது அந்த எக்ஸ்போனன்ஷியல் growth-ஆ இருந்துட்டு இதை நம்ம டிட்டர்மைன் பண்றது dn/dt = b - d × n அப்படி சொல்லி டிட்டர்மைன் பண்ணிட்டோம். ஓகேவா? பேய் பிடிச்சிருச்சா? உங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சா? இது வரைக்கும் எனக்கு இந்த கான்செப்ட்ல பேய் பிடிக்கல. உங்களுக்கு என்ன பேய் பிடிச்சிருச்சா? ஸோ அதான் இந்த J shaped curve வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்போனன்ஷியல் growth curve அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சிக்மாய்ட் growth curve S ஷேப்ல வரக்கூடிய இந்த சிக்மாய்ட் growth curve அப்படினா சொல்லுவோம். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிஸ்டிக் growth curve அப்படி நம்ம சொல்லுவோம். லாஜிஸ்டிக் growth curve வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரியாலிட்டியா இருந்துருக்கும். லாஜிஸ்டிக் growth curve ரியாலிட்டியா இருந்துருக்கும். இந்த சர்வே ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகேவா? என்னது சார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 இட்லி தான் இருக்கு. இந்த 4 இட்லியை சாப்பிட்டு உன்னால உயிர் வாழ முடியுமா? நீ உயிர் வாழ்வ அப்படின்றது பேசிக்கா. என்கிட்ட இவ்வளவு இடம் தான் இருக்கு, இவ்வளவு பாப்புலேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு 100 ஏக்கர் தான் இருக்கு. அந்த 100 ஏக்கருக்கான ஃபுட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஏக்கர்ல வாழக்கூடிய ஸ்பீஷிஸால மட்டும் தான் அங்கே சர்வே பண்ணி வாழ முடியுமே தவிர எல்லா ஸ்பீஷிஸாலையும் இல்லை எல்லா ஸ்பீஷிஸ் வந்து நிறைய ஸ்பீஷால வாழ முடியுமா? அப்படிலாம் வாழ முடியாது. ஸோ இது ப்ராக்டிகாலிட்டியை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறது இந்த லாஜிஸ்டிக் growth curve. லாஜிக்கா பேசணும். இந்த படத்துல லாஜிக்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டிக்ளைன் பண்றோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்க சொல்லிருக்கோம். ஓகே, லாஜிஸ்டிக் growth curve வந்து எஸ் ஷேப்ல பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போது அது வந்துட்டு நம்ம டார்வின் சொல்லக்கூடிய இந்த சர்வேல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? சர்வேல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் யார் வந்து ஃபிட்டஸ்டா இருக்காங்களோ அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நம்ம நீட் 2026 கேன்சல் ஆன நீட் 2026 கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்த 𝑬𝒙𝒑𝒔 லாஜிஸ்டிக் growth curve-ஓட ஃபார்மேஷன் கேட்டுட்டாங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க நீட் எழுதிருந்தீங்களே dn/dt = rn = k - n/k அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 𝑬𝒙𝒑𝒔 லாஜிஸ்டிக் growth curve கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? கரெக்டாக எழுதினீங்களா? இது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. லாஜிஸ்டிக் growth curve தான் வந்தது தான் இந்த கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. ஞாபகம் இருக்கு. சூப்பர். ஃபைன். ஓகே, அப்போ இது பார்க்கும்போது இனிஷியலி லேக் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். இது இனிஷியலி லேக் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு இருக்கும். பட் ஒரு சர்டன் ரீஜன் வந்ததுக்கப்புறம் ஹை டெஃபினேஷனில் growth curve பண்ணி நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட் வேர் இன் திஸ் வேரியஸ் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். வேற என்ன கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. வேற ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ்ல நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ண கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா ஒன்றுமே இல்லைடா, நம்ம சர்வே ஃபிட்டஸ்டான ஒரு ஆர்கானிசம் வந்து சர்வே ஆகிறதா நம்ம லாஜிஸ்டிக் growth curveன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், ஃபிட்டஸ்டான இண்டிவிஜுவல் சர்வே வித் ரீப்ரொடக்டிவ் ஃபெசிலிட்டி அந்த கான்செப்டை வச்சுட்டு கேரி அவுட் பண்ணி போகிறது தான் நம்ம லாஜிஸ்டிக் growth curve அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்கே எஸ் கர்வ் கொடுத்துருப்பானே. இது இங்கே இருக்கு. ஒரே இங்கே இருக்கு. ஓகேவா? அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜில் பார்க்கும்போது அது ரொம்ப லேகாக தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஜே கேவ் வந்து பாருங்கள் எக்ஸ்போனன்ஷியல் growth வந்து சர்ன்னு அடியில் போயிடுச்சு. பட் இது அப்படி இல்லை. இது கூட கொஞ்சம் லேக் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸலேட் ஆகும். அப்புறம் ஒரு ரீஜன் வந்ததுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்றது. இதுதான் நம்ம பேசிக் கான்செப்டாக சொல்லிட்டு இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம். அது நான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இவ்வளோ ஸ்பீஷிஸ் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஹியூமன் பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, அனிமல் பாப்புலேஷன் எந்த ஒரு பாப்புலேஷன் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்கு. இதை உன்னால் வச்சு சர்வே பண்ண முடியுமா? இதை உன்னை சர்வே பண்ண முடியும்னா நீ சர்வே பண்ணி வாழ்வு. அதான் லாஜிஸ்டிக் growth curve. அப்படி இந்த பேசிக்காக எல்லா ஆர்கானிசமும் லாஜிஸ்டிக் growth curve தான் வந்துட்டு இருக்கும். எக்ஸ்போனன்ஷியலுக்கு தான் உங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. எக்ஸ்போனன்ஷியல் பேஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியாது. பட் நம்ம லாஜிஸ்டிக் growth curve நம்ம ரியல் லைஃப் ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க முடியும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசமும் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு ஆர்கானிசத்துக்குமே அன்லிமிட்டடான ஃபுட் இருக்கா, அன்லிமிட்டடான ஃபுட் இல்லை, அன்லிமிட்டடான ஸ்பேஸ் இருக்கா, அன்லிமிட்டடான ஸ்பேஸ் இல்லை, எல்லாமே லிமிடெட் கான்செப்ட் வரைக்கும் தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லிமிடெட் கான்செப்ட் ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவு வரைக்கும் அந்த நல்ல growth ஐடியா போயிருக்கலாம். பட் அந்த ஒரு அளவு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த மெயின்டைன் அப்படியே ஸ்டாக்னட் ஆகி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குமே தவிர அதுலேருந்து மேல் நோக்கி போகுது. அந்த பாப்புலேஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்காது, மேல் நோக்கி போயிட்டு இருக்காது. ஆனால் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் growth curve பார்க்கும்போது அப்படி கிடையாது. அது கண்டமேனிக்கு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே அன்லிமிட்டான growth இருக்கு, என்னால் அன்லிமிட்டான ஃபுட் இருக்கு, அன்லிமிட்டான ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்கே அன்லிமிட்டான growth நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ப்ராக்டிக்கலாக கிடையாது. எந்த ஒரு ஆர்கானிசமுமே அன்லிமிட்டட் growth வந்து கிடையவே கிடையாது அப்படின்றத இங்கே கான்செப்டாக இருந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தலாமா? இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். எங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கான்செப்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கான்செப்ட் தான்.
கமென்சாலிசமும் அமென்சாலிசம் அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங் கான்செப்டாக இருந்திருக்கு. கமென்சாலிசம்னா என்ன, அமென்சாலிசம்னா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேர் கன்ஃபியூசிங் கான்செப்டாக இருந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, கமென்சாலிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒரு ஆர்கானிசத்துக்கு அமையும், இன்னொரு ஆர்கானிசம் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கெயினும் கிடையாது லூஸும் கிடையாது, நியூட்ரலாக இருக்கேன் அப்படின்றது. அதான் நம்ம கமென்சாலிசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அமென்சாலிசம் எக்ஸாம்பிள்ஸ் என்னது, அந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம்லாம் மிக முக்கியமான இதுக்கு அமென்சாலிசம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது. ஒரு ஆர்கானிசத்துக்கு நெகட்டிவாக அமையும், இன்னொரு ஆர்கானிசத்துக்கு பாசிட்டிவும் கிடையாது கெயினும் கிடையாது. எந்த ஆர்கானிசம் நெகட்டிவ் அமைய போது பாக்டீரியா, அந்த பாக்டீரியாக்கு வந்து நெகட்டிவ் அமையும், அந்த பெனிசிலியத்துக்கு வந்து பாசிட்டிவ் கிடையாது, ஆன்டிபயோட்டிக் வந்து பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா அது பாட்டு க்ரோ ஆகிட்டு இருக்கு, நான் என்னோட வழியை பாட்டு நான் போயிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் அவன் பாதிப்படைகிறான் அப்படின்றத என்ன இருந்துட்டு இருக்கு, இந்த அமென்சாலிசம் கான்செப்ட் இருந்திருக்கு. கமென்சாலிசம் அப்படின்றது பாசிட்டிவ் தான். ஓகே, நான் அப்படியே வளர்ந்து போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஃபிஷ்ஷுக்கு மேலே ஒரு ஃபிஷ் வந்து ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபிஷ் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அதோட இடத்துக்கு போகிறதுக்குலாம் ஏதோ ஓட்டிட்டு இருக்க போது இன்னொரு அதுக்கு மேலே ஒட்டிட்டு இருக்க அந்த இன்னொரு ஃபிஷ் வந்து போயிட்டு இருக்க போது, அப்போ அதை சாப்பாடு இது சாப்பிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த மேலே ஒட்டிட்டு இருக்கு தெரியுமா, அந்த ஸ்பீஷிஸ் தான் பெனிஃபிட்டுக்கு, இன்னொரு ஸ்பீஷிஸ் நடந்து போயிட்டு இருக்கல அவனுக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, என்ன கிடையாது, ஹார்மும் கிடையாது அப்படின்றது தான். ஓகே, அதுக்கப்புறம் மியூச்சுவலிசம் தெரிஞ்சிருக்கு. மியூச்சுவலிசம் அப்படின்றது ரெண்டு ஸ்பீஷிஸுமே கெயின் ஆகுறது நம்ம மியூச்சுவலிசம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆய் வினோதினி ஆயிடாக்கண்ணா. அப்புறம் ரெண்டு ஸ்பீஷிஸுமே அழிஞ்சிக்கிறது, காம்படிஷன் இருக்கவே கூடாது நம்ம சொல்லுவோம் இல்லையா, காம்படிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பீஷிஸுமே அழிஞ்சிரும் அப்படின்றது தான். எப்படி சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ காம்படிஷன் பேஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கம் வந்துட்டு ஒரு புலி அடிக்குதோ, ஒரு புலி வந்து சிங்கம் அடிக்குதோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ எனக்கு புலி வேணும், இல்லை எனக்கு சிங்கம், ரெண்டு மென்டாலிட்டி இருந்துட்டு இருக்கு. எனக்கு டியர் வேணும், நான் டியருக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கமும் புலியும் அடிச்சுக்குது. என்ன பண்ணிது, சிங்கமும் புலியும் அடிச்சுது. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், டியர் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துருக்கோம். டியர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சிங்கமும் புலியும் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு. பஃபரிங், இஸ் இட் பஃபரிங்? பஃபரிங் ஆகுதா? பஃபரிங் ஆகுதாடா? சொல்லுங்கடா. இல்லையே, இங்கே கிளியராக தானே இருக்கு. நோ டவர் ப்ராப்ளமா? சரி, ஓகேடா கண்ணா, தேங்க்யூடா. ஓகேவா, நல்லது. காம்படிஷன் பேஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு புலி இருக்குது. எதை நோக்கி பார்த்துட்டு இருக்கு, ஒரு மானை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மானை எடுக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கம்பேரிசன் அடிச்சுப்பாங்க. வரியா பார்த்துக்கலாமா, ஒண்டி மோதிக்கலாமா, சிங்கிள்ஸ் வரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடும். ஓகே, அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட இந்த ரெண்டு ஸ்பீஸுமே ஒரு அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. ஓகே, அதான் காம்படிஷன் கான்செப்ட் அப்படின்றது. ஓகேவா, இதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பார்ட்டிஷனிங்லாம் பண்ணுறது, ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்ற கான்செப்ட் படிப்போம். ஓகேவா, உனக்கு நீ போய் காலையில் வேட்டையாடு, நான் போய் நைட்டு வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டிஷன் பண்ணுறதுனால இந்த காம்படிஷன் பேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது. ஒரே ஒரு விஷயத்துக்காக நிறைய ஸ்பீஸ் வந்து காம்பீட் பண்ணுது. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்குது, இந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக நிறைய ஸ்பீஸ் வந்து காம்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக காம்படிஷனில் நிறைய ஸ்பீஸ் வந்து ஆபத்தாக தான் அமைய போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிடேஷன் தெரிஞ்சுக்கும். பிரிடேஷன் பாராசைட்டிசம் அப்படின்றது பார்க்கும்போது இன்னொருத்தனை அடிச்சு சாப்பிடுறது, வண்டையை ரெண்டு போட்டு அடிச்சு சாப்பிடுறதா நம்ம பிரிடேஷன் அண்ட் பாராசைட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் இருந்திருக்கு. பிரிடேஷன் அண்ட் பாராசைட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கான்செப்டா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா, கிளியரா இதெல்லாம் மியூச்சுவலிசம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம நீட்ல கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி சூடோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா, இந்த ஓஃப்ரிஸை வச்சு டிஃபைன் பண்ணி இல்லையா, இந்த ஓஃப்ரிஸ் டிஃபைன் பண்ணி கேட்டாங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா, சூடோ பாப்புலேஷன். செக்சுவல் டெய்சிட்டை பேஸ் பண்ணி, அதாவது அந்த மோகத்தில், ஓகே, அந்த செக்சுவல் மோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க போது போய் சூடோ காப்புலேஷன், ஃபால்ஸான காப்புலேஷன் பண்ணும். அப்படி ஃபால்ஸான காப்புலேஷன் பண்ணும்போது எதனால ஃபால்ஸான காப்புலேஷன் பண்ணுது, அந்த மேல் ஹனிபீஸ் வந்துட்டு அது ஃபீமேல் ஹனிபி தான் போல, இது என்னோட துணையான ஃபீமேல் ஹனிபி தான் போல அப்படின்றது தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க போது அது போய் சூடோ காப்புலேஷன் வந்து பண்ண போகுது. அப்படி சூடோ காப்புலேஷன் பண்ணும்போது அது பாலினேஷன் ஏஜென்ட்டாக வந்து ஆட் பண்ணப்படுது அப்படின்னு அர்த்தம். பட் அதுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்காது. எக்ஸாக்டாக பார்க்கறதுக்கு ஃபீமேல் ஹனிபி மாதிரி இருக்கணும், சில கோட் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட என்ன பண்ணாது, இந்த மேல் ஹனிபி வந்து போய் கோஆப்ரேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிருப்போம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதெல்லாமே தான் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம இன் டீட்டெயிலாக வந்து நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரெடியா? புரிஞ்சுதா எல்லாருமே? அண்டர்ஸ்டுட். இன்டிஃபைனாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஒரு 100+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ரெடியா? ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமெண்ட் பார்த்துலாம், கொஸ்டின்ஸை பார்த்துலாம்.
பிளாஸ்டி போடுறோங்கம்மா, பிளாஸ்டி போடுறோங்க, பிளாஸ்டி. அதே மாதிரி நம்ம செஷன் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் இருந்துட்டு புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன், கிராஷ் கோர்ஸ் இருந்துருக்கு. ஸோ அந்த கிராஷ் கோர்ஸில் சேரணும் அப்படின்னா அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பைனோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பைனோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிடலாம். எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீநீட் அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ட் இருந்துட்டு நீங்கள் சேர்ந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்ஸ்லாம் இங்கே இருந்துகிட்டு. ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன போயிட்டு ஆன் கோயிங், அப்கமிங், அட்டெம்ப்ட், மிஸ்டு, என்னென்ன அட்டம் பண்ணிக்கிறதுக்கு எதாவது அட்டம் பண்ணலான்னு, எத்தனை மிஸ் பண்ணிருக்கின்றது பார்ப்போம். எதுவும் மிஸ் பண்ணல, இதெல்லாம் இப்போ தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நோட்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சதா கூட நம்ம டெலிகிராம் சேனல்ஸ் இருந்துருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லாகின் டெலிகிராம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வரும். இது நான் லாகின் ஆகாதனால உங்களுக்கு வந்துருக்கு. பட் உங்களுக்கு வந்துச்சு டெலிகிராம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிருப்பது. ஓகேவா? ரெடியா? பார்த்துலாமா? நான் யாராவது கேட்டிருந்தீங்க. குட் மார்னிங்டா. அப்போ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய முதல் கேள்விக்கு மூவ் ஆயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ் என்னவா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, which one of the following community is the characteristics of biological community? Which one of the following is a characteristics of biology community? இது வந்து பயாலஜி கம்யூனிட்டியோட கேரக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோ ப்ராப்ளம் கண்ணா. அதுக்குள்ளே டீ குடிக்க போயிட்டீங்களா? டைம் என்ன ஆகுது? 6:45. Come on, quick. உங்கள் ஃபோனில் வேலையை காட்டுது, அதை நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோட சிஸ்டத்துலேயும் இந்த வேலையை காட்டிகிட்ருக்கும். ஸ்டாட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிஃபிகேஷன் அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. என்ன பண்ணி சொல்கிறது? வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சொல்கிறது. ஓகேவா? ஓகே, வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது. நான் சொல்லியிருந்தேன் ஒரு மரம் இருக்குது, அதுக்கப்புறமா நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஷ்ரப் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஹெர்ப் இருக்குது. அப்படி தானே பார்த்துருப்போம். ஸோ இந்த வெர்டிக்கல் லெவலில் இந்த ஏரியாவில் என்னென்ன ஸ்பீஷியெலாம் க்ரோ ஆகும், இந்த வெர்டிக்கல் லெவலில் என்ன ஸ்பீஷியெலாம் க்ரோ ஆகும் அப்படின்ற அந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்டாட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். இது ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்க போது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பராக நான் கலக்கிட்டீங்க. ஓகே, ஃபைன் ஒரு நிமிஷம்டா. சூப்பராக விஸ்வா, தன்யா, கௌதம், பிரீத்தி, அபிநயா, ஷேக், அப்துல்லா, அஃப்ரா, கனிஷ், பிரீத்தி, கோமதி, ரோஹிணி, தனம், கௌதம், நிஷா, அபிநயா, ருத்ரவேல், ஷர்மிளா, அனீஷ், ஹரிதா, ஸ்ரீ, மோனிஷா, சத்யா, கோமதி, தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா சூப்பராக வினோதினி சூப்பராக இருக்கணும். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். which two of the following changes பேசிக்காக வந்துட்டு அக்கர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. when tens occurs in the plain dwellers when they move to the higher altitude. மேலே போக ஒரு மனுஷன் பிளெயின் மேலே இந்த ஸ்பீஸில் ஏற ஆதி ஏடா சார் ஃபர்காட்டன். ஓகே ஆதி மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விச் எந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்? நீங்கள் மேலே ஏற அந்த ஆல்டிடியூட் மேலே போக உங்களுக்கு உடம்புல நடக்க போகுது. இது பேசிக் கவுண்ட் தான். பேசிக்காக நம்ம உடம்புல என்ன நடக்கும் அதுதான். ஆர்பிசி பிளட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா? அது ஏன் இன்க்ரீஸ்லாம் பிளட் சைஸில் எதுக்கிட்ட இன்க்ரீஸ் ஆக போகுது? அப்படி தானே, பிளட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் இன் ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது, பட் ப்ரொடக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் இன் ப்ரீத்திங் ரேட் கண்டிப்பாக மேலே போகும்போது மூச்சு விடும் பார்த்தீங்களா, ஐயோ முடியலடா அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டு போவீங்களா, அது இருந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இன்க்ரீஸ் இன் த்ரோம்போசிஸ் கவுண்ட்ல சேஞ்சஸ் எல்லாம் வராது. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ.
ஓகே ஆப்ஷன் ஏடா கணக்கில் ஆப்ஷன் ஏ பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். இன்க்ரீஸ் இந்த ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனில் இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் இன்க்ரீஸ் இந்த பர்த் ரேட் ஆகிட்டு இருக்க போது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி அண்ட் சி வில் பி ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பராக தமிழரசி, அபிநயா, வினோதினி, தன்யா, கிரிஷ், சத்யா, விஸ்வா, ஆதி, ஜெயலட்சுமி, மோனிஷா, கௌதம் கலக்கிறீங்க. பவித்ரா, கோகுலப்பிரியா, ஷர்மி, ருத்ரவேல், ரோஹிணி, அனீஷ், எஸ் டகனா. சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரா கோபிகா. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸ்டடி த 4 ஸ்டேட்மெண்ட். 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பண்ணி அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எதுக்கு 2 கரெக்ட் வந்து கேட்குறேன். விச் இஸ் த 2 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எதை பற்றி கேட்டுங்க அப்படின்னா லயன் ஈட்டிங் எ டியர். டியர் சாப்பிட்டு இருக்கு அண்ட் ஸ்பாரோ ஃபீடிங் ஆன் த கிரெயின்ஸ் அது ஈக்காலஜிக்கல் சிமிலர் என்ன பீயிங் அ கன்சியூமர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. Predator starfish pistaches helps in maintaining the species diversity of the some invertebrates and predators ultimately lead to the extinctions of the prey species and productions of the chemicals such as nicotine stechins by the plant are metabolically disorder அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 ஆப்ஷனில் வந்துட்டு எது வந்து கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குது அப்படின்றது. Which is the right answer and which is the wrong answer? Which is the right answer and which is the wrong answer? A lion eating a deer, a sparrow feeding on a grain are ecological similar in the consumer. கண்டிப்பா அவங்க 2 பேருமே கன்சியூமர் தான். இவன் நான்வெஜ் சாப்பிட்றான் வெஜ் சாப்பிட்றான் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அவன் எப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேருமே என்னவாக கன்சியூமராக தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி predation starfish species helps in maintaining the species of the diversity of the some invertebrates. அதான் கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது சிங்கம் இருந்தாதான் மானோட ஸ்பீஷிஸே உயிரோடு இருக்கும் அப்படின்றது. சிங்கம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பேஸ் பண்ணிட்டு அது அழிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால என்ன சார் அந்த காம்படிஷன் கான்செப்ட்லாம் படிச்சிருப்போம், இன்டர்ஃபரன்ஸ்லாம் பார்ப்போம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மானி இல்லை, மானி இல்லை, ஒரு சிங்கம் இல்லை, புலி இல்லை, மானுக்கு வேண்டி அதுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெடேட்டரும் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணிருக்கோம், மானுக்கு வந்துட்டு ஃபுட் சோர்ஸுக்கு அதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதை என்ன பண்ணுறோம், இப்போ நான் எனக்கு வந்து மானுக்கு வந்து ஃபுட் சோர்ஸ் வேணும். அந்த ஃபுட் சோர்ஸ் வந்து என்ன புல்லாக தான் இருக்க போகுது. அப்போது புல்லை நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு, மானுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரெடேஷன் இல்லாதனால மான் வந்து குட்டி போட்டு அது பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு லெவலில் வந்ததுக்கப்புறமா அந்த கம்மியாக இருக்கக்கூடிய கிராஸுக்கு வேண்டி என்ன பண்ணிக்கும், அந்த மானுக்குள்ளே போட்டி வந்துடும். அதான் காம்படிஷன் கான்செப்ட். இந்த மானும் அடிச்சுக்கும், பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி மானுக்கும் சண்டை வந்து 2 பேருமே செத்து போயிடும். ஓகேவா, ஸோ அதனால தான் ப்ரிடேஷன் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அங்கே சிங்கம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசியான மானியை இல்லை பாதி மானியை அடிச்சு சாப்பிட்டு வச்சிருக்கோம். ஸோ அதனால கண்ட்ரோல் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம டியருக்கும் வந்து ஃபுட்டு சாப்பிட வராது, லயனுக்கும் வந்து ஃபுட்டு சாப்பிட வராது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட்ல சொல்லிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ அண்ட் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, இது கான்செப்ட் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். காம்படிஷன் கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்கும்போது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட்லி டிஃபைன். எது கரெக்டாக டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த கான்செப்ட்ல 4 விஷயத்தை டிஃபைன் பண்ணிருக்காங்க. அந்த 4 விஷயத்துல எந்த விஷயத்தை வந்து கரெக்டாக அப்ராப்ரியேட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. பாத்துடா தூங்கிடாதீங்கடா, பெட்ல படுத்துட்டே பாக்குறது தப்பு இல்லை, பட் தூங்கிடாதீங்க. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ப்ரிடேட்டரோ என்ன சொல்லிருக்கோம், இஸ் an organism. Predator அப்படின்ற organism that catches and kills other organisms. Option C is the right answer. Predator is an organism that catches and kills another organism. Option C will be the right answer. Super நோட் பண்ணுங்க. Yes. Option C. சூப்பர் இருக்கணும். வெறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. அபிநயா, ஸ்ரீ, ரோஹிணி, நேஹா, அனீஷ், தமிழரசி, ஹரிதா, பவித்ரா, கோமதி, பிரீத்தி, தன்யா, ஆதி, கிரிஷ், ஷர்மி, ஃபரா, அஃப்ரா, ஜெயலட்சுமி, அழகு, சத்யா, பிரீத்தி, அனீஷ், விஸ்வா, மோனிஷா, கௌதம், கோகுலப்பிரியா, சத்யா கலக்கிட்டீங்க. ஓகே, ருத்ரவேல், கோபி கலக்கிறீங்கண்ணா. சோஃபாவில் படுத்துக்கிட்டே பாருங்க, படுக்காமல் பார்க்க முடியாது, அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டே பார்க்குறதுல ஒரு தனியாக ஒரு சுகம் தானே அதுக்குள்ள. அப்படியே கேட்டு அப்படியே தூங்கிட வேண்டியது. ஓகே, படுத்துக்கிட்டே பார்க்குறது என்னடா அது அப்படின்றது. பட் இருந்தாலும் அது ஒரு சுகம், தனி சுகம் தான். படுத்துக்கிட்டே படிப்போம், படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதேமாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படின்றது. நிறைய பேர் தூக்கத்தில் கனவுல பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் அப்படி பார்க்கலையே, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல்லு தேய்ச்சிங்களா கலங்காத்தில்? ஏன்னா நம்ம முன்னாடிலாம் மார்னிங் கிளாஸ் இருக்கும்போது சார் பல்லு தேய்க்கல சார், பிரேக் வேணும் சார் அப்படின்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி கான்செப்ட் கூட இருந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். which one of the following is categorized as a true sense? parasites பேஸ் பண்ணி கேட்குறாங்க. parasites பேஸ் பண்ணி கரெக்டாக இருக்க ட்ரூ சென்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. ஒரு ஆள் ப்ரஷ் பண்ணல, ஒரு ஆள் ப்ரஷ் பண்ணி டீயே குடிச்சாச்சு, நல்ல விஷயம். யா எஸ் ஆப்ஷன் பி. பி தாக்கண்ணா ஹெட்லோஸ் லிவிங் இன் த ஹியூமன் ஸ்கால்ப் as well as laying eggs on the human hair அப்படின்றது. எக்லோஸ் அந்த டேண்ட்ரஃப் கான்செப்ட் பேஸ் பண்ணலாம் பார்ப்போம் இல்லையா, அதான் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அது ஒரு ஒன் டைப் ஆஃப் parasitism தான். எக்லோஸ் லிவிங் இந்த ஹியூமன் ஸ்கால்ப், ஹியூமன் மண்டை, நம்ம மண்டை ஹியூமன் ஸ்கால்ப்ல வந்து லீவ் பண்ணிருக்கு, அங்கேயே போய் முட்டை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது. ஓகேவா, இந்த குட்டி குட்டி இந்த டேண்ட்ரஃப், இந்த பெயின் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அது அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சி கிடையாது, ஆப்ஷன் பி தாக்கண்ணா, ஆப்ஷன் பி. ஓகேவா, குக்கு லேஸ் அகைன் அது என்ன சொல்லுவோம், குக்கு லேஸ் இஸ் எக்ஸ் இன் க்ரோஸ் நெஸ்ட். க்ரோஸ் நெஸ்ட்ல போய் குக்கு வந்து லே பண்ணி இல்லையா, அந்த அந்த டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டேர்மை நம்ம என்ன சொல்றோம், குயில் வந்துட்டு காக்காவோட முட்டையில போய் குட்டி போடுது இல்லையா, காக்காவோட கூட்டில் போய் முட்டை போடுது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்றோம், அது என்ன சொல்றோம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு குயில் வந்துட்டு காக்காவோட, அதுக்கு டேர்ம் இருக்கு, அது என்ன டேர்ம், யா broad parasitism. எஸ் broad parasitism அப்படி நம்ம சொல்லுவோம். என்னது, இந்த குயில் போயிட்டு அந்த காக்காவோட இதில் போய் முட்டை போடுறது. ஓகே, அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், broad parasite. ரெண்டு முட்டையும் பார்க்க சிமிலராக இருக்கும், அது வளர்ந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அது பார்க்கறதுக்கு காக்கா மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு இது சோறும் போட்டிருக்கும். எஸ் broad parasitism இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆனால் இவங்க கேட்டது parasitism மட்டும் தான் கேட்டது. ஸோ parasitism மட்டும் கேட்டதுனால ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இது கேட்டால் broad parasitism கேட்டால் மட்டும் தான் நீங்கள் இந்த ஆப்ஷனை சொல்லணும். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, அபிநயா, சத்யா, பிரீத்தி, ஸ்ரீ, நேஹா, தன்யா, கிரிஷ், மோனிஷா, ஷர்மி, ருத்ரவேல், ஆதி, கௌதம், ஸ்ரீ, கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. அழகு, கோபிகா, பவித்ரா. சூப்பராக. எஸ் parasitism, broad parasitism. Next question. Consider the following statement. ரெண்டு டெசர்ட் லிசர்ட் பத்தி கேட்டிருக்காங்க. டெசர்ட் லிசர்ட் பத்தி கேட்டிருக்காங்க. டெசர்ட் லிசர்ட் பத்தி சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம் இருங்கடா, என் ஃபோனு கொஞ்சம் இதாக இருக்குது. உங்கள் ஃபோன் சொல்லிட்டு சரி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் த ஆன்சர்? Okay, fine. Okay, why can't be D? என்னடா why can't be D? ரோகிணி, யார் மாதிரி ரோகிணி தானே, ரோஹிணி, அருணாகிரி. என்னடா கேட்குறீங்க, why can't be Dனா எனக்கு புரியலையே. சரி, இதுக்கான ஆன்சர் என்ன? Yes, it's going to be C. Yeah, burrowing in a soil to escape high temperature. Yes, கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கரெக்டா. அடுத்து losing heat rapidly from the body due to the high temperature. Losing the heat rapidly from the body due to high temperature. கரெக்டா? பி கரெக்டா? பி எப்படி கரெக்டா வரும்? ஹை டெம்பரேச்சர்னால எப்படி அது லூஸ் ஆயிட்டு இருக்கு? ஸோ பி வராது. அப்போ ஆப்ஷன் சி கிடையாது.
bask in suns when temperature is low. கண்டிப்பாக அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அதான் பேஸ் பண்ணி இங்கே வேறு கெப்பாசிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சராக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏடா கணக்குங்களா? ஆப்ஷன் ஏ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கனா ஏ அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? வரும் பாஸ்கிங் வரும்னாக்கா பாஸ்கிங் வரும் கணுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏடா? ஆப்ஷன் ஏ இட்ஸ் நாட் ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் ஏடா? ஆப்ஷன் ஏ நோட் பண்ணி வச்சுக்கோண்டா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியர். எஸ், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். புரிஞ்சுதா? அது என்ன ஒய் கான் பி டி எனக்கு புரியலையே. இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா இல்லை போன கொஸ்டினில் கேட்டிங்களா? போன கொஸ்டின் கேட்டிங்களோ ஏன் இது டியா இருக்காது அப்படின்ட்டு. இருக்கீங்களாடா கண்ணா? ரோஹிணி லைக் பண்ணாதவங்கள சொன்னேன். இது என்னது? கேட்டகரைஸ் பாராசைட்ஸ் இன் ட்ரூ சென்ஸ் அப்படின்றது. டி என்ன கொடுத்துருக்கான்? ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ பைட்ஸ் அண்ட் சக்ஸ் இன் கண்ணா. இந்த கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் டி வரல? ஏன்னா நம்ம ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ நம்ம பாராசைட்டும் படிச்சிருப்போம்ல, ஏன் டி வரலன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தாலே தெரியுது ஏன் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு வெக்டர் வந்து தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? வெக்டர். யார் வெக்டர்? கான்செப்டில் வெக்டர் வந்து தேவைப்படுது மாற்றி கொண்டு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லீவ் பண்ணல. இது வந்து அங்கே என்ன பண்ணல? அங்கே வந்துட்டு வாழலை. இவன் என்ன கேட்டிருக்கான்? ட்ரூ சென்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டான். அதனால தான் கரெக்டாக பார்த்து அடிக்கணும் அப்படின்னு. இவன் ட்ரூ சென்ஸ் மென்ஷன் பண்ணதுனால நம்ம இந்த டியை எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அவன் சும்மா பிளட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதுக்கும் எக்கை லே பண்ணுறதுக்காக தான் பேசிக்காக இருந்தாலும் தவிர அவங்க வந்து வாழலை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அவங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால தான் நம்ம ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணோம். ஆப்ஷன் டி வரும். ஓகே, ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்றது ட்ரூ சென்ஸில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது வெக்டர் தேவைப்படுது. போயிட்டு வரதுக்கு ஒரு வெக்டர் தேவைப்படுது. பட் நம்ம தலைவனுக்கு தேவை கிடையாது. நம்ம ஹியூமன் பெயினுக்குலாம் அது தேவை கிடையாது அப்படின்றதெல்லாம். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் வரும். ஆப்ஷன் டி வராது. ஓகேங்களா? வெக்டர் தான் அது. எஸ், பிளாஸ்மோடியம் ஸ்பீஷிஸ்லாம் படிச்சிருப்போம். அது வெக்டர் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. புரிஞ்சுது? அதனால ஆப்ஷன் டி வராது இருக்கனா ஆப்ஷன் டி வராது. ஓகே, சரி. இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், த லாஜிஸ்டிக் பாப்புலேஷன் ஈக்குவேஷன் growth எக்ஸ்பிரஷன். லாஜிஸ்டிக் பாப்புலேஷன் ஈக்குவேஷன் இதுதான் நம்ம எப்படி கேட்டிருந்தாங்க? வேர்ல்ட்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். மாற்றி கேட்டிருந்தேன். நான் சொல்ல பார்த்தீங்களா, ஒரே மாவை அரைச்ச மாவை தான் அரைச்சிருப்பாங்க அப்படின்னு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் எல்லாத்துலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. வேறு எதுலேருந்து வந்து வேறு. ஐ திங்க் இது மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு இல்லை, அது கான்செப்ட் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஏ தான் வரும். அந்த கான்செப்ட் வந்து மிஸ் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது டெஃபினேஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு. நல்ல விஷயம். ஓகே, அதுக்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்க. பீப்புள்ஸ் ஹூ had from the plains of area adjoining Rohinton Pass about 6 months back. எப்படி இருக்க போகுது? கேட்டாங்க. அதான் வேர்ல்ட்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் மாற்றி கேட்டிருப்பாங்க. யா டேய், இந்த கொஸ்டின் இது தப்பாக இருக்குடா. இந்த கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக டிஎன் ஆர் பை என் இங்கே வருமா? டிஎன் பை டிடி. அதான் ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. அதனால தான் நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா? எஸ், இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ have more RBCs and their hemoglobins as a lower binding of affinity to oxygen. So option A இதுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. more RBCs இருந்துட்டு இருக்கும். இதே கான்செப்ட் தான் நம்ம போனதில் பார்த்தோம். ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போக என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். தான் கலக்கிங்க. சூப்பராக. நேஹா, வீரா, தமிழரசி, அபிநயா, மோனிஷா, விஸ்வா, அனீஷ், ஸ்ரீ, சந்தோஷ், ஹரிதா, ஷர்மி, அஃப்ரா, ஜெயலட்சுமி, கோகுலப்பிரியா, அழகு, கௌதம்,
Sri, Vishwa, Gomadi, Gopika, Krish, collecting. It's going to be option A is the right answer. Okay, option A is going to be the right answer. Having more RBCs and the hemoglobins. Option A is the right answer. Next question. Another question. Kaskuta is an example for. Kaskuta is an example. Kaskuta. Kaskuta is an example for. Kaskuta. 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 Yeah. This is an example. So, option D, ecto. Endo கிடையாது, ectoparasite. Plant stems base பண்ணி வரக்கூடியது தான். Okay, it's going to be option D, ectoparasite is the right answer. Option D, ectoparasite. Ectoparasite. Kaskuta அதுக்கான examples நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ectoparasite க்கான examples நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்டா. So, going to be option D is the right answer. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. So, option D, ectoparasite is the right answer. Ectoparasite. Supra, Neha, Rudravel, Anish, Monisha, Satya, Abhinaya, Neha, Gautam, Sri, Sharmi, Alagu, Satya, Afra, Preeti, Dashini, Krish, Tamilarasi, Harita, Ananya, Gokulapriya, Veera, Jayalashmi, Danya, Gomadi, Kamaraj, Santosh, Baby, collecting. Vishwa, super. It's going to be option D, ectoparasitism. Kaskuta ectoparasite base பண்ணி வரக்கூடியது அப்படினு இருக்கு. Okay. Sedimentary sea anemones get attached to the shell lining of the hermit crab. This association with the sedimentary sea anemones get attached to the shell lining of the hermit crab. இத நம்ம பாத்துறோம். சார் இதுதான் வரும் சார் அதுதான் வரும்னு சொல்லிருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நம்ம மியூச்சுவலிசம் பேஸ் பண்ணி சிம்பியாசிஸ் தான் வந்துட்டு இருக்க போகுது நோட் பண்ணி. அதுக்காக நான் அப்பவே எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஓகே, செடிமெண்ட்ரி சியனிமோனும் கொஞ்ச காலத்துக்காவது சில டியூரேஷனுக்காவது ரெண்டுமே ஒன்றா வாழும். கமென்சாலிசம் வரதுக்கான சிம்பியாசிஸ் தான் வரும். ஓகே, கொஞ்ச காலத்துக்காவது என்ன பண்ணிட்டு இருக்க போது ரெண்டும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்க போது நம்ம பார்த்தோம். மியூச்சுவலிசம் கான்செப்ட் தான் சொல்லணும். ஓகே, ஒன்றுக்கும் டிபெண்ட் ஆகி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இதை நம்ம சிம்பியாசிஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி சொல்கிறோம். கமென்சாலிசம் சொல்ல மாட்டோம். கொஞ்ச காலத்துக்காவது சி அனிமோன்ஸும் இந்த ஹெர்மிட் கிராப், அதாவது ஹெர்மிட் கிராப் வந்து அதை வந்து காப்பாற்றுறதுக்கு வச்சு காப்பாற்றுறதுக்கும் அதுக்கு வந்து ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. ஹெர்மிட் கிராப் மூவ்மெண்ட்டுக்கும் காப்பாற்றுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேசிக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. So symbiosis தான். ஓகேவா? So it's going to be option B is right answer. ஒரு symbiosis பேஸ் பண்ணி இருக்கு. ரெண்டுமே கெயின் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரெண்டுமே கெயின் ஆயிட்டு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கமென்சாலிசம் பேஸ் பண்ணி ரெண்டுமே கெயின் ஆயிட்டு இருக்குதா வந்துருக்கு. So it's going to be option B is right answer. option B is right answer. நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். option B is right answer. அடுத்த கட்ட क्वेश्चन போயிடலாம். அடுத்த கட்ட क्वेश्चन என்ன இருக்க போகுதுனா, the biological studies of population eats. He found that the average of natality of 250, average of mortality of 240, immigration is 20 and emigration is 30. The net increase in the population is, அந்த இதை போடுங்க. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். போடுறாங்கண்ணா. கமான். அடிச்சுடு. எப்படி பர்த் ரேட்டு ஞாபகம் இருக்குல்ல? பர்த் ப்ளஸ் இமிக்ரேஷன், நட்டாலிட்டி ப்ளஸ் இமிக்ரேஷன் மைனஸ் மார்டாலிட்டி ப்ளஸ் எமிக்ரேஷன். நட்டாலிட்டி என்ன கொடுத்துருக்கான்? நட்டாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 250. நட்டாலிட்டி வந்துட்டு 250. இமிக்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? இமிக்ரேஷன் 20. இப்போ 250 ப்ளஸ் 20 மைனஸ் அடுத்தது மார்டாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 240 கொடுத்துருக்கான். அண்ட் எமிக்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 30 கொடுத்துருக்கான். எமிக்ரேஷன் 30. அப்படி பார்க்கும்போது 10 இங்கே ஆட் ஆகுது 0. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 0 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி 0 இஸ் த ரைட் ஆன்சர். ஒரே நிமிஷம் இருங்க. என்னாச்சு? யா, இதுக்கு ஆப்ஷன் டி புரிஞ்சுதா? 0 தான் ரைட் ஆன்சர். ரெண்டுமே அடிச்சதுனால 0 இஸ் ரைட் ஆன்சர் இருக்கா? சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி ஆப்ஷன் டி. யா, சூப்பர் இருக்கா? ஃபைன். சூப்பரா. நேஹா, அபிநயா, விஸ்வா, ஹரிதா, ஹனீஷ், தமிழரசி, பிரீத்தி, ஷர்மி, சத்யா, கிரிஷ்,
சந்தியா, ஸ்ரீ, வீரா, ருத்ரவேல், கௌதம், சத்யா, மோனிஷா, அஃப்ரா, அழகு, விஸ்வா, கோகுலப்பிரியா, தமிழரசி, சந்தோஷ், மோனிஷா, கோமதி, ஜெயலட்சுமி, கோபிகா, வைப்ஸ். சூப்பராக இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 0 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கட்ட கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ பர்சன் மூவிங் ஃப்ரம் டெல்லி டு ஷிம்லா. இது நம்ம பார்த்துருந்தோம். டெல்லி டு ஷிம்லா எதுக்காக நம்ம போகிறோம்? ஹீட் பேஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். அதேமாதிரி சைபேரியாவிலேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கான். சைபேரியா எப்படி இருக்க போகுது ஞாபகம் இருக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் ரீஜன் மூவ் டு எங்கே போக போகுது? சைபேரியான்றது ரொம்ப ரொம்ப கோல்டான ரீஜன். அப்போ கோல்டான ரீஜன்லேருந்து எங்கே மூவ் ஆகி வரும்? சூடான ரீஜன் தான் மூவ் ஆகி வரும். ஸோ இங்கே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. எது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? எஸ். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் டி கியோலாண்டோ நேஷனல் பார்க். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி கியோலாண்டோ நேஷனல் பார்க் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகேவா? இந்த டெல்லி டு ஷிம்லா கதையெல்லாம் வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அவன் சைபேரியா கொடுத்துட்டான். சைபேரியா சின்ன குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப கோல்டான ரீஜன் தான் சைபேரியா. அதில் மட்டும் அடுத்து கொடுத்துட்டான். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் ரீஜன் கொடுத்துட்டான். ஓகேவா? சைபேரியான்றது கோல்டான ரீஜன். ஸோ அங்கேருந்து எதை நோக்கி வந்துட்டு இருக்கான்? இந்த கியோலாண்டோ நேஷனல் பார்க் நோக்கி வந்துட்டு இருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. Fine. Okay. Super. Yeah. Yes, definitely. Next question பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an association of an individual of a different species in a living same habitat and having a functions of interaction is. நல்லா புரிஞ்சுங்க. association of individual of different species, வேற ஸ்பீஷீஸ் ஒரே ஹேபிடேட்ல வந்து லீவ் பண்ணுது, பட் having functional interaction. என்ன சொல்லிருக்கோம்? சோஷியல் சயின்ஸ்லாம் எல்லாத்தையும் படிக்கக்கூடியது தான் சயின்ஸ் அப்படின்றது. நான் தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது தான். எஸ், இஸ் த பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் கோயிங் டு ஆப்ஷன் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏடா கணக்குல ஆப்ஷன் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏடா கண்ணா அதான் நம்ம சேம் ஹேபிடேட்ல இருக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா கண்ணா. சூப்பரா. தமிழரசி, அபிநயா, ஸ்ரீ, ஷர்மி, சத்யா, பிரீத்தி, வீரா, கௌதம், ஹரிதா, தன்யா, நேஹா, அனீஷ், ஆதி, அழகு, கோமதி, விஸ்வா, ருத்ரவேல், கிரிஷ், அஃப்ரா, கௌதம், கலகிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டராக்ஷன்ஸ் போத் த பார்ட்னர்ஸ் ஆர் அட்வர்ஸ்லி அஃபெக்டட். ரெண்டு பேருமே அடி போட்டு அடி வாங்குறாங்க. போத் த பார்ட்னர்ஸ் ஆர் அட்வர்ஸ்லி அஃபெக்டட். சூப்பராக கோபிகா, சூப்பராக. எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு பார்ட்னர்ஸுமே அஃபெக்ட் ஆகப்படுகிறார்கள். உனக்குனால எனக்கு ஆபத்து, என்னால் உனக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்னர்ஸுமே அஃபெக்ட் ஆகப்படுகிறது. எதுவாக இருந்துட்டு இருக்கு? both the partners are adversely affected in a competition வந்துச்சுனாலே ரெண்டு பார்ட்னர்ஸுமே அடிச்சு கடிச்சு செத்துருவாங்க அப்படின்றதுனால தான். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி இதுக்கும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா காம்படிஷன். ஓகேவா? ஆப்ஷன் டி காம்படிஷன் இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. காம்படிஷன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். leaves become modified spines. அதாவது லீவ்ஸ் வந்துட்டு ஸ்பைன்ஸா மாடிஃபை ஆகுது இல்ல? எதுல வந்து லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸா, அதாவது முள்ளா வந்து மாடிஃபை ஆயிட்டு இருக்கு? எதுல லீவ்ஸ் become modified into spines? எதுல வந்துட்டு லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸா வந்து மாடிஃபை ஆகுது? எதுல வந்து லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸா மாடிஃபை ஆகுது? எஸ், ஆப்டூனியா. அது ஆப்டூனியா மட்டுமா நடந்துட்டு இருக்கு? இல்ல, கேட்கஸை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is the right answer. Okay, it's going to be option A. Optonia is the right answer. Option A. அப்படின்றது. ஓகே, சூப்பராக கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. ஃபைன். ஃபேண்டாஸ்டிக். இப்போ லீவ்ஸ் ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிறது ஆப்ஷன் ஏல தான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the principles of the competitive exclusion was stated by. காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ் யார் ஸ்டேட் பண்ணா? காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு யார் ஸ்டேட் பண்ணியிருப்பா? என்ன பிரின்சிபல்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம்? காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய பிரின்சிபல் என்ன இருக்குது? காஸ் பிரின்சிபலா இருந்திருக்கு. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஜிஎஃப் காஸ் தான் காஸ் பிரின்சிபல் படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ காஸ் பிரின்சிபல் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ டக்கனா ஆப்ஷன் ஏ காஸ் பிரின்சிபல் இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் டக்கனா. சூப்பரா. பிரீத்தி, காமராஜ், சத்யா, அனீஷ், சத்யா, கோகுலப்பிரியா, ருத்ரவேல், நேஹா, மோனிஷா, தன்யா, சந்தோஷ், தமிழரசி, அழகு, விஸ்வா, அனன்யா, பிரீத்தி, தர்ஷினி, ஆதி,
Gokulapriya, Gopika, Kalakitting. It's going to be option A is the right answer. Okay, option A will be the right answer. Scene, Kalakitting. Or blast on board, 20 questions complete, but blast on board. Come on, ra. Or blast start shooting, Papa. Dashini, super. Blast போடுங்க அப்படியே செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணி வெச்சுக்கோ செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க அப்படியே பட்சல செஷன் லைக் பண்ணி வெச்சோங்க செஷன் லைக் ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க செஷன் லைக் பண்ணாம இருக்கீங்களா செஷன் லைக் பண்ணி வெச்சோங்க blast போடுங்க பாப்போம் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா எஸ் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம் ஸோ வில் ரெஸ்யூம் மிச்ச இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம் ஓகேவா blast போட்டுருங்கடா ஃபயரை போடுங்க நம்ம ரீனியட் கிராஷ் கோர்ஸில் சேராமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன் அந்த ரீனியட் கிராஷ் கோர்ஸில் சேர்ந்து வச்சுக்கோங்க ரீனியட் கிராஷ் கோர்ஸில் சேராமல் இருக்கிறவங்க டெஃபினட்டாக நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ஜாயின் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க அதேமாரி தான் நமக்கு சொல்லக்கூடக்கூடிய அந்த டெலிகிராம் சேனலில் இருந்துட்டு அதுலேயும் சேராமல் இருந்தால் சேர்ந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே மறக்காமல் சேர்ந்து வச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷன்ஸ் நோட்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அனுப்பப்படுவாங்க ஓகேவா சரி உங்கள் குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம் ஸோ வி வில் ரெஸ்யூம் ஆஃப்டர் பிரேக் ஓகே ஸோ இங்கே வந்து டைம் கரெக்டாக ஓடலடா இந்த டைம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க இந்த டைம் ஓட மாட்டேங்குது கரெக்டாக தெர் இஸ் சம் இஷ்யூஸ் வித் திஸ் டைம் okay so we will be resumed by 7:30 க்கு ரெஸ்யூம் பண்ணலாம் ஓகேவா பல்லு தேய்க்காதெல்லாம் பல்லு தேய்ச்சி வந்துருங்க ஓகேவா பி ஃபார் பிளாஸ்ட் பல்லு தேய்க்காதெல்லாம் பல்லு தேய்ச்சி வந்துருங்க ஸோ வில் ரெஸ்யூம் போய் தூங்கிடாதீங்க அதுக்குன்னு ஸோ மீட் யூ அட் 7:30
வந்தாச்சா ஹாய் வெல்கம் பேக் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமாடா வந்துட்டீங்களா குட் மார்னிங் டாக்கனா குட் மார்னிங் நிறைய பேர் இப்போ தான் பேசிக்காக வரீங்களா போல இருக்கு ஓகே சரி அகைன் குட் மார்னிங் சரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் குட் மார்னிங் சொல்லிட்டே இருப்பீங்க நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் if the positive sign is associated with the beneficial interactions and negative signs இதெல்லாம் இருந்துச்சா கூட அவன் என்ன கேட்குறான்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை டிஃபைன் பண்ணுது அவ்வளோதான் கடைசி ரெண்டு மாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே கொடுக்கப்பட்டதில் இது ரெஃபர் பண்ணுது பாசிட்டிவ் நெகட்டிவ் கமென்சாலிசம் எப்படி வரும் யூஸ்ஃபுல்லாக தான்டா இருக்கும் என்ன இருக்க போகுது நோ இட் இஸ் பாராசைட்டிசம் கமென்சாலிசம் என்ன பார்த்துட்டு இருந்தோம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா கமென்சாலிசம் அப்படின்றது பாசிட்டிவ் ப்ளஸ் நியூட்ரல் அப்படின்றது தான் பாசிட்டிவ் நியூட்ரல் பண்ணுறது தான் நம்ம கமென்சாலிசம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கமென்சாலிசம் அப்படின்றது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பாசிட்டிவ் ப்ளஸ் நியூட்ரல் என்னது எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது எனக்கு கெயினும் கிடையாது லாஸும் கிடையாது உன்னால் எனக்கு என்னது லாபமும் கிடையாது அதேனால உன்னால் எனக்கு நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம கமென்சாலிசம் நம்ம ஜீரோவில் பேஸ் பண்ணி சொல்லிருப்போம் பட் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ப்ரிடேஷன் அண்ட் பாராசைட்டிசம் ரெண்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால ப்ரிடேஷன் அண்ட் பாராசைட்டிசம் பேஸ் பண்ணி தான் வரப்போது மறந்துடாதீங்க ப்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க பாராசைட்டிசம் கொடுத்துருக்காங்க சொந்தா வெறும் கமென்சாலிசம் வராது இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாராசைட்டிசம் கொடுத்துருக்கான் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கா ஆப்ஷன் சி தாக்கணுங்களா இட்ஸ் நாட் டி இட்ஸ் நாட் பி இட்ஸ் ஆப்ஷன் சி will be the right answer note பண்ணிக்கோங்க தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி is right answer சூப்பர் சத்யா நேஹா ஜெயலட்சுமி காமராஜ் மோனிஷா கிரிஷ் சத்யா அனன்யா கௌதம் அக்ஷயா பிரீத்தி அழகு தன்யா கோபிகா ருத்ரவேல் அனீஷ் தமிழரசி கோகுலப்பிரியா விஸ்வா கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is the right answer. Hello, it's going to be option C. Parasitism is the right answer. Option C. Parasitism is going to be the right answer. Next question. Batala. What is the question? Which one of the following is correct for the selected species? I think some diagrammatic ஏதோ வரும்னு நினைக்கிறேன். I think for reselected species தான் வரும் so large number of progeny with a small size option D large number of progeny with a small size option D is the right answer okay கலக்கிட்டீங்க okay what's going to be option D large number of progeny is a small size அப்படின்ற large number of progeny is a small size அப்படின்றது option D is the right answer okay C also வரலாம் okay reselected concept அப்படின்றதுனால தான் சொல்லிட்டு இருக்காங்க reselected concept அப்படினால தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா next question பார்த்தலாம் in which much easier are the small animals to run uphill than a large animals எதனால small animals easier uphill போய் ரன் ஆயிட்டு இருக்கும் comparatively பண்ணும்போது large animals ரொம்ப கம்மியா எதனால ஸ்மால் அனிமல்ஸ் வந்துட்டு ஈஸியாக மலை மேலே ஏற முடியும் டக்கச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி எலியெல்லாம் சீக்கிரம் மலை மேலே ஏறிடுமா பட் இந்த பெரிய அனிமல்ஸ்லாம் ஏற முடியாது எதனால ஏற முடியாது அப்படின்றது தான் கேள்வி வாட் இஸ் த ரீசன் வாட் ஷுட் பி த ரீசன் எதனால சியா பாடி வெயிட்லாம் ஒரு விஷயம் கிடையாதுடா எதனால் ஸ்மாலர் அனிமல்ஸால் ஈஸியாக அப்பில் ஏற முடியுது அப்படின்னா
அதில் மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு ஹையாக இருக்கிற பட்சத்தில் which has a high metabolic rate மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு ஹையாக இருக்கிற பட்சத்தில் அதனால் ஏற முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி which has a high metabolic rate. Okay, metabolic rate metabolism பாடியில் anabolism catabolism breakdown and make up process தான் மெட்டபாலிக் பேசம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஓகே ஹையர் ரேட்டில் இருக்கிறதுனால தான் அதனால் ஈஸியாக வந்து ஏற முடியுதுன்னு அர்த்தம். அதில் என்ன ஏற முடியுது ஈஸியாக வந்து மலை மேலே சப்பு சிக்கி சக்குச்சும் அப்படியே சாடி 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 ஏற முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி டாக்கான நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் அனிமல்ஸ் ஹேவ் அ ஹையர் மெட்டபாலிக் ரேட் அதோட மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு ஹையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். பி ரைட் ஆன்சரா சியும் வராது ஏவும் வராது. எல்லா ஆப்ஷனும் போட்டுட்டோம். ஆமாம் ஓகே. அடுத்தது லாஜிஸ்டிக் மாடலில் வந்து dn by dt is equal to r இல்லை. இது என்ன சொல்லிட்டு இருக்காங்க given as when does the growth rate of population follows is equal to 0. இந்த ஃபார்மேஷனில் ஈக்குவல் டு 0 கொடுக்கணுமா? எப்போ வரும் 0? dn by dt is equal to 0 எப்போ பார்த்தா வரும்? ரொம்ப பேசிக் தான். dn by dt is equal to 0 எப்போ வரும்? ஹாய்டா கோகுல். ஒரு நிமிஷம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போது இந்த n by k வந்துட்டு 1 இருந்த பட்சத்தில் n by k is equal to 1 இருக்கும்போது இங்கே என்ன வரப்போகுது rn is equal to 1 minus 1 வந்துடும். அப்போ இங்கே 0 வரும். அப்போ மல்டிப்ளை பை எனிதிங் வித் 0 இஸ் 0. அப்போ இது பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ when n by k is equal to exactly 1 n by k வந்துட்டு exactly 1 இருக்கும்போது 1 minus 1 மைனஸ் ஆகிடும்போது 0 வந்துடும். ஸோ மல்டிப்ளை வித் 0 எனிதிங் வித் 0 இஸ் கால்ட் அஸ் 0 தான் இருக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க கணக்கு சூப்பராக சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஆப்ஷன் ஏ ஹைடா கண்ணா சூப்பரா. பிரீத்தி, கோகுல், அபிநயா, அனீஷ், மோனிஷா, ஜெயலட்சுமி, நேஹா, ருத்ரவேல், சத்யா, அனன்யா, பிரீத்தி, கிரீஷ், அஃப்ரா, அழகு, கோபிகா, தன்யா, தமிழரசி, கௌதம், ஹரிதா, அக்ஷயா, அனன்யா, வைப்ஸ், ருத்ரவேல், சந்தோஷ் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ n by k is exactly 1 இருக்கும். n by k is equal to exactly 1 இருக்கும்போது நமக்கு இங்கே லாஜிஸ்டிக் growth curve வந்து 0 வந்து நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா காஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டேட்ஸ்க்கு என்ன ஸ்டேட் பண்ணுது காஸ் பிரின்சிபல். வாட் டஸ் த காஸ் பிரின்சிபல் ஸ்டேட்? ஸ்டேஞ்ச் ஆனந்த் சார், வாட் டஸ் த காஸ் பிரின்சிபல் ஸ்டேட்? வாட் டஸ் இட் ஸ்டேட்? காஸ் பிரின்சிபல் என்னென்ன ஸ்டேட் பண்ணுது? ஹாய் பிரியா, குட் மார்னிங்டா. வெல்கம். டேய் ஒன்ஸ் ரெண்டு நல்லா பாருங்க. ஆப்ஷன் ஏவா வரும். மோர் அபண்டன்ட் ஸ்பீஷிஸ் எக்ஸ்க்ளூடட், லெஸ் அபண்டன்ட் ஸ்பீஷிஸ் ஒரு காம்படிஷன். அதுக்கு ஏன் காஸ் பிரின்சிபல் அதுக்கு என்ன சம்பந்தம்? காஸ் பிரின்சிபல் அதுக்கு என்ன சம்பந்தம்? கரெக்டாக பாருங்கடா கண்ணா, கரெக்டாக பாருங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. நோ டூ ஸ்பீஷீஸ். இது வந்து டைலாக் மாதிரி மனப்படம் இருக்கணும். நோ டூ ஸ்பீஷீஸ் கேன் ஆக்குபை த சேம் நிச்சே indefinitely for the same limiting resources. ஒரே லிமிட்டிங் ரிசோர்ஸஸில் ஒரே நிச்சயில போயிட்டு நிச்சயம்னது ஃபங்க்ஷனல் ஹேபிடேட் தானே. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்றமே அந்த ஸ்பீஷிஸ் தானே இருந்துட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருந்தேன், ஒரு கடலுக்கு பக்கத்தில் யார் இருப்பான்? ஃபிஷர்மேன் தான் இருந்துட்டு இருப்பான். ஃபிஷர்மேனாக இருக்கிறவங்க வந்து என்ன இருப்பான்? அந்த கடலுக்கு பக்கத்தில் இருந்துட்டு இருப்பான். ஃபிஷர்மேனாக இருக்கிற இடத்துல போயிட்டு வேற யார் கார்பெண்டராக இருந்துட்டு இருப்பான்? அப்படிலாம் இருக்க மாட்டாங்களே. ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சேம் நிச்சயில வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷ் வந்து இருக்காது. இன்டெஃபினெட்ல சேம் லிமிட்டிங் ரிசோர்ஸஸை பிடிச்சி வச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கணுங்களா. ஆப்ஷன் C is the right answer. There will be no two species. Limiting species acquire பண்ணிட்டு ரெண்டு ஸ்பீஷிஸ் இருக்கவே இருக்காது. ஆப்ஷன் C நோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? காஸ் பிரின்சிபல் அதான் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. In an hypothetical population of 100 individual having R intrinsic rate value வந்துட்டு 0.55 இருந்துருக்கு. What will be the population size in 6 years with E is equal to 2.72 showing the exponential rate of the growth. என்ன ஃபார்முலா? NT is equal to N0 by ERT. போட்டு சொல்லுங்க பாப்போம்.
ஐ திங்க் இ கீழே வரும்டா, ஆர்டி தான் பவரில் தப்பாக போட்டுறது. இஆர்டி போட்டு சொல்லுங்க, போட்டு சொல்லுங்க. போட்டாச்சா, போட்டாச்சா? சாரா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ தெரியல, பாப்புலேஷன் கொடுத்துட்டான். பாப்புலேஷன் கொடுத்துட்டான் அப்போ என்ன அர்த்தம்? N0 100 கொடுத்துட்டான். இ எவ்வளோ கொடுத்துருக்கான்? இ வந்துட்டு 2.72 கொடுத்துட்டான். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.5 கொடுத்துருக்கான். டி டைம், டைம் எத்தனை வருஷம்? 6 years into 6 போட்டு பாருங்கடா. என்ன வருது ஆப்ஷனு? என்ன வருது? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி 2012. 2012 ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இது இப்படி வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன். இப்படி வந்திருக்கு 0.5ஓட இப்படி ஆட் பண்ண சொல்லியிருந்தேன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது அப்படியே பாதி பண்ணலாம். இப்போது 1 into 6ன்னு வருது. 1 into 6ன்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 into 6 வந்தால் இஸ் ஈக்குவல் டு 6 எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அப்போ இது 1ஓட ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. 1ஓட பாதி தான் 0.5. அப்போ 0.5 into 6 வந்துச்சுன்னா எப்படி 1ஓட பாதி 0.5 இருக்கும், அதே மாதிரி 6ஓட பாதியாக தான் இருந்துட்டு இருக்கணும். ஸோ 3 உட்காந்து போட்டுட்டுக்கலாம் வேணாம். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் வேதிக் மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டக்கு டக்குன்னு பார்த்து போயிட்டே இருக்கிறது. எப்படி 1 விட 6ஓட கம்மியான வேல்யூ தான் வந்து போகுது. 1ஓட பாதி வேல்யூ இங்கே வந்துச்சுன்னா அப்போ இதோட பாதி வேல்யூ இங்கே தான் வரப்போகுது. 1 டேபிள் அந்த மாதிரி தான் கான்செப்ட் பண்ணும். அப்போ 0.3 கான்செப்டில் வந்துட்டு இருக்க போது. ஸோ அதை நீங்கள் வச்சு போட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வரும். எஸ், 2012 இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான். எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சி 3 சொன்னீங்களா? ஓகே, இஸ் கொண்டு போய் ஆப்ஷன் டி 2012 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 2012 ஒரு மாதிரி இருக்கா? எஸ், சூப்பர். அனேகா, ருத்ரா, தமிழரசி, காமராஜ், ஹரிதா, மோனிஷா, அபிநயா, அனீஷ், பிரீத்தி, சந்தோஷ், தன்யா, அஃப்ரா, ஸ்டேஞ்ச், ஆனந்த், அழகு, தன்யா, கௌதம், கோபிகா, கோமதி, கிரிஷ், ஜெயலட்சுமி கலக்கிட்டீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 2012 இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர்ஸை மாற்றி கூட கொடுக்கலாம். பட் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ 2000 இதில் ஐ மீன் 2026 நடந்த நீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி அவன் கொடுக்கல. ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ண சொன்னால் நம்பர் பேஸ் கான்செப்ட்டில் கொடுக்கல. ஓகேங்களா? சரி, ஏசிம்ப்டாட் இன் லாஜிஸ்டிக் growth curve is obtained when of the asymptom of logistic growth curve அப்படின்னாக படிக்கிறது என்னாச்சு? some distraction. Asymptote in a logistic growth curve is obtained when? When is obtained? Asymptote of the logistic growth curve is obtained when? எப்போ? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்படி பார்த்தீங்கன்னா k is equal to n இருக்கும்போது. So it's going to be option A is the right answer. When k is equal to n. k வந்துட்டு n இருக்கும்போது நம்ம எதை ஆப்டேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, it's going to be k is equal to n அப்படின்ற கான்செப்ட் இருக்குன்னா k is equal to n அப்படின்ற கான்செப்ட் is going to be option A. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. யா, ஃபைன். ஆப்ஷன் ஏ சூப்பர் ஆகணும். கலக்கிட்டீங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, சூப்பர். நேஹா, பிரீத்தி, அபிநயா, அஃப்ரா, அக்ஷயா, மோனிஷா, தன்யா, ஹரிதா, சந்தோஷ், தமிழரசி, அழகு, அனீஷ், பிரீத்தி, சத்யா, கிரிஷ், ருத்ரவேல், அஃப்ரா, ஆனந்த், கௌதம், ஜெயலட்சுமி, மோனிஷா, விஸ்வா, கோபிகா கலக்கிட்டீங்க. அப்புறம் சூப்பராக கொண்டு போய் ஆப்ஷன் ஏ கே இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்ற கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மைக்ரோரைசா எதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? மைக்ரோரைசா இஸ் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? எதோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம மைக்ரோரைசாவை கன்சிடர் பண்ணிருக்கோம்? விச் எக்ஸாம்பிள்ஸ் மைக்ரோரைசா இஸ் கம்ஸ் அண்டர்? மைக்ரோரைசா எது கீழே வந்துட்டு இருக்க போது? எது கீழே வந்து மைக்ரோரைசா வந்து வந்துட்டு இருக்க போது? ஓகே, நமக்கு எல்லாமே தெரிஞ்சோம். மைக்ரோரைசா இஸ் a symbiotic association between fungi and root of higher plants. இல்லையா? fungi plus roots of higher plant ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு symbiotic association. என்னது? ஒரு symbiotic association தான் நம்ம மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்கு கூட symbiotic association நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன டேர்ம் டிட்டர்மைன் பண்ணுறோம்? அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? மியூச்சுவலிசம் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா?
ஓகேவா மியூச்சுவலிசம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோ. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி மியூச்சுவலிசம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி மியூச்சுவலிசம் இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க ஓகேவா. ஆப்ஷன் சி மியூச்சுவலிசம் கலக்கிட்டீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸியானது ஓகேங்களா. சூப்பர். நேஹா, சத்யா, விஸ்வா, ஹரிதா, தமிழரசி, அக்ஷயா, அபிநயா, கிரிஷ், ஆனந்த், ருத்ரவேல், ஜெயலட்சுமி, மோனிஷா, அழகு, ஃபாத்திமா, தர்ஷன், பிரீத்தி, மோனிஷா கலக்கிறீங்க. கோகுலப்பிரியா, கோபிகா, அபிநயா கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் சந்தோஷ். ஓகே இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन நட்டாலிட்டி என்ன ரெஃபர் பண்ணுது? பேசிக் நட்டாலிட்டி ரெஃபர்ஸ் டு நட்டாலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது? நட்டாலிட்டி ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் நட்டாலிட்டி ரெஃபர்ஸ் டு நட்டாலிட்டி என்ன ரெஃபர் பண்ணுது? Yeah, we all knew it. Natality நாலே birth rate, mortality நாலே death rate. மறந்துடாதீங்க. mortality மார்ச்சுரி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன். mortality மார்ச் ஞாபகம் வச்சோம். mortality death rate பத்தி பேசிட்டு இருக்கு. natality birth rate பத்தி பேசிட்டு இருக்கு. So it's going to be option C will be the right answer. நோட் பண்ணிக்கோங்களா. option C natality is a birth rate. option C is the right answer. ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन போவோம். அடுத்த क्वेश्चन, which one of the following population interaction is widely used in the medical science for the production of antibiotics? antibiotics productionக்கு widely use பண்ணக்கூடிய interaction என்ன interaction? which interaction is widely used for the antibiotic production? ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த பெனிசிலியம்லாம் பார்ப்போம் இல்லையா. ஒரே ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் அமன்சாலிசத்துக்கு மிக முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் பெனிசிலியம் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. மிக முக்கியமானதுரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அமன்சாலிசம் அப்படின்றது. ஓகே. ஸோ அந்த பேஸ் கான்செப்ட் தான் நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அது ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அமன்சாலிசம் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனாலே ஞாபகம் வரக்கூடிய விஷயம் இன்ட்ராக்ஷனாக இருக்கணும். அமன்சாலிசமாக தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இட்ஸ் அ ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஓகே சூப்பர். நேஹா, அக்ஷயா, சந்தோஷ், சத்யா, மோனிஷா, தமிழரசி, ஜெயலட்சுமி, ஸ்ரீ, அழகு, மோனிஷா, ஆனந்த், விஸ்வா, கௌதம், ஃபாத்திமா, அபிநயா, அனீஷ், ருத்ரவேல், பிரியா, பிரீத்தி, தன்யா கலக்கிறீங்களா? அஜய் சூப்பர் ஆகணும். இஸ் கோயிங் டு பி கோபிகா சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கோமதி சூப்பர். ஆப்ஷன் டி அமன்சாலிசம். சூப்பர் அஜய் சூப்பர் ஆகணும். ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, இன் a growth population of a country என்ன நடக்க போகுது? growth population of a country என்ன எப்படி இருக்கும்? சூப்பர் கோகுலப்பிரியா சூப்பர். இது சொல்லுங்க அப்போ. ஒரு growth population in a country எப்படி இருக்க போகுது? how does the growth population in a country will be? ஐயோ கான்செப்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock விடுண்டா. 10 o'clock ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து மோராக இருக்கும். பட் எதை மோர் வந்து கொடுக்கல, பட் மோராக இருக்கும். அதான் அதிகமாக ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அதிகமாக இருக்கிறது. ஓகேவா. எக்ஸ்பேண்டிங் ஃபேஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அதிகமாக இருக்கணும். எல்லாத்தையும் விட ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் ஏ டெஃபினட்டாக. ஓகே. இன்னும் கொஞ்சம் வேர்டிங்ஸ் வரணும். பட் அது மோர் தேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும் நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. எஸ் தாகண்ணா சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் தாகண்ணா சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, செகண்டரி மெட்டபாலைட்ஸ் such as நிக்கோட்டின், ஸ்டைச்சின்ஸ் and caffeines are produced by the plants for their எதுக்காக இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகப்படுது? நிக்கோட்டினா இருக்கட்டும், ஸ்டைச்சினா இருக்கட்டும், இல்ல கேஃபீனா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? பிளான்ட்ஸ்ல இருந்து. பிளான்ட்ஸ்ல எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? why do the plant produce these secondary metabolites? இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்குடா. எஸ், நியூட்ரிட்டல் வேல்யூவா வந்து ஒரு கான்செப்ட் இருக்கலாம். பட் முக்காவாசியான கான்செப்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசமா கூட இருக்கலாம். ஓகேவா. டிஃபென்ஸ் மெக்கானிசமா கூட இருக்கலாம். ஓகேவா. டிஃபென்ஸ்
மெக்கானிசமாக கூட இருக்கலாம். ஓகே, யூனிட்டரி வேல்யூ இருக்கலாம். அடுத்து என்னது டிஃபென்ஸ் மெக்கானிசமாக கூட இருக்கலாம். மறந்துடாதீங்க. ஓகே, மெயின் கான்செப்ட் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். நிக்கோட்டின் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடு வந்து கிரேஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு, மாடு வந்து சாப்பிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதில் நிக்கோட்டின் கண்டென்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு சரியில்லாமல் போயிடும், அதனால மறுபடியும் அது சாப்பிடாது. ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமாக கூட அது என்ன பண்ணால் அதை ஆக்டிவ் பண்ணால் நமக்கு அது நியூட்ரி வேல்யூஸ் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய அந்த காஃபி மேக் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சுதா? கலக்கினேன் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா, யா சூப்பர். கோகுலப்பிரியா, ஸ்ரீ, ருத்ரவேல், கோபிகா, நேஹா, சத்யா, அழகு, கிரிஷ், பிரீத்தி, சந்தோஷ், ஜெயலட்சுமி, ஆனந்த், கௌதம், கோமதி, அனீஷ், அக்ஷயா, ருத்ரவேல் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கட்ட கேள்வி. Which of the following is not an attribute of population? Populationோட attribute எது கிடையாது? Which is the not an attribute of population? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது பாப்புலேஷனோட attribute? ஒன்று பாப்புலேஷன் இன்டராக்ஷன் கான்செப்ட் பார்க்க முடியாது, எது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. Which is a not an attribute of population? Which one is a not an attribute of populations? Yes, species. முன்னாடியே சொன்னேன். ஓகே, ஸ்பீஷீஸ் இன்டராக்ஷன் கான்செப்ட் நானே சொல்லிட்டேன். சரி பாருங்க. ஓகேவா, அது பாப்புலேஷனோட ஆட்ரிபியூட்ஸில் வராது. ஸ்பீஷீஸ் இன்டராக்ஷன் வந்துட்டு நம்ம பாப்புலேஷனோட ஆட்ரிபியூட்ஸில் வராது. ஒரே நிமிஷம்டா, இது மாட்டிச்சு கால். Okay, it's going to be option D. Yes, option D, species interaction is the right answer. Okay, option D, species interaction வந்துட்டு population attributes கீழே வந்துட்டு இருக்காது. So option D நோட் பண்ணிக்கோங்க. option D நோட் பண்ணிக்கோங்க. It's going to be option D, species interaction is the right answer. Species interaction is the right answer. Super. அனேகா, தமிழரசி, அக்ஷயா, மோனிஷா, தன்யா, ஆனந்த், சத்யா, கோமதி, ஜெயலட்சுமி, பிரீத்தி, அழகு, அபிநயா, காமராஜ், சத்யா, சந்தோஷ், பிரியா, கோபிகா, ருத்ரவேல், கிரிஷ், ஸ்ரீ, அனீஷ், தனம் கலக்கிறீங்க. கௌதம், சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஸ்பீஷீஸ் இன்டராக்ஷன். நம்ம பாப்புலேஷன் ஆட்ரிபியூட் கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்றது. இன் ஸ்பைட் ஆஃப் இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன், ஒரு இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் இன் நேச்சர், விச் மெக்கானிசம் வித் த காம்படிட்டிவ் ஸ்பீஷீஸ் மைட் ஹவ் எவால்வ்ட் த சர்வைவல்? இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் இருக்கிற நேச்சர்ல வந்துட்டு எந்த ஆர்கானிசம், எந்த மெக்கானிசம்க்கு வந்து கேட்குறாங்க சர்வைவ் ஆகும் அப்படின்றது. எவால்வ்ட் ஃபார் சர்வைவல் அப்படின்னு எந்த மெக்கானிசம் இன்டர்ஸ்பெசிபிக்ல காம்படிஷன் வந்துருச்சுன்னா, நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்டர்ஸ்பெசிபிக்ல காம்படிஷன் வந்துச்சுன்னா என்ன மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிருக்கோம்? ப்ரிடேஷன் கிடையாதுக்குன்னா ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காம்படிஷனை குறைக்கிறதுக்காக தான், காம்படிஷன் அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்காக தான். அதாவது சிங்கத்துக்கும் புலிக்கும் இதாயிடுமா? சரி, வேறு என்ன ரெண்டு எடுக்கலாம். சிங்கத்துக்கும் புலிக்கும் சிறுத்தைக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சான். புலிக்கும் சிறுத்தைக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சான்? யாரை போய் ஆட தின்றது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சான். ஓகே, டாக்டர்ஸ் பேட்ச் மாதிரி ஆஃப்டர் கிளாஸ் சாப்டர் டெஸ்ட் கிடையாது. இன்னும் அப்டேட் ஆகப்படலடா, இன்னும் அப்டேட் ஆகப்படல. ஒன்ஸ் அப்டேட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ஏகேல டெஸ்ட் சீரிஸில் இருக்குல்ல, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாப்டர் வைஸ் பேஸ்மெண்ட் இருக்காது. பட் அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம டாக்டர்ஸ் பேட்ச் மாதிரி தான் இருந்திருக்க போகுது. தத்வா அப்படின்னு ஒன்றுமே இல்லைக்கா, புக் மெட்டீரியல் தான். ஓகேவா, புக்கு தான் அது. தத்வா புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேதாந்துலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு புக்கு தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ புக். ஓகே, சரி, ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் கதை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம புலிக்கும் சிறுத்தைக்கும் சண்டை வந்துச்சு. அதாவது நான் போகும்போதெல்லாம் இவனும் வந்து வேட்டைக்கு வரான். ஸோ எனக்கும் சிறுத்தை கிடைக்கும், எனக்கும் மானு கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கும் மானு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு சிங்கமான ராஜா கிட்ட போனாங்களாம். யார் அந்த காட்டுக்கு ராஜா இருக்கக்கூடிய லைன் கிட்ட போனோம். சிங்கத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறமா சிங்கம் இவன் ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டு இருக்கான், நான் வேட்டைக்கு போகும்போது இவன் வேட்டைக்கு வரான், நான் என்னாலேயும் சாப்பிட முடியல, அவனாலையும் சாப்பிட முடியல அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கம் ரொம்ப நாள் யோசிச்சு, ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு ஒரே டைமில் போகிறதான் ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், உங்களை நான் பிரித்து விட்டுறேன். என்ன பண்ணி விட்டுறேன், நான் பிரித்து விட்டுறேன். அதாவது சிறுத்தை என்ன பண்ணோம், சிறுத்தை காலையில் போய் வேட்டையாடினா நம்ம புலியெல்லாம் என்ன பண்ணோம், புலியெல்லாம் போய் நைட்டில் போய் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ரிசோர்ஸை மாற்றி விட்டுருது. இல்லைனா பேட்டர்னை மாற்றி வேட்டையாடுங்க. இப்போ சிறுத்தை ஓடி போய் வேட்டையாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலி இப்போ எப்படி பண்ணால் பறந்து போய் வேட்டையாடணும் அப்படின்ற பேட்டர்னை மாற்றி விட்டுருங்க. ஸோ உங்களை ரிசோர்ஸை பார்ட்டிஷனிங் பண்ணுறேன். எப்படி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி நான் என்ன கொடுத்துறேன், உங்களை ரிசோர்ஸை நான் பார்ட்டிஷனிங் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் சர்வைவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் காம்படிஷன் கம்மியாயிருச்சு அப்படின்றது நடந்துச்சான். இப்படிலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மான என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா, என்ன பார்த்தா இழிச்சவாய மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பற்றி கேட்காம கேட்டுருச்சுன்னு ஒரு கதை இருந்துட்டு. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், ரிசோர்ஸ் பார்ட்டிஷன். ஓகேவா, யா தத்வா புக்குக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுங்கன்னா அதுக்கு புக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்ற கதை வந்துட்டு இங்கே இருந்தால் வந்தது.
முடிஞ்சா இதான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷன். எப்படி நம்ம இந்தியாவை பாகிஸ்தான் பார்ட்டிஷனிங் பண்ணாங்களோ அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் நடுவில் இழிச்சவன் மாற்றினது யார்? ஏண்டா ஏன் சோப்புக்கு நீங்கள் என்னது என் வீட்டுக்கு நீங்கள் 2 பேர் சோப்பு போட்டிருக்கீங்களா அப்படின்னு நினச்சிட்டு மான் நினச்சிட்டு இருந்துச்சு. பட் மானால இது பண்ண முடியல. ஏன்னா மானு மாதிரி நம்மள மாதிரி பசங்க என்டிஏ வந்துட்டு நீட்டை ரிலீஸ் பண்ணோம், ரீநீட்டை கண்டக்ட் பண்ணோம், என்ன வேணால் பண்ணிட்டு இருக்க போது அவங்க சிறுத்தை புலி அவங்களும் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, என்டிஏ வந்து சிங்கமாக இருக்க போது பேப்பர் லீக் பண்ண சிறுத்தையாக இருக்கான். ஸோ அவங்களும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் அந்த பிரச்சனையில் என்ன யார் பலியாடிட்டு இருக்கா? நம்ம மாதிரி மானுங்க தான் பலியாடிட்டு இருக்காங்க. ஓகே, பேசிக் கான்செப்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ரிசோர்ஸ் பார்ட்டிஷன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் அமென்சாலிசம் கேன் பி ரெப்ரசன்ட் பை. எப்படி அமென்சாலிசம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஹவு டஸ் த அமென்சாலிசம் ரெப்ரசன்ட் பை? தத்வா புக் அப்படின்னு புக் இருக்குடா. அதில் எல்லா கான்செப்ட் இருக்குண்டாக்கண்ணா பேஜஸ் வைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, புக்லெட் இருக்குது, 38 years ஆஃப் பேப்பர், நிறைய புக்ஸ் இருக்குது. ரெஃபர் பண்ணி பாருங்கள். எஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அமென்சாலிசம் அப்படின்னாலே நெகட்டிவ் ப்ளஸ் வராது, நெகட்டிவும் ஜீரோவும் தான். ஓகேவா? -0. ஓகேங்களா? ஒரு ஸ்பீஷிஸ் வந்து என்ன இருக்க போது அது வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக இருக்க போது. அந்த ஸ்பீஷிஸ் வந்து அதான் நம்ம பேசிக்காக சொன்ன பார்த்தீங்களா, ஆன்டிபயோட்டிக் கான்செப்டில் வரக்கூடாது கொடுத்து. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு லாஸ் ஆக போது, இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு லாஸும் கிடையாது கெயினும் கிடையாது அப்படின்றது தான் நம்ம அமென்சாலிசம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சூப்பராக தமிழரசி, சத்யா, மோனிஷா, பிரீத்தி, ஸ்ரீ, ருத்ரவேல், அக்ஷயா, சத்யா, அபிநயா, ஜெயலட்சுமி, நேஹா, தனம், அழகு, கோபிகா, கிரிஷ், ஆனந்த், கோகுலப்பிரியா, கமலக்கண்ணன், சந்தோஷ், கௌதம், ரிதீஷ், பாலகிருஷ்ணன், அனீஷ் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? எஸ்டா கண்ணா, எஸ்டா கண்ணா. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்வி இல்லாம இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth ஈக்குவேஷன் E என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரொல்ல வேணா. E என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? வாட் டஸ் த E ரெப்ரசன்ட்? E என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? வாட் டஸ் த E ரெப்ரசன்ட்? வாட் டஸ் த E ரெப்ரசன்ட்? E என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? எஸ்டா ஆஸ், எஸ்டா யாரா என்னடா பேர் ஆஸ்ன்னு பேர் வச்சிருக்கீங்களா? எஸ்டா கண்ணா. E என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏய் நல்லா பார். E என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? நல்லா பார். E represent natural logarithm. Exponential logarithm கிடையாது. The base of natural logarithm represent பண்ணுது. So option D is the right answer. E என்னது represent பண்ணுது? Natural logarithm represent பண்ணுதுனாக்கன்னா E represent natural logarithm. Natural logarithm represent பண்ணிட்டு இருக்கு. So it's going to be option D டாக்கணுங்களா? Option D is the right answer. Option D is the right answer. நோட் பண்ணுங்க. Natural logarithm represent பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? யார்? சூப்பரா தனம், தன்யா, அபிநயா, ஆனந்த், அக்ஷயா, சந்தோஷ், சத்யா, பிரீத்தி கலக்கிடுங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி டாக்கணுங்களா? யா ஃபைன். கமலக்கண்ணன், கோபிகா, கௌதம், சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டேய், அது நம்பர் லாகிரதம்ஸ்டா, இது நேச்சுரல் லாகிரதம்டா. எதுக்குடா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? எதேண்டா கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? கன்ஃபியூஷன் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன். டே பண்ணுவாங்கடா கண்ணா. ஆஸ் கேட்குறீங்களாடா? AS2ZB அந்த அக்கௌண்ட்டு பண்ணுவாங்க. ஆலன் ரூல்ஸ், ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், பிஹேவியர் அடாப்டேஷன், பயோகெமிக்கல் அடாப்டேஷன்ஸ், இதுக்கான மேட்சிங் என்னது? குட் மார்னிங்டா சஞ்சய். குட் மார்னிங். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்சிங் ஐயோ ஆப்ஷன்ஸ் கண்டமேனிக்கு இருக்கே. சரி இருந்தாலும் பார்ப்போம். ஆலன்ஸ் ரூல் என்ன பண்ணிட்டுருக்கு? போலாசீல் பண்ணிட்டுருக்கு. ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் கங்காரு ரேட், பிஹேவியர் அடாப்டேஷன்ஸ் டெசர்ட் லிசர்ட்டு, பயோகெமிக்கல் அடாப்டேஷன்ஸு மெரைன் ஃபிஷர் டெப்த். அப்போது பார்க்கும்போது நமக்கு 4 1 2 3 4 1 2 3டா. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு 4 1 2 3 4 2 3 1 4 2 வரும். ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்றது
இல்லைடா 4123 தான் 4123 கண்ணுங்களா 4123 ஆப்ஷன்ஸ் மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 4123 எங்கே இருக்குது? இல்லை 4123 தான். ஐ திங்க் இந்த 2 வேணால் தூக்கிடலாம். இந்த 2 2 2 இருக்குல்ல, இந்த ஒரு 2 தூக்கிட்டேன் அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். 4123 ஓகேவா? ஆஃப்டர் த ரீநீட்டுக்கான ரீநீட் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணும். 2027க்கு ரீநீட் முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? கவலைப்படாதே. ஃபஸ்ட்டு நம்ம ரீநீட் முடிக்கணும். ரீநீட் முடிச்சுட்டு வேறு எதாவது நீட் வராமல் இருந்துச்சுன்னா, அடுத்த ரீநீட்லாம் வராமல் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் கேட்கப்படாத கேள்வி. 2026 நீட்டில் கேட்கப்படாத கேள்வி தான் அசெஷன் அண்ட் ரீசன். பட் இருந்தாலும் அதை கேட்க மாட்டாங்கன்ற இதெல்லாம் கன்ஃபியூஷன் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் பார்ப்போமா? யா Assertion: a person goes to the higher altitude and experience altitude sickness with the symptoms like breathing difficulties and heart palpitations. Heart அடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? Due to the low atmospheric pressure at the high altitude, the body does not get sufficient oxygen. இதுல எது கரெக்ட் எது தப்பு? பேசிக்கா ரெண்டுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கா? யா இல்லையா? ரெண்டுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்ம மாறி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? மாறி இதே கான்செப்ட் தான் நம்ம மாற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. both A and R are true and R is a correct explanation of A. ரெண்டு A and R ட்ரூவாக தான் இருக்கு and R is a correct explanation of A. R is a correct explanation of A அப்படின்றது கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் B is ரைட் ஆன்சர். அண்ட் இந்த ஆப்ஷன்ஸோட நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எஸ் சூப்பராக இருக்கணும். சூப்பராக அரைச்சமாவா அரைப்போமா? வேறு என்ன இட்லி சாப்பிடுவோம் ஏதோ ஒரு பாட்டு வருமே. சூப்பராக தமிழரசியா, நேஹா, அபிநயா, ஃபாத்திமா, மஞ்சு, ஸ்ரீ, சத்யா, அக்ஷயா, சஞ்சய், மோனிஷா, கிரிஷ், அழகு, கௌதம், ரம்யா, பிரீத்தி, ருத்ரவேல், சந்தோஷ், கமலக்கண்ணன், பிரீத்தி, அனீஸ், ஜெயலட்சுமி கலைக்கிறீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கான்செப்ட் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோண்டாக்கான லக்ஷிதா கான்செப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸ்கூல் சிலபஸ் அண்ட் நீட் சிலபஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்கும் போதே நீட்டுக்கு படிக்கிற மாதிரி கான்செப்டை இன்டெப்த்தாக படித்தாலே போதும். ஸ்கூல் சிலபஸ் அண்ட் நீட் சிலபஸ்லாம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான். மோரலஸ் ஒரே சிலபஸ் தான் இருக்க போது. ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணி ஆகணும், நீட்டுக்கு படிக்கும் போது இன்டெப்த்தாக படித்தாலும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, நீங்கள் படித்ததை ஸ்கூலில் முடிஞ்சோடனே ரிவைஸ் பண்ணாமல் போயிருவீங்க. நீட்டுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். MCQs ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். MCQs அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் ஒரு பிளாஸ்ட் தட்டி விடுச்சுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ. செஷன் லைக் பண்ணாமல் யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சம் செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. பிளாஸ்ட் போடுங்கடா. கமான்ட்ரா பிளாஸ்ட் போட்டு வச்சோங்கடா. நமக்கு சாப்டர் வைஸ் பேஸ் பண்ணி இருக்காது. பட் இருந்தாலும் நமக்கு டெஸ்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே 0 தான், ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் தான். ஸோ இங்கே வந்து போனீங்க அப்படின்னா பயாலஜி கிளாஸஸில் வந்து டெஸ்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகப்பட்டிருக்கு. ஓகேவா? ஏகேலேவியா டெஸ்ட்டாக இருக்கட்டும், அது ஆன் கோயிங் போயிட்டுருக்கு. நீட் டெஸ்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி நமக்கு நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நீட் கிராஷ் கோர்ஸில் சேர்ந்து வச்சோங்கன்னா, அதேமாரி நோட்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நோட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீநீட் 2026 கிராஷ் தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? செஷன் லைக் பண்ணியாச்சா? குவிக் செஷன் லைக் பண்ணிக்கோ. பிளாஸ்ட் போட்டுக்கோ. தண்ணி குடிச்சுக்கோ. ஸ்டே ஹைட்ரேட். காலங்காத்தால தண்ணி குடிக்க ரொம்ப முக்கியம். ஓகே, படித்ததை ஒழுங்காக பண்ணாலே போதும். ஓகே, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாலே போதும். 650+ தானாக வந்துடும். அதெல்லாம் ஈஸியாக தாங்க இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா NCERT கான்செப்டை படிக்கணும். கான்செப்ட் எல்லாத்துக்குமே சேம் தான். அங்கேயும் அதே தான் சொல்லித்தர போகிறாங்க, இங்கேயும் அதான் சொல்லித்தர போகிறாங்க. புக்கு தான் டிஃபர் ஆகுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸ்டேட் போர்ட் படித்து ஈஸியாக தான் இருக்க போகுது. கவலைலாம் படாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காது. எவ்ரிதிங் இஸ் ஈஸி ஒன்லி. ஓகேவா? அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே போதும். நல்ல கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி MCQs அரேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கிளியர்? சரி, ஆர்ட் ecologies. வாட் இஸ் கால்ட் ஆர்ட் ecology? என்ன சொல்லுவோம்? எதை பற்றி படிக்கிறது? அது எதை பற்றி படிக்கிறது? ஆர்ட் ecology மாடரேட்டாக தான்டா இருக்கும். வெயிட்டேஜ் வந்து சேமாக தான் இருக்க போது. கவலைப்படாதீங்க, வெயிட்டேஜ் சேமாக தான் இருக்க போது. நான் அதுக்கான வீடியோ சொல்கிறேன். இட் இஸ் நாட் A
individual of its population இல்ல individual relation of an individual to its environment எனக்கு இந்த environment எப்படி பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு அப்படின்றது ஓகேவா எஸ் டெஃபினெட்லி பிரியா ஓகேவா எனக்கு இந்த environment எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்குது ரிலேஷன்ஸ் ஆஃப் a individual to its environment individual to its environment ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு பாப்புலேஷன் கிடையாது அது ஹெட்ரோஜெனஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பே கிடையாது ஓகேவா ஸோ ஒரு இண்டிவிஜுவல் டு என்வாயன்மெண்ட் எப்படி இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்காங்களா ஆப்ஷன் பி ரிலேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு இட்ஸ் என்வாயன்மெண்ட் எப்படி என்வாயன்மெண்ட்டோட ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு மெர்ஜாய் கெர்ஜாய் சர்ஜாய் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு இருக்குது ஓகேவா ஸோ இட்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் தமிழரசி நிஷ்மிந்த் அபிநயா வீரா கோகுலப்பிரியா கிரிஷ் சந்தோஷ் கமலக்கண்ணன் சஞ்சய் பேபி கலக்கிட்டீங்க ஓகேங்களா இப்போ பாஸ் பண்ண படிச்சிடலாமா தாராளமாக படிச்சிடலாங்கண்ணா அது நம்ம கையில் தான்டா கண்ணா இருக்குது 2027 ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அதான் நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்கிற ஒரே விஷயம் தான் 8th கிளாஸ்லையும் சொல்லியிருக்கோம் ஓகேவா 1 மந்த்தில் நீட்டு பாஸ் ஆனாலும் இருக்கான் 1 வருஷமாக நீட்டு படித்து பாஸ் ஆகாமலும் இருக்கான் ஓகே ஸோ நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி படிச்சிங்கன்னா தாராளமாக பாஸ் ஆகணும் யஸ்ஜாப்ரியா கண்டிப்பாடா அக்ஷயா எடுக்க முடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இருக்கும் இப்போ நான் போய் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அந்த நீட் எக்ஸாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் இந்த இடத்துல நான் பிளாங்காக இருந்தேன் இந்த கொஷின்ஸ் இந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வரும்போது எனக்கு புரியவே மாட்டேங்குது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் நமக்கு இருக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நமக்கு எப்படி எழுதணும் நம்ம எப்படி நீட் எக்ஸாம் எழுதணும் நமக்கு தான் தெரியும் எல்லாத்தையும் விட நமக்கு தான் தெரியும் எந்த இடத்துல நம்ம தடுமாறணும் எந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிருந்துச்சு எந்த இடத்துல நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம எங்கே தப்பு பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம் அந்த அனலைஸ் பண்ணி அந்த தப்பை திருத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 600+ எடுக்க முடியும் இந்த ரீநீட்டில் ஓகேங்களா கண்ணு வலிக்குதா தூக்கம் கண்ணு சொக்குதான் இருக்குது டே சொல்கிறேன்டா ஓகே ஃபஸ்ட் இந்த ரீநீட் கான்செப்ட்லாம் முடிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம் ஓகேங்களா 2027 வந்துட்டு நம்ம இருக்குது ஓகேவா நமக்கு பேட்ச் கோர்சஸ் இருக்குது அப்போ பேசுவோம் ஓகேவா எஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் பார்ட்டி காலேஜ் அப்படின்றது இண்டிவிஜுவல் என்வரான்மெண்ட் ஸ்பீசிஸோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லுறது எக்டோன் என்ன சொல்லிருக்கு வாட் இஸ் எக்கோட்டோன் வாட் இஸ் எக்கோட்டோன் Yeah. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க டே ஒன்ஸ் ரீநீட் முடிஞ்ச உடனே கண்ணா ரீநீட் முடிஞ்ச உடனே June 21 அப்புறமா ஓகேவா எஸ் இதுக்கு ஆப்ஷன் சி zone with a transition between two communities ரெண்டு கம்யூனிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய zone of transition தான் சொல்லிருக்கோம் இட்ஸ் a zone of transition between two communities ரெண்டு கம்யூனிட்டிஸ்க்கு கூடிய transition அப்படினா எக்டோன் ஆப்ஷன் சி பெருசா இருக்கு சார் லைன் கொடுத்துருக்கேன் அதுவும் சொல்லலாம் பட் இருந்தாலும் ஆப்ஷன் சி தெரிஞ்சு வச்சோங்க என்ன ரீசன் நம்ம தெரிஞ்சு வச்சோங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி zone of transition between ரெண்டு கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய zone of transition சொல்லிருக்கோம் ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் அக்ஷயா தமிழரசி ஜெயலட்சுமி சஞ்சய் குமார் அழகு ருத்ரவேல் கிரிஷ் ரம்யா சத்யா மோனிஷா கோகுலப்பிரியா ஸ்ரீ பிரீத்தி கௌதம் நேஹா சந்தோஷ் அனீஷ் லத்திகா ருத்ரவேல் ஃபாத்திமா தன்யா வீரா கலக்கிட்டீங்க பாலகிருஷ்ணன் சூப்பர் அக்கா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் கமலக்கண்ணன் சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் யா எஸ் கலக்கிட்டீங்க பயோஸ்பியர்ஸ் வாட் இஸ் பயோஸ்பியர் இதுலேயும் பெருசாக இருக்கிறது தான் சார் ரைட் ஆன்சர் பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போவாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த கொஷின்ஸ் அப்படியே கேட்கலனா கூட உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றது NCERT படித்தா போதும் NCERT படித்தா போதும் எஸ் இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் டி composed of all living organisms present on the earth which is interacts with the physical environments அதான் நம்ம பயோஸ்பியர் தான் எர்த் கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க all living organism பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எஸ் போதும்டா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஓகேங்களா composed of all living organisms present on the earth which interacts with the physical environment option D is right answer option D நோட் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க option D is right answer next question பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन ecological niche what is the ecological niche means what does the ecological niche means What does it means? Ecological niche அப்படினு எதை டிஃபைன் பண்ணுது
நல்லா புரிஞ்சுங்க. நிச்சே அப்படின்னாலே ஃபங்க்ஷனலை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனல் ஹேபிட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் பொசிஷன் அந்த ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் அ ஸ்பீஷீஸ் வித்தின் த கம்யூனிட்டி. என்னது? ஃபிசிக்கல் பொசிஷன் அந்த ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் அ ஸ்பீஷீஸ் ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் அ ஸ்பீஷீஸ் வித்தின் அ கம்யூனிட்டி அப்படின்றது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்டா ரீட் ஏன்டா ஸ்கிப் பண்ணுறீங்க? படிங்கடா, எழுதுங்கடா. எதையும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? எதையும் என்ன பண்ணக்கூடாது? ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. போய் எழுதிடுவாங்க. உங்களுக்கு நான் எப்படி பார்த்தாலும் நான் 1 year ட்ராப் எடுக்க போகிறேன்னு மென்டலி ஃபிக்ஸ் ஆகிடலாம் கூட நீங்கள் உங்கள் ஃபுல் எஃபர்ட்டை ரீநீட்டில் கொடுங்க. லக்கில் கிடச்சின்னா 1 year வேஸ்ட் ஆகாதுல்ல. புரிஞ்சுதா? எப்போவுமே அந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. நான் எப்படி பார்த்தாலும் சார், நான் நிறைய பசங்க வந்துட்டு 12th படிக்கும்போதே என்ன டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 12th படிக்கும்போது நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பிரேக் எடுத்துட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன், நீட்டுக்கு அப்பியர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்காது. ப்ரீ டிட்டர்மைண்டாக இருந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்காது. இப்போதைக்கு நான் ஜெயிக்கணும், இப்போதைக்கு நான் எந்த நீட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது செகண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும். ஓகே, நான் எப்படி பார்த்தாலும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும். பட் உங்களுக்கு மெயின் ஆப்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வருஷமே, அதாவது நான் ஃபஸ்ட்டு வருஷமே என்ன பண்ணேன், நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதை நோக்கி முயற்சி பண்ணுங்கள். அது கிடைக்கலனா மட்டும், ஓகே, அது கிடைக்கலனா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. தவிர எப்பவுமே ஓகே பேக்கப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்காதிங்க. ஓகே, எப்படி பார்த்தாலும் நான் 1 year ட்ராப் எடுக்க போகிறேன், எப்படி பார்த்தாலும் நான் 1 year ட்ராப் எடுக்க போகிறேன், அதே மைண்ட் செட்டில் இருந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷமே நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, அப்போ 1 year கெயின் கிடைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் 1 year ட்ராப் எடுத்து படிக்கிறத விட அந்த இயரில் உள்ள போகிறவங்க தான் கெயினாக இருப்பான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் MBBS படிக்கும்போது அவன் செகண்ட் இயர் MBBS போயிட்டு இருப்பான். இப்போ ஒரு வருஷம் உங்களுக்கு கெயின் அதிகமாக கிடைக்கும், அதிகமாக இது பண்ணலாம், அதிகமாக எக்ஸ்போஷர் வந்து கிடைக்க போகுது. ஓகே, அந்த மென்டாலிட்டியோட படிக்கவே படிக்காதீங்க. அது கிடைக்காத பட்சத்தில் தான் நீங்கள் ட்ராப் எடுக்கிற பற்றி யோசிக்கணுமே தவிர இப்போதைக்கு அதை ட்ராப் எடுத்து போய் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? செல்ஃப் ஸ்டடி பண்ணால் நீட்டாக கிராக் பண்ணணும், தாராளமாக பண்ண முடியும்னா. பட் அதுக்கு சரியான ஒரு பிளான் வேணும், சரியான ஒரு கைடன்ஸ் வேணும். ஓகே, பிளான் இருக்கணும். ஓகே, சும்மா உட்காந்து நான் பாட்டு படிக்கிறேன் அப்படி படிச்சுட்டு கூடாது. என்னென்ன படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுன்னா, அக்கார்டிங் டு ஆலன்ஸ் ரூல் என்ன சொல்றாரு? the mammals from a colder climates mammals எப்படி இருக்க போகுது? மேமல்ஸ் வந்து கோல்டர் கிளைமேட்ஸ் கூட மேமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? நல்ல குளிராக இருக்கக்கூடிய மேமல்ஸ்லாம். டே பேராமெடிக்கல் கோர்ஸ் பார்க்கலாம். டே பேராமெடிக்கல் கோர்ஸில் எங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்கலாம்? 11th 12th தான் கேட்க போகிறாங்க. 11th 12th தான் நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நீட்டை விட ரொம்ப கம்மியாக தான் பேராமெடிக்கல் கோர்ஸில் கேட்பாங்க. நீட் அளவு கூட கேட்க மாட்டாங்க. ஓகேவா? பேக்லாக் அப்படின்றது ஒன்றுமே இல்லைக்கண்ணா, நான் இது படிக்க மாட்டேன், எனக்கு இந்த சாப்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த சாப்டர் நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், இந்த சாப்டர் வந்து நான் அப்புறமா படிக்கிறேன், இந்த கான்செப்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ படிச்சாலும் மற மாட்டேங்குது, நான் அப்புறமா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை நீங்கள் ஒமிட் பண்ணுவேன் தெரியுமா? இந்த எக்ஸாமுக்கு இதை நான் படிக்கல, இந்த சாப்டரை மட்டும் நான் படிக்கல, இல்லை இந்த கான்செப்ட்டை நான் படிக்கல, இந்த பேஜை நான் படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னதை ஒமிட் பண்ணியிருப்பீங்களா? அதான் நம்ம பேக்லாக் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம கிளியர் பண்ணுறது. ஓகே, அதான் நம்ம கிளியர் பண்ணுறது தான் பேக்லாக் அப்படின்றது. ஓகேவா? கோல்டர் கிளைமேட் இருக்கக்கூடியது ஆலன்ஸ் ரூல்ஸை பொறுத்தவரைக்கும் கோல்டர் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் ஷார்ட்டர் லிம்ஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. இட் ஹாஸ் அ ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் ஷார்ட்டர் லிம்ஸாக இருந்துட்டு. நல்லா புரிஞ்சுங்க. ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் ஷார்ட்டர் லிம்ஸாக இருந்துட்டு. ஓகே, சில காலேஜஸ்ல பேராமெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குடாக்கா, சில காலேஜஸ்ல பேராமெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், சி கிடையாதுடா. ஷார்ட்டர் இயர்ஸ், லாங்கர் இயர்ஸ்லாம் கிடையாது. குட்டி இயர், குட்டி ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் ஷார்ட்டர் லிம்ஸாக இருந்துருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரெண்டுமே ஷார்ட்டாக தான் இருக்கும். இயர்ஸும் ஷார்ட்டாக தான் இருக்கும், லிம்ஸும் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா? மறந்துடாதீங்க. சூப்பராக கலக்கிறீங்க. ஃபைன். எங்கே ஏன் அடி அனுப்புனீங்க? சூப்பராக. சஞ்சய், அபிநயா, லத்திகா, தமிழரசி, சத்யா, தன்யா, கமலக்கண்ணன், நேஹா, அழகு, சந்தோஷ், கிரிஷ், நிரஞ்சனா, கணபதி, ஸ்ரீ, கலைக்கிறீங்களா கணங்களா? ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ருத்ரவேல், சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சார் எந்த டாப்பிக்லாம் போர்ஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸில் இருந்து தான் இருக்குன்னு சொன்னாங்க சார். பாப்புலேஷன் அட்ரிபியூட் இருக்குடா. பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. பாப்புலேஷன் அட்ரிபியூட்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை, நமக்கு சிலபஸில் இருக்குது. கொஸ்டின்ஸும் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. நீட் 20 கேன்சல் கேட்டிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு கோர்ஸுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சோம், எந்த ஒரு கோர்ஸுமே வேஸ்ட் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு கோர்ஸுமே என்ன கிடையாது, நமக்கு வேஸ்ட் கிடையாது. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு இருக்கும். ஓகே, அந்த கோர்ஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு பொறுத்து இருந்துகிட்ருக்கும். ஓகேவா? இப்போ எம்பிபிஎஸ்ஸே நீங்கள் எடுத்துட்டா கூட நம்ம நாட்டில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளிக் ஆவீங்க.
இப்போ உங்கள் ஏரியாவே எடுத்துக்கோங்களேன், உங்கள் ஏரியாவில் வந்து நிறைய கிளினிக்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நோய் உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு கிளினிக் தான் போவீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் தான் பர்டிகுலராக போவீங்க. ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் நல்லா பார்க்குறாங்க, சில பேர் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, இல்லை அந்த டாக்டர் கிட்ட போனால் உடம்பு சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பேரை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது, அந்த ஒரு பேரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணணும், நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். ஸோ எந்த ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தாலுமே, ஈவன் டாக்டராக இருந்தாலும் கூட அந்த கோர்ஸ் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லா கோர்ஸுக்கும் இது இருக்குது. ஓகேவா? தாராளமாக பண்ணலாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிருக்காங்க. பேராமெடிக்கல் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே நீட்டை கிராக் பண்ணுவாங்க. ஓகே, 1 இயர் ட்ராப் எடுக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸில் வந்து சேர்ந்துருவாங்க. அங்கே சேரும்போது அது படிச்சுட்டே இருக்கும்போது அதையும் இதையும் செல்ஃபாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டா ஒன்றா மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னா, சால்ட் கான்சன்ட்ரேஷன், சலினிட்டியோட கான்சன்ட்ரேஷன் இன் a ஷீ எப்படி மெஷர் பண்ணுவாங்க? 1000 salinity சால்ட் கான்சன்ட்ரேஷன் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? சார் லைவ் சாட் பஃபரிங் ஆகுதா? சாட் பஃபரிங் ஆகுதா? சாட்டுக்கே பஃபரிங்கா? இது வரைக்கும் வீடியோ தான் பஃபரிங் ஆகிட்டு இருக்கு, இப்போ சாட்டே பஃபர் ஆகுதா? எப்பறம் நம்ம கிளாஸ்க்கு மட்டும் இப்படி புதுசா வருது. எஸ், 30 to 35 இது NCERT கொடுத்துருப்பாங்க. ஓகே, சால்ட் கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடியது எவ்வளவு இருக்குது? இஸ் அபவுட் 30 to 35. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குடா கண்ணா நிரஞ்சன் இருக்கு போர்ஷன்ஸ்ல இருக்கு நிரஞ்சனா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் டி 30 to 35. செல்ஃப் ஸ்டடி பண்றது டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காந்து படிக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் சேனலே எடுத்துறீங்க அப்படின்னு எங்கள் சேனல் கன்வீனியன்ட் இருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சொல்கிற மாதிரி நீங்கள் உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஒரு டிப்ஸையும் ஒரு கைடன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு எந்தெந்த காலேஜில் கிடைக்கல அப்படின்னு பேசிக்கணும், எந்தெந்த ஸ்கூலில் கான்செப்ட் வச்சுட்டு நீங்கள் அந்த பேஸில் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஒரு நாள் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். பிளான் பண்ணாமல் படிக்கக்கூடாது. இங்கே சும்மா நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னதுன்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன சாப்டர், இந்த சாப்டர் படி, நாளைக்கு என்ன சாப்டர் படி அப்படின்னு படிச்சுட்டு இருக்குது. முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருக்கணும். இந்த வாரத்தில் இந்த சாப்டர்லாம் பண்ண போகிறேன், இந்த சாப்டர் பண்ணி முடிச்சு நான் சண்டே வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், டெஸ்ட் எழுத போகிறேன் அப்படின்னு இருந்திருக்கணும். ஓகேங்களா? அதர் தேன் மெடிக்கல் கோர்ஸ் விச் டசன்ட் ரிக்வயர் நீட், இந்த பிஎஸ்சி நர்சிங், ஃபிசியோதெரப்பி, சைக்காலஜி கான்செப்ட்டில் வந்துட்டு இருக்கிறது, ஃபிசியோதெரப்பி இல்லாது சைக்காலஜி கான்செப்ட்டில் வந்துட்டு இருக்கிறது, வேறு இந்த ஆப்டமாலஜி, அப்புறம் இந்த லெபார்டரிக்கல் ஸ்டடிஸ், இதெல்லாம் நம்ம பேராமெடிக்கல் நிறைய பேராமெடிக்கல் கோர்ஸ் இருந்துட்டு. ஓகேவா? யா, ஓகே, இது கரெக்டாக ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், formation of tropical forest need a mean annual temperature and mean annual precipitation as என்னதுக்கு? tropical forest, formation of tropical forest எவ்வளவு தேவை? formation of tropical forest பேஸ் பண்ணி இது ஆப்ஷன் ஏ, 80 into 25 degrees Celsius. ஓகேவா? 80 into 25 degrees Celsius and 150 to 400 centimeter range இருந்திருக்கும், மீன் ரேஞ்ச் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 18 to 25 degrees Celsius and 150 to 400 centimeter அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான் இது ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் த கலக்கிட்டீங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ. ஒரே நிமிஷம். சூப்பரா, சந்தோஷ், அபிநயா, ருத்ரவேல், தமிழரசி, அழகு, கௌதம், கிரிஷ், ரம்யா, நேஹா, கமலக்கண்ணன், பிரீத்தி, மோனிஷா, ஃபாத்திமா, தன்யா, கோமதி, வீரா, அக்ஷயா, பாலகிருஷ்ணன் கலக்கிறீங்க. எஸ் ட ஃபாத்திமா. இன்ஸ்டாலையும் போடுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அவ்வளோ இருக்காதுடாக்கன்னா யூடியூப் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின், which of the following forest plants control the light conditions at the ground? light condition ground level light condition under ground control பண்றது. சரி, ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தரையில லைட் விழணுமா விழக்கூடாதா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ற விஷயம் யார் பண்ணிட்டு இருக்கா? டால் ட்ரீ. சூப்பரா இருக்கணும். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி டி கிடையாது. ஆப்ஷன் சி, டால் ட்ரீஸ். ஓகேவா? ஆப்ஷன் சி
Tall trees is the right answer. Okay, tall trees controls the light condition at the ground. மறந்துடாதீங்க. ஓகேவா? Yes, it's going to be option C. ரக்கனா சூப்பரா கலக்கிறீங்க. Fantastic and fantabulous. சூப்பரா ஜபாஷினி, சந்தோஷ், முகுல், அனீஷ், அபிநயா, நேஹா, கௌதம், தமிழரசி, லத்திகா, கோகுலப்பிரியா, சத்யா, அழகு, மோனிஷா, கௌதம், ரம்யா, ஜெயலட்சுமி, ஸ்வீட்டி, பிரீத்தி, ஸ்ரீ, நேஹா, கிரிஷ், அனீஷ், சஞ்சய், கோமதி, ருத்ரவேல் கலக்கிட்டீங்க. It's going to be option C is the right answer. Okay, option C will be the right answer. Option C will be the right answer. Rakkaningala? Yes, next question paathalam. What will happen to well-growing herbaceous plant in the forest if they are transplanted outside forest in a park? நல்லா வளரக்கூடிய herbaceous plants forest வந்துட்டு transplant வெளிய தூக்கி போட்டாங்களாம் forest in a park. அப்ப என்ன ஆகும்? Well-growing herbaceous plants in a forest and transplanted outside the forest in a park. அப்ப என்ன ஆகும்? சர்வே ஆகுமா, சர்வே ஆகாதா, grow ஆகுமா, grow ஆகாதா, அந்த கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. என்ன ஆக போகுது? அது சர்வே ஆகாது. It may not survive because the changes in the microclimate. இதெல்லாம் என்ன இங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ கிளைமேட்ல சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படினது பாத்தீங்கன்னா எஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ண क्वेश्चंस தான். ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம NCERT கிடையாது. இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கான். எப்படி கொடுத்திருப்பானா ஒரு இதுல இருந்து இன்னொரு சேஞ்ச் போகும்போது சர்வே ஆகாது. மைக்ரோ கிளைமேட்ல சேஞ்சஸ் தான் சர்வே ஆகாதுன்னு கொடுத்திருக்கான். அதுதான் இவன் கதை மாதிரி கொடுத்துரும். இப்போ நீங்க ஒரு ஹெர்பேஷியஸ் பிளான்ட் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது என்ன நடக்கும் கேட்டிருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இட்ஸ் மே நாட் சர்வே. எதனால சர்வே ஆகாது? மைக்ரோ கிளைமேட்ல சேஞ்சஸ் நடக்குது. மைக்ரோ கிளைமேட்ல சேஞ்சஸ் நடக்கிறதுனால சர்வே ஆகல. மே நாட் சர்வே தான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி. ரெண்டு நிமிஷம் தான் நடந்து போகிறதுனால காலில் மாட்டிக்கிது. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சருங்கன்னா கலக்கிறீங்க. ஓகேவா? சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். அபிநயா, நேஹா, கௌதம், தமிழரசி, ஃபாத்திமா, ஜபாஷினி, ரம்யா, சஞ்சய், ஜெயலட்சுமி, அனீஷ், சந்தோஷ், அழகு, மோனிஷா, பிரீத்தி, கிரிஷ், சத்யா, கோமதி, ஸ்வீட்டி, ருத்ரவேல் கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கிடைக்கும்டா ஸ்ரீ. நேற்று அப்லோட் பண்ணலடா. சாரி, நான் நேற்று அப்படியே இதாகிட்டேன். ஓகே, இன்னைக்கு வந்து செல் டிவிஷன்ஸும் உங்களுக்கு ஜெனடிக்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு செல் டிவிஷன்ஸும் அதேமாரி இந்த ஆர்கனைசம் அண்ட் பாப்புலேஷன்ஸும் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். கவலைப்படாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், if a populations of 50 paramecium present in a pool increases 150 after an hour. நல்லா புரிஞ்சுங்க. 50 paramecium இருந்திருக்கு in a pool. அது என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு 150. What would be the growth rate of a population? Growth rate of a population calculate பண்ணுங்க. அந்த growth rate population உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம படிச்சோம். growth rate population போட்டு ஃபார்முலா போட்டு calculate பண்ணி சொல்லுங்க பாப்போம். அவன் per timeல கேட்டிருக்கான் 1 hourல. Yeah, it's going to be 100 per hour. ரொம்ப ஈஸி. 150 minus 100 அவ்வளவுதான். எவ்வளவு வரப்போகுது? 100 per hour தான். இதுக்கெல்லாம் ஒரு கேள்வியாவே இருக்கக்கூடாது. எல்லாமே மைண்ட் கணக்கில் போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ going to be option D is right answer. Option D is right answer. Yes. 100 per hour. 100 per hour. Per hourல 100 அப்படின்றது. ஓகே, சூப்பராக நான் 100 per hour கலக்கிறீங்க. ஓகே, ஃபைன். ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். 100 per hour. சூப்பராக ஆப்ஷன் D is right answer. ஆப்ஷன் D is right answer. சூப்பர். அக்ஷயா, தமிழரசி, அபிநயா, ரம்யா, கோகுலப்பிரியா, லத்திகா, நேஹா, கிரிஷ், சஞ்சய் குமார், ஹரிதா, ஜபாசினி, பிரீத்தி, கௌதம், அனீஷ், மோனிஷா, ஜெயலட்சுமி, கோமதி, கமலக்கண்ணன், சந்தோஷ், ஃபாத்திமா கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி 100 per hour is right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது? What would be the percentage of growth or birth rate per individual per hour for the same population mentioned in the previous questions? previous questionல கேட்கறதுல birth rate and death rate தானே? percentage or birth rate per individual per hour of a same populations அப்படின்றது என்ன? சேம் பாப்புலேஷன்ஸ் என்னவா இருந்தாலும் எப்படி இருக்க போகுது? per hour கான்செப்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். பர்த் ரேட்டு கேட்டிருக்காங்க. ரேட்டு கேட்டிருக்காங்க. ரேட்டு கேட்கும்போது நம்ம எப்படி பாப்புலேஷன் போடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்சன்டேஜில் போடணும்னாக்கன்னா இன்ட்டு 100ல் பேஸ் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான். ஃபைனல் பாப்புலேஷன் அது என்ன இருக்க போகுது? ஒரு நிமிஷம் இருங்க. காலில் வர மாதிரி 50 இருக்குன்னு பார்த்தோம். 50 வந்துட்டு இனிஷியல் பாப்புலேஷன் தானே? 50 வந்துட்டு இனிஷியல் பாப்புலேஷன். அப்புறம் எத்தனை ஆட் ஆகுது? 100 ஆட் ஆகி என்ன ஆகுது? 150 மாறுதுன்னு பார்த்தோம். 150ன்றது ஃபைனல் பாப்புலேஷன். 150 அப்படின்றது ஃபைனல் பாப்புலேஷன்.
ஸோ என்ன கான்செப்டாக இருக்க போது இனிஷியல் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியதில் ஃபைனல் பாப்புலேஷன் மைனஸ் இனிஷியல் பாப்புலேஷன் டிவைடட் பை இனிஷியல் பாப்புலேஷன் இன்டூ 100 என்ன வரும் ஃபைனல் பாப்புலேஷன் மைனஸ் இனிஷியல் பாப்புலேஷன் டிவைடட் பை இனிஷியல் பாப்புலேஷன் இன்டூ 100 ஏன்னா பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணியிருக்கான் இப்போ பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணலைன்னா 100 நீங்கள் போட வேணாம் அவன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலைன்னா 100 போட்டாகணும் ஓகேவா என்ன வரப்போகுது ஃபைனல் பாப்புலேஷன் என்ன இருக்க போகுது 50 சரி 150 இனிஷியல் ஃபைனல் பாப்புலேஷன் மைனஸ் 50 டிவைடட் பை 100 இல்லை டிவைடட் பை 50 இனிஷியல் பாப்புலேஷன் 50 இன்டூ 100 என்ன வருது பேசிக் கான்செப்ட் ஸோ 100 by 50 வருமா அவ்வளோதான் 2 சார் அப்போ 200 இஸ் going to be option C is the right answer option C is the right answer option C 200 is the right answer okay it's going to be 200 அக்கன்னா 200 okay 200 ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பர் கேபிட்டா பேஸ் பண்ணி அவன் கேட்டிருக்கான் இங்கே என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் பர்சன்டேஜில் கேட்டிருக்கான் அதனால நம்ம இந்த ஃபார்மேஷன் போட்டிருக்கோம் ஸோ இட்ஸ் going to be option B is the right answer ஆகணுங்களா option B is the right answer நோட் பண்ணிக்கோ option B is the right answer ஓகேவா ஓகே சூப்பரா சந்தோஷ் நேஹா பேபி கோமதி ஹரிதா சூப்பரா சஞ்சய் ஹனீஷ் லத்திகா ரிதீஷ் ஃபாத்திமா ஹரிதா கோமதி கலக்கிட்டீங்க அழகு பிரீத்தி தமிழரசி ஜெயலட்சுமி அபிநயா கௌதம் சூப்பரா கண்ணா இதெல்லாம் எங்கே இருக்குது சார் இதெல்லாம் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் ராக்கண்ணா நட்டாலிட்டி அண்ட் மார்டாலிட்டி B+I+B படிச்சிருப்போம் இல்லையே அந்த கான்செப்ட்லேருந்து வரக்கூடியது தான் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த கான்செப்ட் இப்படிலாம் கொடுக்க மாட்டான் அது நல்லா புரிஞ்சுவாங்க இப்படிலாம் இருக்குன்னு கொடுக்க மாட்டான் இதெல்லாம் அவனை ஓனாக கொடுக்குறது தான் அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஓகே அந்த கான்செப்டை நம்ம சார் யூ மார்க்டு ஆப்ஷன் சி சார் ஆப்ஷன் சியை மார்க் பண்ணுறேன் சார் ராக்கண்ணா 200 தான் ரைட் ஆன்சர் 200 தான் ரைட் ஆன்சர் ஓகேவா 200 தான் ரைட் ஆன்சர் சியை மார்க் பண்ணு தெரியாம ஓகேங்களா ஃபைன் இதெல்லாம் புக்கில் இருக்குடாக்கண்ணா புக்கில் இருக்குது ஓகே புக்கில் இருக்குது இது இல்லை சார் பிஃபோர் கொஷின்ஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் புக்கில் தானே கண்ணா இருக்குது எல்லாமே புக்கில் கான்செப்ட்லாம் இருந்துருக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் கொடுத்துட்ருப்பான் ஓகேவா அவன் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்றதான் கேட்பான் அப்படி தான் கேட்குறான் நீட் அதனால தான் நிறைய பேர் நீட் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ நீட் அப்படி தான் இருக்க போகுது populations has more young individuals compared to the older individual what will be the status of the population after some years more young individuals அப்போ பாப்புலேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்க போகுது அடடடடா இது வேற ஒரே நிமிஷம் தான் பசங்களா இந்த மைக்கு கொஞ்சம் கோளாறு பண்ணுது மைக்கு கொஞ்சம் கொலார் பண்ணு ஓகே என்ன சொல்லியிருந்தேன் யங் ஒன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் நடத்து கீழே ஓட்டிச்சு யங் ஒன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்னவா இருக்க போது இன்க்ரீஸ் ஆக போகுது இட் வில் இன்க்ரீஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் பார்ப்போம்ல யங் ஒன்ஸ் அதிகமாக இருக்கிற பாப்புலேஷன் ஆக போது அது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆகனா ஆப்ஷன் சி இட் வில் எவென்ச்சுவலி என்ன ஆகிற போது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் எஸ் உங்களுக்கு பேர் வர மாட்டேங்குது சரி அடுத்த क्वेश्चन நான் பேர் படிக்கிறேன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் வாட் பாராமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டைகர் சென்சஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி நேஷனல் பார்க் அண்ட் சானிச்சரி எப்படி டைகர் சென்சஸ் எடுப்பாங்க நம்ம கண்ட்ரியில் டைகர் சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா
ஒரு 15 क्वेश्चंस பார்த்து முடிச்சு பிரேக் போலாம்டா. ஒரு 15 क्वेश्चंस பார்த்து முடிச்சு பிரேக் போலாம். சரி, டைகர் சென்சஸ் எப்படி எடுப்பாங்க? டைகர் சென்சஸ் எஸ், டைகர் சென்சஸ் எப்படி எடுப்பாங்க நம்ம கண்ட்ரில அப்படி பார்த்தீங்கன்னா பக் மார்க்னா என்னது? அந்த குட்டி புலி அந்த படம் ஏதாவது நினைக்கிறேன், யார் நடிச்ச படம் தெரியாது. ஒரு குட்டி புலி நடக்கிறது, ஓகேவா? குட்டி புலி நடந்து அந்த கால் தடத்தை தான் நம்ம சொல்லுவோம் பக் என்ன சொல்லுவோம்? குட்டி புலி அப்படி. மார்க்னது பக் மார்க், அந்த கால் தடங்கள் அப்படின்றது, ஓகேவா? கால் தடங்கள் தான் பக் மார்க் அப்படின்றது. ஃபீக்கல் மேட்டர்ஸ் அப்புறம் அந்த மோஷன், ஓகே, அதோட மோஷன்ஸை வச்சுட்டு புது புலி வந்திருக்கா இல்லை புது புலி பத்திருக்கா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி பக் மார்க்கையும் வச்சு பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபீக்கல் பெல்லட் வச்சும் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் புலியோட கால் தடம் இவ்வளோ பெருசாக இருக்கும். அது ஒரு தம்மா துண்டு புலி இருந்துச்சுன்னா அப்போ குட்டி புலி ஏதோ பிறந்திருக்கு, ஓகே, ஏதோ ஒரு புலி வந்து குட்டி போட்டிருக்கு அப்படி பார்ப்போம். அது மாதிரி ஃபீக்கல் மேட்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வச்சும் சொல்லலாம். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி பக் மார்க் அண்ட் ஃபீக்கல் மேட்டர்ஸ் நேஷனல் பார்க்ல வந்து புலியோட சென்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க அர்த்தம். ஓகேவா? சூப்பரா. சைஃபுர் ரஹ்மான், குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்களா? ஜெயஸ்ரீ விஜய், ஜபாசினி, சத்யா, தமிழரசி, நேஹா, சந்தோஷ், மாஸ்டர் ஜிராயா, அனீஷ், ருத்ரா, ஸ்ரீ, ரம்யா, அழகு, ஜெயலட்சுமி, அபிநயா, மோனிஷா, அரிதா, கோமதி, கோகுலப்பிரியா, ஆனந்த், ஸ்வேதா, கௌதம், சாய்ஃபூர், கோமதி, கிரிஷ், சஞ்சய், லத்திகா, சஞ்சய், அக்ஷயா. கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 11 o'clock இருக்குடாக்கண்ணா. நெக்ஸ்ட் கிளாஸ் மேமோட கிளாஸ் வந்து 11 o'clock உங்களுக்கு இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு நாளைக்கு ஒரு பயோ கிளாஸ் தான். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் சண்டே கிளாஸ் இருக்குண்டாக்கண்ணா. நைட்டு முடி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். எந்த லெசன் சார் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க? ஃபினிஷ் எதுவும் பண்ணலடாக்கண்ணா. இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணக்கூடிய லெசன் வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். பர் டே ஒரு லெசன் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஓகே, யா ஓகே கண்ணா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஒரு 15 questions பார்த்து முடிச்சு நம்ம பிரேக் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? பிரேக் போயிட்டு அப்புறம் மிச்சம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மிச்சத்தை ஒரே செஷனில் முடிச்சு விட்ருவோம். ஓகே, which of the following would necessarily decrease the density of the population in a given habitat? Necessarily decrease the density of the population. Population density decrease பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என் பேர் சுபாஷ்டா. மை நேம் இஸ் சுபாஷ். என் பேர் சுபாஷ், என் வீடு இந்தியா அப்படின்னு பாட்டு. ஓகே, ஸோ பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எதனால பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டாலிட்டி அண்ட் எமிகிரேஷன் நடக்கும்போது, ஒரு பாப்புலேஷனில் சாவு நடக்கும்போது, ஒரு பாப்புலேஷனில் நிறைய பேர் சாகும்போது அந்த பாப்புலேஷனை விட நிறைய பேர் வெளியே போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் இல்லை, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காலாம் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஈரான் என்ன நடந்துட்டு இருக்கு, ஈரான்லேயும் இஸ்ரேலையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போர்னால நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த நாட்டை விட்டு வெளியே பேருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதோட பாப்புலேஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்க போது, கம்மியாக போகுது அப்படின்னு. ஸோ மார்டாலிட்டி அண்ட் எமிகிரேஷனால ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன ஆக போகுது, லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஜெயஸ்ரீ விஜயா, சத்யா, அபிநயா, நேஹா, தமிழரசி, அனீஷா, சஞ்சய், அனீஷ், சத்யா, ஜபாசினி, சாய்ஃபூர், சந்தோஷ், கிரிஷ், கௌதம், ஹரிதா, மோனிஷா, அழகு, ஜெயலட்சுமி, ஸ்வேதா, ரம்யா, ஆனந்த், பிரீத்தி, லத்திகா, கோமதி, ருத்ரா, ஹரிதா, அபிநயா. கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is the right answer. Option C will be the right answer. Okay, next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா protozoan reproduced by binary fissions. What will be the number of protozoans in the population after a generation? After second generation கேக்குறான்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் செகண்ட் ஜெனரேஷன் தான் இருக்கணும். ஆஃப்டர் செகண்ட் ஜெனரேஷன்ல ஆஃப்டர் 6th ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் பேஸ் பண்ண விட 6 ஜெனரேஷன், 6 ராக்கனா 6 ஆஃப்டர் 6th ஜெனரேஷன். After sixth generation, 6 generation பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் protozoan reproduced by binary fission. What will be the number of protozoans after 6th generation? 6 generation பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா after 6 generation, ஆறுச்சாமி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆறுச்சாமி அப்படின்றது. ஓகே, நமக்கு தெரியாது. அப்போ 2 to the power n அப்படி தானே போடணும். 2 to the power n அப்படின்னு இருக்கும்போது அப்போ 2 to the power 6 இருக்க போகுது. 2 to the power 6 எவ்வளவு கிடைக்க போகுது, நமக்கு 64 கிடைக்க போகுது இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். 2 to the power n பைனரி ஃபிஷன். ஒன்று வந்துட்டு ரெண்டாவது பைனரி ஃபிஷன் தெரியும் இல்லையா? ஒன்று ரெண்டாவது கான்செப்ட் தான் பைனரி ஃபிஷன் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பைனரி ஃபிஷன் அப்படின்றது. அது அவன் கொடுக்கல, எவ்வளோ பேஸ் பண்ணி கொடுக்கல, அவன் 6th generation மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ 2 to the power n அப்படி நம்ம போனோம். 2 to the power என்ன நம்ம 6ன்னு வச்சா கூட 2 to the power 6 2 into 2 into 2 into 2 into 2 into 2 6 வந்துருச்சா? 1 2 3 4 5 6. ஓகேவா? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 24 24 பேஸ் பண்ணி வரும்போது 64. ஓகேவா? எஸ், 36 36 64. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி 38 64. ஆப்ஷன் C is the right answer. Okay, fine. Okay, yeah, super. யாரால சொன்னீங்க? ஆப்ஷன் C சொன்னீங்க.
Yeah, super. Akshaya, Kamalakanan, Tamilarasi, Monisha, Anish, Abhinaya, Madhu, Jabasini, Krish, Nishmin, Tarita, San, Alaga Gautam, Sweta, Saipur, Ramya, Jayalashmi, Neha, Sanjay, super. Preeti, Balakrishnan, Ramya, Madhu, Gomadi, Anisha, collecting. It's going to be option C. Breakfast break. 8 மணிக்கே வா. 10 மணிக்கு தரேன். 10 மணிக்கு மேலே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஓகே, 10 மணிக்கு சாப்பிடுவோம்டா. டைம் என்ன ஆகுது இப்போது? இனிமேல் 8:30 தானே ஆகுது. 10 மணிக்கு தரேன். 10 மணியோட செஷன் முடிச்சிடல. 10 மணியோட நம்ம செஷன் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு பிரேக் போவோம். ஓகேவா? இன்னும் 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம குட்டி பிரேக் போகலாம். ஓகேவா? In 2005, for each of the 14 million people present in a country, 0.028 were born and 0.028 were died during the year. Using the exponential equation, the people present in the 2015 is predicted as. எவ்வளோ இருக்கலாம்? 2015 is predicted as. காலையில் 8:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னது? இருக்குடா கண்ணா, பி ஃபார்ம் எடுக்கணும். பி ஃபார்ம் எடுத்துகிட்டு எம் ஃபார்ம் எடுத்தால் நல்ல வேல்யூ இருக்குடா. ஃபார்மசூட்டிக்கல்ஸை நல்லா பண்ணலாம். நல்ல காலேஜை சூஸ் பண்ணி படிங்க. பி ஃபார்ம் இஸ் குட் ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பயோமாலிகுல்ஸ் என்ன பார்ப்போம். சொல்கிறேன், இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டை பேஸ் பண்ணி எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் போட சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? dn/dt. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dn/dt is equal to rn அப்படின்ற ஃபார்முலா. இப்போ போட ட்ரை பண்ணுங்க. மில்லியன் வருது சார், அவ்வளோ மில்லியன் வருது சார் அப்படின்றது நல்லா போதுங்க. இப்போது ஐ திங்க் நமக்கு டிஎன் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆர் எவ்வளோ கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்டிக் ரேட் வேலை எப்படி கண்டுபிடிப்போம்? பர்த் ரேட்டு டெத் ரேட்டு நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போது 0.028 மைனஸ் 0.008. அப்போ அந்த கான்செப்ட் நம்ம மைனஸ் பண்ணுவோம். நமக்கு 0.02. ஓகேவா? இப்படி தான் வரப்போகுது. எது? ஆரோட வேல்யூ 0.02 இல்லையா? ஆரோட வேல்யூ வந்து 0.02. இதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க? 2005லேருந்து 2015. அப்போ என்ன 10 வருஷத்துக்கு. எத்தனை வருஷத்துக்கு? 10 இயர்ஸ்க்கு நமக்கு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு 2005 கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 2005ல் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கு? என்ன 2005ல் வந்துட்டு நமக்கு 14 மில்லியன் வந்து இருந்துருக்கு. ஞாபகம் இருக்கா? 14 மில்லியன் வந்து 2005 வேல்யூட இருந்துருக்கு. நம்ம NCERTல கொடுத்துருப்பாங்க. 2005ல் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மில்லியன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 14 எடுத்துக்கலாம். 10 வருஷம் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 14 எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுங்க. இப்போ டிஎன் நமக்கு தெரியாது. டிஎன் இஸ் ஈக்குவல் டு டிடி. எத்தனை வருஷம் எடுத்துட்டு இருக்கு? 10 வருஷம் எடுத்துட்டு இருக்கோம். இஸ் ஈக்குவல் டு ஆர் என்னவா இருக்க போது? 0.02 வந்து ஆராக இருக்க போது. என் எவ்வளோ இருக்க போது? என் வந்து 14 இருக்க போது. என்ன வந்து என்ன இருக்க போது? 14 இருக்க போது. இப்போ இந்த 10 என்ன போயிடும்? டிவைடில் இருக்கிற 10 வந்துட்டு இங்கே மேலே போயிடும். ஓகே, அப்போ என்ன இருக்க போது? இங்கே எழுதுறேன். கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுறேன். ஆனால் நோட் பண்ணுங்க. ஃபார்முலா ஆரை கண்டுபிடிக்கணும்டா. ஆர் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? 0.028 மைனஸ் 0.08. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆர் வேல்யூ என்னவா கிடைக்க போகுது? 0.02. 3 வேல்யூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 0 தான் வரப்போகுது. ஏன்னா 8 20 தான் வரப்போகுது. ஸோ 0 வேணால் 0.02 எடுத்துப்போம். ஓகே, இது வந்து என்னவா இருக்க போகுது? நமக்கு ஆர் வேல்யூவாக இருக்க போகுது. ஓகே,
இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், dn தெரியாது, dn தெரியாது, n தெரியும். n நமக்கு 2005, n 2005 எவ்வளோ இருக்க போகுது, n 2005 பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 மில்லியன் வந்து இருக்குது, 14 மில்லியன் வந்து இருக்குது. ஸோ நம்ம 14 எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா dt, ஏன் dt எப்படி கண்டுபிடிக்கலாம், 2005லேருந்து 2015 10 வருஷம் தானே, 10 வருஷம் தானே, 2005லேருந்து 2015 வந்துட்டு 10 வருஷம். அப்போ dt என்னவா இருக்க போகுது, 10 இயர்ஸ். டைம் பீரியட் வந்து எல்லாம் டீன டைம் தானே, அப்போது டைம் பீரியட் இருக்க போது 10 இயர்ஸ் இருக்க போகுது. ஸோ இதை நம்ம எந்த ஆப்ஷனில் போட்டு போனோம், கலரை மாற்றுறேன், இதை நம்ம dn/dt is equal to rn இந்த ஆப்ஷனில், இந்த ஈக்குவேஷனில் நம்ம போடணும். இந்த ஈக்குவேஷனில் நம்ம போடும்போது என்ன ஆக போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, dn நமக்கு தெரியாது, dn தான் நம்ம கண்டுபிடிக்க மாதிரி தான் இருக்குது. 10 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்னவாக இருக்க போகுது, 0.02 ஆரோட வேல்யூவாக இருக்க போகுது. என்னோட வேல்யூ என்ன இருக்கும், 14 மில்லியன் பார்த்துருந்தோம்லே, ஸோ 14. ஸோ இப்படி போடுவோம். ஸோ இங்கே என்ன இருப்போது, இந்த 10 வந்து டினாமினேட்டர் இருக்கிறது, டிவைடில் இருக்கிறது, அங்கே போகும்போது மல்டிப்ளேஷனாக மாறிடும். அப்போ dn இஸ் ஈக்குவல் டு 0.02 இன்ட்டு 14 இன்ட்டு 10 போட்டு சொல்லுங்கள் என்ன வருதுன்னு, புரிஞ்சுதா? ஏன்டா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? ஓகே, 2.8 dn வந்துட்டு இருக்க போகுது. அப்போ ஆன்சர் என்ன இருக்க போகுது, 2.8 தான் இருக்க போகுது. ஓகே, இது பர்த் ரேட். பட் அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா, டோட்டல் தான் ஆப்ஷனாக கேட்டிருக்கான். 2.8 வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, 2.8 மில்லியன் வராது, வெயிட் பண்ணுங்க 2.8 வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த கான்செப்டில் நமக்கு ஏற்கனவே எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த கான்செப்டில் 2005ல் வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருந்துருச்சு, 14 மில்லியன் வந்து இருந்துட்டு இருக்கு. அப்போது 2005ல் 14 மில்லியன் இருக்கும்போது 2015 அப்போது 2.8 மில்லியன் அதிகமாயிருக்கு, 2.8 மில்லியன் இருக்குது, அதிகமாயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 14ஓட இந்த 2.8 மில்லியனை சேர்க்கணும். 14 + 2.8, அப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது, 16.8 மில்லியன் வந்து கிடைக்குது இல்லையா, 16.8 மில்லியன் இருக்குது. ஸோ அதில் எதுக்கு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது, எந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது, 16.8 மில்லியன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 17 மில்லியனுக்கு பக்கத்துக்கு அப்ராக்சிமேட்லி 17 மில்லியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம், 17 மில்லியன் ஆப்ஷனை போடுறோம். புரிஞ்சுதா, எப்படி போடுறோன்ற புரிஞ்சுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? 17 மில்லியன் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? 14 ஆனது 2005ல், அதாவது இந்த 10 வருஷத்தில் மட்டும் 2.8 மில்லியன் அதிகமாக இருக்குது. 10 வருஷத்தில் மட்டும் 2.8 மில்லியன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 வருஷத்தில் மட்டுமே 2.8 மில்லியன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம மொத்தமாக தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ மொத்தமாக கொடுக்கும்போது 2005 வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சு, 14 மில்லியன் இருந்துச்சு. அப்போ அதோட சேர்த்து சொல்லணும். சொல்லும்போது நம்ம 16.8 மில்லியன் வந்து அது அப்ராக்சிமேட்லி வேல்யூ நம்ம போடும்போது பக்கத்தில் 17 மில்லியன் இருக்குன்னா 17 மில்லியன் பண்ணுறோம். ஓகேவா? எஸ், கிளியர். Understood. ஓகேவா, இந்த கான்செப்ட் போகிறப்ப. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், அமென்சாலிசம் இஸ் அசோசியேஷன் பிட்வீன் த 2 ஸ்பீஷீஸ் வேர், அமென்சாலிசம் ஒரே கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. அமென்சாலிசம் இஸ் அசோசியேஷன் பிட்வீன் 2 ஸ்பீஷீஸ். அமென்சாலிசம் டக்கு சிக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஸ்பீஷீஸ் ஆமாம் வருது, அதர் ஸ்பீஷீஸ் வந்துட்டு அன்அஃபெக்டடாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்க போது, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன இருக்க போது, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஃபைன். ஆப்ஷன் பி சூப்பராக இருக்காங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், லைக்கன்ஸ் ஆர் த அசோசியேஷன்ஸ் ஆஃப், லைக்கன்ஸ் இது அசோசியேஷனாக பார்த்துட்டு இருக்கோம். லைக்கன்ஸ் ஆர் த அசோசியேஷன்ஸ் ஆஃப், லைக்கன்ஸ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அடிங்க சார், டைமே வேஸ்ட் பண்ணிருக்கூடாது. லைக்கன்ஸ் ஆர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே. ஃபங்கை அண்ட் ஆல்கே ரெண்டும் தான் நம்ம சொல்லிருக்கோம் லைக்கன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா, மியூச்சுவலிசம் கான்செப்ட்ல வருது. ஓகே, இதில் வந்துட்டு இருக்கு மியூச்சுவலிசம் கான்செப்ட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி
That's the right answer. Okay, option C, option C, option C is the right answer. Option C is the right answer. Fungi and bacteria இல்லக்கனா fungi and algae இல்லக்கனா fungi and algae. Lichens, fungi and algae இல்ல. Which of the following is a partially root parasite? Partially root parasite. Which of the following is a partially root parasite? Why see a fungi plus algae தான lichens, fungi plus algae தான் lichens. சின்ன குழந்தையில இருந்து படிச்சிட்டு இருக்கோமே fungi plus algae ஓட symbiotic association தான் நம்ம lichens அப்படி சொல்லிட்டு இருக்கோம். Fungi plus roots of air plants ஓட symbiotic association தான் நம்ம mycorrhiza அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, which is a partially root parasite? இது வந்து partially root parasite எடுத்துருக்கு. Is going to be option A, sandalwood. Okay, option A is right answer. Option A, sandalwood, sandalwood. ஓகேவா? mistletoe இது என்னது? எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இது partially root parasite. தலைவா mistletoe வந்து என்னவா இருக்குப்பா? partially stem parasite இருக்கும். partially stem parasite இருக்கும். அதுக்கப்புறமா ஆர்பான்சி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து டோட்டல் ரூட் பாரசைட். ஓகேவா? இது என்னது? டோட்டல் ரூட் பாரசைட். இது பார்ஷியல் கிடையாது, இது முக்காவாசி டோட்டல். இது டோட்டலான ரூட் பாரசைட். முக்காவாசி காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லி டோட்டலான ரூட் பாரசைட் வந்து இவன். அதுக்கப்புறமா கோனாடெர்மா, இது வந்து ஃபங்கை. ஃபங்கை ரூட் வுட்டை வந்து இது பண்ண ஃபங்கை. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா partial root parasite தான் கேட்டிருக்கோம். sandalwood தான் partial root parasite இருக்க போது. ஸோ ஆப்ஷன் A is the right answer. மிச்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற ஏதாவது கேட்கலாம். ஓகேங்களா? mistletoe இந்த partially stem parasite எடுத்துட்டு இருக்கு. ஆர்பான்சி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, டோட்டல் இது கண்டு 100% root parasite எடுத்துட்டு இருக்கு. கோனாடெர்மா தெரிஞ்சது தான், ஃபங்கை தான். ஃபங்கை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். லாஸ்ட் क्वेश्चन இல்ல, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். which one of the following organism reproduces sexually only once in the lifetime? தன்னோட லைஃப் டைம்ல only once மட்டும் தான் sexually reproduce பண்ணக்கூடிய ஆர்கானிசம் என்னது? அவனோட லைஃப் டைம்ல ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் செக்சுவல் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் என்னவா இருக்கு? which is the organism that reproduce only once in their lifetime? வாழ்க்கையில ஒரு வாட்டி மட்டும் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும், செக்சுவல் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற ஆர்கானிசம். எஸ், பேம்பு. ரொம்ப ஈஸியானது. ஓகே, பேம்பு அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் தான் தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒரு வாட்டி தான் என்ன பண்ண போது? ரீப்ரொடியூஸ் பண்ண போது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோம். எஸ் ஆப்ஷன் ஏ. ஃபைன் ரக்கனா கலக்கிறீங்களா? சூப்பர். சந்தோஷ், சஞ்சய், ஜெயலட்சுமி, ஜபாசினி, சத்யா, ருத்ரவேல், தமிழரசி, கிரிஷ், அனீஷ், ரம்யா, ஜெயஸ்ரீ, லத்திகா, ஸ்ரீ, மோனிஷா, கோமதி, அழகு, அனீஷ், சரவணன், நேஹா, ஹரி, ஸ்வேதா, கோமதி, சாய்ஃபூர். கலக்கிறீங்களா? இட்ஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கௌதம், சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பிளாஸ்ட் போடுங்க பாப்போம். கமான், பிளாஸ்ட் அடிச்சு விடுங்க பாப்போம். சூப்பர் ஹரிதா, சூப்பர்மா. பிளாஸ்ட். சூப்பர் ஃபாத்திமா. யா அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்களா? செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிரேக் போயிட்டு வந்துடலாம். செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்களா? செஷன் லைக் பண்ணிட்டுருங்க. கொடுக்குறேன்டா. பிரேக் போயிட்டு வரும். பிளாஸ்ட் போட்டுரும். So we will resume it by 9:05. 9:05 resume பண்ணுவோமா? நம்ம 9:05 resume பண்ணுவோம். ஓகே, 9:05 resume பண்ணலாம். ஓகேங்களா? சம் நெட்வொர்க் எரர் இருக்கிற கூட இருக்கலாம். நல்ல விஷயம். வந்தா சரி. Okay, so we'll resume it by 9:05.
டைம் ஆயிடுச்சுடா கட்டாயம் ஆகியா யா ரெடி கைஸ் வந்துட்டீங்களாடா ஆரம்பிச்சிடலாமா யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் 4 ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த 2 ஸ்டேட்மெண்ட் which 2 of the above statement of such animals are true எந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறேன் எந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க அனிமல்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க which 2 statements are true about it desert animals and kangaroo rat about desert animals and kangaroo rat desert animals kangaroo rat பத்தி உள்ள क्वेश्चंस சொல்லுங்க பாப்போம் they have dark colored and a high rate of reproduction and excrete urine solid urine they do not drink water breathe at the slow rate of conserve water and they have body covered with thick cuticles அப்படி சொல்றாங்க they are fed with dry seeds and do not require drinking of water they excrete very concentrated urine and do not use urine to regulate the body temperature அப்படி சொல்றாங்க சோ இதுக்கான ஆப்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 and 4 தான் they feed on dry seeds and do not require to drink of water they excrete very concentrated urines and do not use water to regulate the body temperature. So it's going to be option C 3 and 4. Option C 3 and 4 is the right answer. Option C 3 and 4 is the right answer. Option C 3 and 4. 3 and 4 is the right answer. Note பண்ணிக்கோங்க. Yes. Option C is the right answer. Option C டாக்கன்னா option C. வந்துட்டீங்களா வந்து விட்டீர்களா சந்தோஷம். ஓகே இதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கு option C டாக்கன்னா option C 3 and 4 is the right answer. Option C is the right answer. Yeah. 𝑦𝒑𝒑𝒔, அபிநயா, ஜெயலட்சுமி, ஜபாசினி, சஞ்சய், மோனிஷா, அஃப்ரா, ஃபாத்திமா, பிரீத்தி, நேஹா, அழகு, மோனிஷா, அனீஷா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். வராது. Biotic potential refers to what does the biotic potential என்ன ரெஃபர் பண்ணுது what does the biotic potential refers to biotic potential refers to what does the biotic potential refers to come on good morning டா நான் அப்பவே நினைச்சேன் 9 மணிக்கு தான் பசங்க எல்லாம் வருவாங்களே அப்படினு எஸ் நல்லா பாருங்க biotic potential optimum டேய் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி நல்லா பாருங்கடா environmental condition ஓகேவா என்ன பேசிக்கா வர்றது environmental conditionல தான் grow ஆயிட்டு இருக்குது ஓகேவா is go under the environmental conditions நம்ம படிச்சிருப்போம் ideal environmental condition ஓகேவா environmental conditions கான்செப்ட்ல தான் வந்துட்டு இருக்க போகுது ஓகேவா இட்ஸ் நாட் சி இல்ல environmental condition உடனே சி போட வேண்டியது ஓகேவா யா கிளியர் கரெக்டா தான்டா சொல்றீங்க environmental condition natural conditions பேஸ் பண்ணி வராதுடா climatic conditions கூட சொல்லலாம் நேச்சுரல் தான கிளைமேட்டுக்கு இருக்கு அப்ப climatic condition கரெக்ட்டா தான இருக்க போகுது under given condition சொல்லலாம் இல்லையா
ஓகேவா ஆப்டிமம் தான் கரெக்டான கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போது பட் பேசிக்காக பயோட்டிக் பொட்டன்ஷியல் எதை பண்ணி ரெஃபர் பண்ணுதுன்னு தெரிஞ்சு வச்சவங்க என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸை ரெஃபர் பண்ணுது ஓகே என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு ஓகே அதான் இங்கே ஆப்டிமம் பேஸ் பண்ணி கொடுத்துரும் ஆப்டிமம் தேவையான அளவு கண்டிஷன்ஸ் எப்பவுமே தேவையான அளவு கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் கான்செப்ட் பார்த்துருவோம் அடுத்த கொஸ்டின் கான்செப்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா geometric representation of age structure is a characteristic of geometric representation of age structure is a characterization of geometric structures of age characterization is a characterization of இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகே என்னது ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே பாப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர் கணக்கு கலக்கிட்டீங்க ஃபைன் சூப்பரா பத்மா அக்ஷயா தமிழரசி சாரு சாரி நேஹா ஜபாசினி ஜெயலட்சுமி அனீஷ் ஹரிதா கௌதம் ஃபாத்திமா கிரிஷ் சந்தோஷ் அபிநயா லத்திகா ரம்யா கேரோலின் ஹரி கௌதம் பிரீத்தி கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பேர் மாற்றிக்கிட்டே இருந்தால் அந்த பேரை ஞாபகம் வச்சதுல போதும் ஆயிரும் போலுக்கு ஓகே இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா the population of an insect species shows an explosive increase நல்லா பாருங்க explosive increase in the numbers during rainy season explosive increase in number during rainy season followed by its disappearance at the end of the season what does it show பாப்புலேஷன் ஆஃப் இன்செக்ட் ஷோஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் நம்ம பார்த்து போல மழை பெஞ்சால பூச்சி வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா பை டிசப்பியரன்ஸ் எண்ட் ஆஃப் சீசன் முடிஞ்ச மழை பெஞ்சு முடிஞ்சவொடனே என்ன ஆயிருப்போது அந்த சீசன் முடிஞ்ச வெயில் காலம் வந்தோடனே அந்த பூச்சி வந்து போயும் நீங்கள் இந்த கிராம சைடில் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்னாலே பூச்சி சவுண்ட் அதிகமாக இருக்கும் மழை பெஞ்சாலே பூச்சி சவுண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பச்சை பார்த்துட்டு இருக்கும் ஆனால் அந்த மழை சீசன் போனதுக்கப்புறமா அது இருக்காது அதுக்கான ரீசன் இது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா வாட் குட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் இஸ் என்ன ஜே டைப் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது அது எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகுது அப்படின்னு எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகுது ஓகே அப்புறம் அது ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கு அது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோ ஆகுது ஒன்ஸ் அது இல்லாத போது போயிருது அப்படின்னு அதான் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கர்வ் வந்திருக்கு ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஏன்னா கிளியராக கொடுத்துரும் எக்ஸ்ப்ளோசிவ் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துரும் அப்போ என்ன இருக்க போது பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் ஜே டைப் தான் இருக்க போது அப்படின்னு ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஒரே நிமிஷம் தான் பசங்களா இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா பக்கத்து முன்னாடி ஏழை கரெக்டாக சொன்னீங்க பார்த்துலாம் ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் high density of elephant population in an area can result in high density of elephant population ஒரு ஏரியாவில் அதிகமான யானை டென்சிட்டி இருந்துச்சு சார் அப்போ கரும்பெல்லாம் பிடிச்சி இருந்துச்சு சார் வீட்டுக்குள்ள வந்து சார் விளை நிலையங்களை வந்து நாசம் பண்ணி சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது பட் என்ன ரிசல்ட் பண்ணலாம் ஹை டென்சிட்டி ஆஃப் எலிஃபண்ட் பாப்புலேஷன் சார் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக இன்டர் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிடேஷன்ஸ் ஒன் another மியூச்சுவலிசமா வாட் டஸ் த ஹை டென்சிட்டி ஆஃப் எலிஃபண்ட் பாப்புலேஷன் ரெஃபர் பண்ணுது எலிஃபண்ட் பாப்புலேஷன் எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு It refers the intra-specific competition. It refers intra-specific competition. Option A is the right answer. Okay va? Refer பண்ணிட்டு இருக்கு intra-specific competitions refer பண்ணிட்டு இருக்கு. So option A is going to be the right answer. Inter கிடையாது intra-specific competitions. Option A. Option A. ஓகேங்களா சூப்பர் அழகு அபிநயா ரம்யா பத்மா சத்யா அக்ஷயா அனீஷா ஃபரா அஃப்ரா ஹரிப்ரியா சந்தோஷ் நேஹா ஹரி மோனிஷா ஜெயலட்சுமி அபிநயா ரம்யா கிரிஷ் ஸ்ரீ ஃபாத்திமா ஹரிதா கௌதம் கலக்கிட்டீங்களா மோனிஷா கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ் தான் நம்ம எலிஃபண்ட் இன் ஏரியாஸ் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கு ஓகேங்களா biological organization starts with எப்படி ஸ்டார்ட் ஆகுது how does the biological organization starts with so நமக்கு எல்லாருக்குமே தெரியும்
இங்கே வந்துட்டு எதனால செல்லுலார் லெவல்னு போடுறீங்க? எதனால செல்லுலார் லெவல்னு போட்டீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே இங்கே கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இங்கே கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். மேக்ரோ மாலிகுல்ஸ்க்கு அப்புறமா தான் செல்லுலார் லெவல் வருது அப்படின்றது. என்னது? மேக்ரோ மாலிகுல் ஆர்கனைசேஷன் மேக்ரோ மாலிகுல்ஸ்க்கு அப்புறமா தான் என்ன வருது? செல்லுலார் லெவல் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மேக்ரோ மாலிகுல்ஸ்க்கு அப்புறமா தான் செல்லுலார் லெவல் ஃபார்மேஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஃபஸ்ட்டு மேக்ரோ மாலிகுல்ஸ் தான் வந்துட்டு இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தானே? டி நினைக்கிறேன். மேக்ரோ மாலிகுல்ஸா அதை பேஸ் பண்ண வரக்கூடிய இந்த ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோபிக் மாலிகுல்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் ஆகணுங்களா? இஸ் கோன் பி ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, சூப்பர். அபிநயா, அழகு, சந்தோஷ், அனிஷா, ஜெயஸ்ரீ, விஜயா, ஜபாசினி, ஜெயலட்சுமி, மோனிஷா, அஃப்ரா, அபிநயா, பத்மா, அரிதா, அபிநயா, ரம்யா, கேரோலின், அனிஷா, அக்ஷயா, ஃபாத்திமா, கலைகிரிங்க. இஸ் கோன் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ்டா ஃபாத்திமா, எஸ்டா கிரிஷ். ஆப்ஷன் டி சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிச்சய ஓவர்லாப் இண்டிகேட்ஸ். வாட் டஸ் த நிச்சய ஓவர்லாப் இண்டிகேட்ஸ் அப்படின்றது? என்ன ஒரு சந்தோஷம். ஓகே, what does a niche overlap? Niche overlap என்ன indicate பண்ணுது? What does it indicates? What does a niche overlap indicates? Option B. Super. Option B தான். Option B தான். Sharing one or more resources between two species. One or more resources வந்து share பண்றது. ஓகேவா? share பண்றது between two species. Option B is right answer. Okay, super ஆகணுங்களா? Okay, it's going to be option B. Sharing one or more resources between two species. Option B is the right answer. Option B is going to be the right answer. Sharing one or more. Okay, கலக்கிறீங்க. சமலரசி, ஜெயஸ்ரீ, விஜயா, அரிதா, அபிநயா, ஹரி, பிரீத்தி, அக்ஷயா, அழகு, நேஹா, லத்திகா, லக்ஷிதா, ரம்யா, கௌதம், மோனிஷா, மாஸ்டர், கிரிஷ், பத்மா, அஃப்ரா, சந்தோஷ், கலக்கிட்டீங்க. ராஜேஸ்வரி, ஸ்ரீ, கலக்கிட்டீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிடேட்டரை பற்றி கேள்வி கேட்டுருங்க. பிரிடேட்டர், பிரிடேஷன் அப்படின்னு. அதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டாக இருக்குது? விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த பிரிடேஷன்? பிரிடேஷன் கான்செப்ட்ல வந்து கேட்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது? பிரிடேஷன் கான்செப்ட்ல கேட்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்கரெக்டாக இருக்குது? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்கரெக்டாக கேட்டிருக்கான்? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ப்ரூடென்ட் இன் நேச்சர். ப்ரூடென்ட்னது அடிச்சு பிடிச்சி சாப்பிட்றது, அடுத்தமெல்லாம் அடிச்சு பிடிச்சி கன்சியூம் பண்ணுறது அப்படின்னு. ப்ரெடேட்டரோட மீனிங்கே தான் ப்ரூடென்ட் அப்படின்னு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இம்ப்ரூடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ராங் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ப்ரெடேட்டர்ஸ் ஆர் ப்ரூடென்ட் இன் நேச்சர். அடிச்சு பிடிச்சி சாப்பிடக்கூடிய நிலைமை தான் இருப்பானே தவிர அவன் வந்துட்டு சொல்லுவான் பார்த்தீங்களா, நான் வந்து பணிஞ்சு போனவன் இல்லடா பாஞ்சு போறவன்டா அப்படின்னு ஏதோ சினிமா டைலாக்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதா பாஞ்சு போறவன் தான் இருக்கா அந்த ப்ரெடேட்டரா இருக்கான். ஸோ இம்ப்ரூடென்ட் நேச்சர் கொடுத்துருக்கான். இல்லை ப்ரூடென்ட் நேச்சர், அடுத்தவன் அடிச்சு பிடிச்சி சாப்பிட்ற கான்செப்ட் தான் எடுத்துட்டு இருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். பிரேயிங் மேண்டிஸ் இஸ் a good example of. பிரேயிங் மேண்டிஸ் இஸ் a good example of. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரேயிங் மேண்டிஸ், பிரேயிங் மேண்டிஸ், பிரேயிங் மேண்டிஸ், மேண்டிஸ், மேண்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே. Praying mantis is a good example of. பாண்டா படம் பார்க்காதவன் ஒருத்தனும் இருக்க முடியாது. எதை பார்த்துருக்கீங்களாடா? பார்த்துருந்தா கேமோஃப்ளாக். ஆப்ஷன் சி கேமோஃப்ளாக். குன்ஃபூ பாண்டான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? அதில் வந்து வருமே ஒரு இந்த மாத்தூன் இருக்குமே மேண்டிஸ். ஓகே, அது எக்ஸாம்பிள் ஃபார் கேமோஃப்ளாக். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி பார்த்து இல்லையா? சரி, அதில் வரும்
குன்ஃபு பாண்டா படத்தில் வந்துட்டு வந்துருக்கும் ஒரு குட்டி மேண்டிஸ் வந்துருக்கும் அது பேர் மேண்டிஸ் தான் ஓகே அது கேமோஃப்ளாக்னா உருமாற்றம் வருது ஓகே சைல்ட்ஹுட் ஃபேவரட் அதனால விஷயம் ஓகே ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி கேமோஃப்ளாக் வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா வெட்டிக்கிளி ஓகே யா சூப்பர் தமிழோட சி ஜபாசினி ஃபாத்திமா ஜெயலட்சுமி ஸ்ரீ மோனிஷா லக்ஷிதா மாஸ்டர் அழகு அனீஷ் அபிநயா மோனிஷா ஹரிதா பிரீத்தி பத்மா அஃப்ரா அனீஷ் ஹரி கௌதம் நேஹா எஸ் எல்லா பேரும் சொல்கிறேன்ல யா ஃபைன் சூப்பர் கலக்கிட்டீங்க உங்கள் சைல்டு ஃப்ரெண்டா யா ஓகே கேமோஃப்ளாஜ்னா அந்த மாதிரி உருமாற்றம் மாதிரி பேஸ் பண்ணி இருக்கிறதுடா நம்ம மிமிக்ரி கான்செப்ட்லாம் பார்ப்போம் தெரியுமா அந்த மாதிரி இருக்கிறது பாரோஃபிலிக் ப்ரோகேரியாட்டிக்ஸ் வாட் இஸ் பாரோஃபிலிக் ப்ரோகேரியாட்ஸ் barophilic prokaryotes grow and reproduce in the very deep into the ocean marine sediments deep into the marine sediments la grow and multiply ஆறத நம்ம சொல்றோம் barophilic prokaryotes எங்க deep into the ocean எங்க sunlight ல பேஸ் பண்ணி இருக்கதோ அங்க grow and multiply ஆகக்கூடியத நம்ம என்ன சொல்றோம் barophilic prokaryotes அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம் சோ இது பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் A is the right answer சூப்பர் கண்ணா சூப்பர் ஃபைன் fantastic and fantabulous ஆப்ஷன் A is the right answer சூப்பர் அபிநயா மாஸ்டர் அழகு ஜெயலட்சுமி அனீஷா ஃபாத்திமா ஹரிதா மோனிஷா மாஸ்டர் கிரிஷ் கௌதம் பத்மா ரம்யா தமிழரசி ஜபாசினி அஃப்ரா பிரீத்தி லக்ஷிதா கலக்கிட்டீங்க ஓகேங்களா அதெல்லாம் சும்மா தான் ரீனிட் பேப்பர்லாம் சும்மா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து அடிக்கடி சுற்றி தான் இருக்கும் அது லீக் ஆயிடுச்சு இது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சும்மா தான் ஓகேவா ரூமர்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க படிக்கிற வேலையை பாருங்கள் அவ்வளோதான் அப்படி ஏதாவது பேப்பர் உங்களுக்கு கிடச்சுன்னா அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எதுக்கு இது தனியாக விட்டுக்கிட்டு பட் காசு கொடுத்தலாம் பேப்பர் வாங்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க ஓகேங்களா அது ரொம்ப தப்பு அனிமல்ஸ் ஹேவ் த innate ability to escape from the predation examples are the same of given below select the incorrect example நல்லா புரிஞ்சுங்க இன்கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் செலக்ட் பண்ண சொல்றாங்க which is the incorrect examples அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க மறக்கல which is the incorrect example incorrect example ரா incorrect example கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க animals have innate ability to escape from the predation animals have innate ability to escape from the predation ல இருந்து எஸ்கேப் ஆடுறது பண்ணுது அதான் நம்ம என்ன சொல்லுவோம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படி நம்ம சொல்றோம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படி சொல்றோம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களை யாரோ அடிக்க வராங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அடிச்சிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஓட பார்ப்பீங்க ஓகே அடிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க தள்ளி விட்டு ஓட பார்ப்பீங்க ஓகேவா அவன் பாட்டு சிவனே போயிட்டு நீங்க போய் அடிச்சு அவனை கொல்லுவீங்களா அது டிஃபென்ஸ் மெக்கானிசமா வருமா உங்களை யாராவது அடிக்க வரும்போது நீங்க அதை தடுத்துட்டு அதை அகெயின்ஸ்டா ஓகே சுயரட்சை அப்படின்னு நம்ம பேசலாம் ஒரு இது இருக்கு இந்தியில இருக்கு சுயரட்சா அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த ஃபால்ட் இருக்கு ஸோ நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட சுரட்சைக்கு பேஸ் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஓவர் கம் பண்ணுவோம் அது டிஃபென்ஸ் மெக்கானிசம் பட் இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் அந்த விஷம் குத்தி வைக்குது இல்லையா அது டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை அது பிரேமல தெரிஞ்சுக்கிட்டே தான் குத்துறது ஸோ ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு ஓகேவா ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மித்த எல்லாமே நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசமாக சொல்லலாம் அதான் அவன் அடிக்க வரான் அவன் அடியிலேருந்து நான் காப்பாற்றுறதுக்காக இது பண்ணுங்க ஆனால் அவன் போய் ஃபேன்ஸ் வந்து மாம்பத்து குத்துறான் தெரியுமா அது வேணுட்டே பண்ணுறது ஓகேவா விஷம் அப்படின்னு சொல்லலாம் விஷத்தை குத்துறது வேணுட்டே பண்ணுறது அப்படின்னு ஓகே அஃப்ரா ஐ வில் ட்ரைடா கண்ணா ஓகேவா ஐ வில் ட்ரை
ஓகே ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி பாய்சனஸ் ஃபேன்ஸ் இன் ஸ்னேக்ஸ் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே அது வந்துட்டு நமக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கீழே வராது. ஓகே டிஃபென்ஸ் மெக்கானிசம் கீழே வருது. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பாடி சைஸ் இன் swallowing ஏர் பஃபர் ஃபிஷ் அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். ஓகே தன்னை யாரும் ஆபத்து படுத்திடக்கூடாது, தன்னை யாரும் ஆபத்து படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது குண்டாகுது. ஓகே அதே மாதிரி தான் கலர் சேஞ்ச் சாம்பியன் வேற ஏதாவது ஆர்கானிசம் வந்து தன்னை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு கலர் சேஞ்ச் ஆகுது. மெலனைசேஷன் மாற்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. பட் பாய்சனை கொண்டு போய் விஷத்து டக்குன்னு குத்துவான் பார்த்தியா, அது வந்து என்ன கிடையாது, டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிடையாது. ஓகே நீ பாட்டு சிவனையன் போயிட்டு அந்த பாம்பு ஓடி வந்து காலை உடைச்சிட்டு டக்குன்னு குத்தி விட்டுரும். அது என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம்? டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் கிடையாது. அது வேணுண்டே தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகே ஃபேன்ஸ் பாய்சன் வேணுண்டே தான் இன்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அது டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட் அப்படின்னு. ஓகேவா ஃபைன் நீ நம்ம அவாரியோட more than 70% of world fresh water is contained in 70% of world fresh water எங்க contain இருக்கு? Where do the 70% of world fresh water is contained? ஏன் நேச்சுரல் செலக்ஷனை பேஸ் பண்ணி வரும், சேஞ்ச் ஆகலாம் ஆகாது. அவன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்கான், அது வேற, அது இல்லை இல்லையா? ஸோ வாட் இஸ் எஸ் கிளேஷியஸ் அண்ட் மவுண்டன்ஸ் 70% ஆஃப் வேர்ல்டு ஃப்ரெஷ் வாட்டரா? 70% ஆஃப் வேர்ல்டு ஃப்ரெஷ் வாட்டர் கேட்டிருக்காங்க. கண்ணுங்களா செல்லங்களா? ஒரே நிமிஷம். Just give me a minute. Yeah, sorry. Fine. Okay. Yes, glaciers and mountains வராதுடா. Glaciers and mountains வராது. Polar ice தான். More than 68 to 70% வந்துட்டு நம்ம இதில் தான் இருக்கு. So it's going to be option A is the right answer. Option A will be the right answer. Option A. B வில்லடக்கனா B இல்லை, ஆப்ஷன் A. போலார் ஐஸ் தான் வரும். கிளேஷியர்ஸ் அண்ட் மவுண்டன்லேயே அதிகமாக இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு போலார் ஐஸில் தான் அதிகமாக இருக்குது. கிளேஷியர்ஸ் அண்ட் மவுண்டன்ஸில் இருக்குது, கிளேஷியர்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம அதை கம்பேரிட்டிவ்லி ஸ்டடி பண்ணும்போது எதில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ஐஸில் தான் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால ஏ தான் ரைட் ஆன்சராக வந்துட்டு இருக்கு போது. ஓகே இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, போலார் ஐஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன் ரக்கனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்? கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்னா என்னது? வாட் இஸ் த கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்? வாட் இஸ் கால்ட் அஸ் த கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்? நடக்கல, மாட்டி வச்சு. A species which makes up only a small proportion of the total biomass community yet has a huge impact. இப்போ நான் மறுபடியும் கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க அப்படின்றது. கீவேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சாவி பார்க்கறது அம்மாத்தூர தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய பூட்டே திறக்கிறது இல்லையே, அதே மாதிரி தான் ஒன்லி அ ஸ்மால் ப்ரொபோர்ஷன், ஆனால் இவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி விடுது அந்த கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசம் அண்ட் சர்வைவல் அப்படின்னு. அதான் நம்ம கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுறது. பேரை வச்சு அடிக்கலாம். சப்போஸ் எனக்கு எதுனே தெரியலனா கூட கீ ஸ்டோன் அப்படின்னா கூட என்ன கேட்டு வச்சு அடிக்கலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சோம். ஓகேவா? பிகாஸ் இது கீஸ்டோன் ஸ்பீஷ் அப்படின்றது ஸ்மால் ப்ரொபோர்ஷன் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், பட் ஹியூஜ் இம்பாக்ட் பிரசன்ட் ஆயிருக்கு ஆஃப் ஆர்கனைசேஷன் சர்வைவலையும் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். டெலிட்டடுக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோமே பேஸ் பண்ண வீடியோ போட்டிருக்கோமே பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸ், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படிலாம் அதில் டெலிட் ஆயிருக்கு. பட் நம்ம இதில் கான்செப்ட்ல இருக்கு அப்படின்றது. ஓகே, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் habitats does the diurnal temperature of the soil surface varies the most?
In which of the following habitats does the diurnal temperature of the soil surface varies the most? Soil surface varies the most. வந்துட்டு எதில் இருக்க போது desert. Option C is the right answer. Option C will be the right answer. Option C, desert is the right answer. ஓகேங்களா? Yes, option C. சூப்பர் கண்ணா. ஓகே, option C, desert is the right answer. சூப்பர். ஹரிதா, ரம்யா, ஜெயலட்சுமி, நேஹா, அழகு, அபிநயா, ஃபாத்திமா, பத்மா, தமிழரசி, கிரிஷ், நீலம், ஸ்வேதா, பிரீத்தி, அனீஷா, கௌதம், பாலகிருஷ்ணன், மாஸ்டர், அஃப்ரா, ஹரி, மோனிஷா, நேஹா, பேபி, கலக்கிட்டீங்க. அக்ஷயா, சூப்பராக. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதிகமான கொஸ்டின்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் கன்சியூம் ஆகுதுடா கண்ணா. இப்போ நம்ம டெய்லியும் ஒரு 100+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கிறதுனால இப்போ மார்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரியேட் ஆகி செட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, அதனால தான் கிளாஸோட டைமிங்ஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அது அதிகமான டைம், ஏன்னா நம்ம டெய்லி கண்டக்ட் பண்ணதுனால அதிகமான டைம் கன்சூப்ஷன் இருக்குது ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு. எப்பயாவது நான் ஓகே, பட் நம்ம கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, மார்க் டெஸ்ட் தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன், பட் அது கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ்டா நீலம் மானசா தானே. The maximum growth rate occurs in, the maximum growth rate எங்க occur ஆக முடியும்? The maximum growth rate occurs in, where do the maximum growth rate எங்க பார்க்க முடியும்? மேக்ஸிமமான growth சார், பயங்கரமான growth இருக்கு சார் அப்படின்னு மேக்ஸிமமான growth rate எங்க பார்க்க முடியும்? The maximum growth rate occurs in, maximum growth rate occurs in a exponential phase. Option D is the right answer. Option D, exponential phase அப்படின்றது. ஓகேவா? exponential கண்டாமேனிக்கு வளருது. ஓகே, it's going to be option D, exponential phase தான் வந்து maximum growth நம்ம பார்க்க. exponentialனாலே அதிகமாக இருக்கிற ஸ்டேஷனரி பேஸில் எல்லா ஃபேஸோட அதிகமாக இருக்கிற ஃபேஸ் தான் நம்ம exponential phase அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். So it's going to be option D. இல்லை log கூட சொல்லலாம். ஓகே, lag கிடையாது, log கூட சொல்லலாம். Okay, it's going to be option D is the right answer. கண்ணுங்களா? option D will be the right answer. Yes, கலக்கிட்டீங்க கண்ணுங்களா, கலக்கிட்டீங்க. நைட் ஸ்டடி ஆரம்பிச்சலாம். மெயின்டைன் மசாலா ஆரம்பிச்சலாம். மோனிஷா, அபிநயா, அனீஷா, தமிழரசி, லக்ஷிதா, நேஹா, பத்மா, சத்யா, கௌதம், அழகு, சந்தோஷ், ரம்யா, ஹரிதா, அஃப்ரா, நிஷிதா, ஹரி, ஜெயலட்சுமி, மாஸ்டர், சத்யா, ஸ்வேதா, மகா, பிரீத்தி, நீலம், கமலக்கண்ணன், மோனிஷா, கலக்கிட்டீங்க. இஸ் கோயிங் டு பி option D, exponential phase is the right answer. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். In a population, unrestricted reproductive capacity is called as, unrestricted reproductive capacity is called as, in a population unrestricted reproductive capacity என்ன சொல்லுவோம்? what is called as unrestricted reproductive capacity in a population is called as, what is called as unrestricted reproductive capacity in a population. population கூட unrestricted reproductive capacity நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பயோட்டிக் பொட்டன்ஷியல் தான் டாக்கனா, கேரிங் கெப்பாசிட்டி வராது. unrestricted reproductive capacity தான் கேட்டிருக்கான். கேரிங் கெப்பாசிட்டி என்னது? maximum number of individual that can be sustained. கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்றது maximum number of individual that can be sustained. maximum number of individual அது என்வாயன்மெண்ட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியும் தான் நம்ம கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக் பொட்டன்ஷியல் தான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 22 எல்லா ஆப்ஷன்ஸும் டெஃபினேஷன் சொல்லுங்கள். என்னது? ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. செனன்சஸ் ஃபேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பிளேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபேஸ். லேக் ஃபேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேல நடக்கக்கூடிய ஃபேஸ். அவ்வளோதான். எக்ஸ்போனன்ஷியல் ஃபேஸ் வந்து அதிகமான growth ரேல நடக்கக்கூடியது. ஸ்டேஷனரி ஃபேஸ் மெயின்டைன் இருக்கும். செனன்சஸ் ஸ்டார்டிங் பேஸ் வந்து லேக் ஃபேஸ் அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருக்க போது எக்ஸ்போனன்ஷியல் ஃபேஸ் வந்து ஹை ரேட்டில் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஓகேவா? இது கரெக்டான ஆன்சர் பயோட்டிக் பொட்டன்ஷியல். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பயோட்டிக் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு ஒரு பர்டிகுலர் என்வாயன்மெண்ட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி.
காஸ் ஆஃப் மிமிக்ரி. மிமிக்ரின்றது அடுத்தவன மேலே இருக்கிறது தானே மிமிக்ரின்றது. எதுக்காக நம்ம மிமிக்ரி காஸ் பண்ணுறோம்? நம்ம வந்துட்டு கிண்டல் பண்ணுறதுக்கும் நம்ம திறமையாக காட்டுறதுக்கும் நம்ம மிமிக்ரி காஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் பேசிக் கான்செப்ட் ஆர்கானிசம் எதுக்காக மிமிக்ரி வந்து காஸ் பண்ணிட்டு இருக்கு? காஸ் ஆஃப் மிமிக்ரி, இந்த கேமோஃப்ளேஜ் அப்படிலாம் சொல்லுவோம். அதில் எதனால பேசிக்காக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெயின்லி பிகாஸ் கமான் எதனால? டி தான். டே கேமோஃப்ளேஜ் ஓகே டிஃபென்ஸ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமோஃப்ளேஜ் அப்படின்னு டிஃபென்ஸ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா பாருங்க, இது கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஏ, கன்சீல்மெண்ட். கன்சீல்மெண்ட் என்னதுன்னா ஹைட் பண்ணுறது. அதாவது இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு ஹைட் பண்ணுற பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓகேவா? இப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணுவோம். யாராக இருக்கீங்களா வீட்டில், யாரும் ஆம்பளைங்க யாராக இருக்கீங்களா, பொம்பளை குரலில் யாரும் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ணுறது தான் நம்ம மிமிக்ரி பேஸ் பண்ணி வந்துட்டு கூடாது. ஸோ கரெக்டான வேர்டிங்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா கன்சீல்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ மிமிக்ரிக்கு வந்து பேசிக்காக கரெக்டான வேர்டிங்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா கன்சீல்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஹைடிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஹைடிங் பேஸில் ப்ரிவென்ட் பண்ணுறது, டிஃபென்ஸும் வரும். பட் அந்த ஹைடிங் பேஸில் ப்ரிவென்ட் பண்ணுறதுனால நம்ம கன்சைல்மெண்ட் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷனாக போடும். ஓகே, எல்லா ஆப்ஷனும் போட்டோம், பட் அந்த ஆப்ஷன் மட்டும் போடல, கரெக்டான ஆப்ஷன் மட்டும் போடல, பாக்கி எல்லா ஆப்ஷனும் நம்ம போட்டுரும் அப்படின்றது. ஓகேவா? சீக்கிரமாக எந்திரிக்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு பார்த்தீங்க. அதுக்கு உள்ள ஒரு வெறி வேணும், ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி வேணும். ஓகேவா? ஒரு வழி கிடையாது. ஓகே, பயம் இருக்கணும். பயமே வாழ்க்கையில் கூடாது, பட் வாழ்க்கையில் பயம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதேமாதிரி உள்ள கொஞ்சம் பயம் இருந்தால் காலையில் எந்திரிப்பீங்க. இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டர் பீனோட கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மூஞ்சியில் தண்ணி அடிக்கிற மாதிரி, அப்புறம் பல்பு உடையிற மாதிரி அவர் நிறைய இதெல்லாம் வச்சிருப்பார். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் ட்ரை பண்ணாங்கன்னா அப்படின்னா. இல்லை உங்கள் அம்மா கிட்ட போய் மண்டையில் கொட்டிட்டு எந்திரிக்க சொல்லுமா, நான் தூங்கினாலும் பரவாயில்ல, என் மூஞ்சில் தண்ணி ஊற்றியாவது எந்திரிக்க வைங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அப்படிலாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நடக்கலாம். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிமாண்டோஃபோர்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் க்ரோவிங் இன். நிமாண்டோஃபோர்ஸ் அப்படின்றது எதோட கேரக்டரிஸ்டிக்ஸா பார்த்துட்டு இருக்கோம்? நிமாண்டோஃபிளாஸ் which is the characteristics growing, எங்க grow ஆகற கேரக்டரிஸ்டிக்ஸா பார்த்துட்டு இருக்கோம். நிமாண்டோஃபோர்ஸ் are the characteristics of plants growing in a, எங்க grow ஆயிருக்கக்கூடிய நிமாண்டோஃபோர்ஸ் are characteristics of plants growing in a, போகோல இருக்க எல்லா கார்ட்டூன்ஸும் பிடிக்குமா? நல்ல விஷயம். சரி, எங்க வந்து நம்ம நிமாட்டோஃபோர்ஸ், அதாவது ரெஸ்பிரேஷன் கான்செப்டாக கேட்கறது இல்லையா? ரெஸ்பிரேஷன் கான்செப்டாக கேட்கறது ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். மார்ஷி பிளேஸாக இருக்கட்டும், சால்ட்டி ஏரியாவும் இருக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த மேங்க்ரூவ்ஸ் எல்லாம் விளையாட போனோம் தெரியுமா? ஸோ அங்கே அந்த ஏரியா மாதிரி பார்க்கக்கூடாது, மார்ஷி பிளேஸ்லாம். ஓகே, இது நம்ம அடாப்டேஷன்ஸ் அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, மார்ஷி பிளேஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ்ல வந்து நமக்கு இந்த நிமாண்டோஃபோர்ஸ் எதுக்காக? ரெஸ்பிரேஷனுக்காக, பேசிக்காக ஃபார்மேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குங்களா? ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க. ஓகே, சூப்பரா. ஜபாசின், அனிஷா, கிரிஷ், நேஹா, ஹரிதா, தமிழரசி, ஜெயஸ்ரீ விஜயா, ஹரி, நீலம், சத்யா, மாஸ்டர், மோனிஷா, அழகு, ரம்யா, லஷ்கிதா, பத்மா, பிரீத்தி, ஸ்வேதா, கமலக்கண்ணன், ஃபாத்திமா, அஃப்ரா, சந்தோஷ் குமார். கலக்கிட்டீங்க. இஷ்டமாக்கும் அப்படியா? நல்ல விஷயம். மிஸ்டர் பீனா யாருக்கு தான் பிடிக்காது? மிஸ்டர் பீன், சார்லி சாப்பிள்லாம் பிடிக்காத மனுஷன் இருப்பானா? Yeah, next question பார்த்தலாம். An interesting modification of a flower shape for a insect pollination occurs in some orchids in which a male insect mistakenly patterns. இதை நம்ம கேட்டிருந்தாங்க. ஓகேவா? என்னது? tries to copulate. இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதில் பண்ணும் தான் கேட்டிருந்தாங்க, என்ன எக்ஸாம்பிள் தான் கேட்டிருந்தாங்க. பட் அந்த ஃபார்மேஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது சூடோ காப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டான். அது எதில் பண்ணும் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம 2026 கேன்சல் திரும்ப 2026 அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன கான்செப்ட் இருக்க போது? என்ன கான்செப்ட்? ஆஃப் ரைஸில் பண்ணக்கூடியது என்ன இருக்குது? சூடோ காப்புலேஷன். சூடோ தானே? சூடோ பாப்புலேஷன், சூடோ காப்புலேஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, சூடோ காப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, சூடோ காப்புலேஷன். ஓகேவா? ஃபைன். சூடோ காப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர். எஸ். ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான். ஒரு 250 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, 255 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்கடா, கமான்டா. பிளாஸ்ட் நடிச்சு விடுங்க பார்ப்போம். தண்ணி குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க.
தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் பேசிக்காக அங்கே தான் ஷேர் பண்ணப்படும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பேசிக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டெலிகிராம் குரூப் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் லிங்க் கிளிக் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது குரூப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருந்துட்டு அது இங்கே சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். பைனோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி இது கொடுப்பாங்க. அந்த ஓடிபி கொடுத்த உடனே நம்ம வந்துட்டு இதை பார்க்கலாம். வந்து நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா ரீநீட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இது உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்துட்டு என்ன நடந்துட்டு அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். டெஸ்ட்லாம் என்ன போயிட்டு அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் பாப்புலேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், அதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சேராமல் யாராக இருக்கீங்களா, மதியம் சேர்க்காமல் பிளாஸ்ட் போடாமல் யாராக இருந்தால் பிளாஸ்ட் போட்டு விட்ருங்க. செஷன் லைக் பண்ணியாச்சா? இல்லை செஷன் லைக் பண்ணியாச்சா? யா, டுமாரோ நாளைக்கு 10 மணிக்கு முடிச்சிடலாம்ண்ணா. 10 மணிக்கு முடிச்சிடலாம். பசிக்குதா? அதுக்குள்ளேயே பசியா? நாளைக்கு 2 o'clock நடக்கணும். நாளைக்கு 2 o'clock தான் இருக்கும். கலிச்சீலா. Okay, next question. The two opposite forces operates in a growth and development of every population. Growth through population versus growth and development of every population. One of them relates to the ability to reproduce at this given rate. The force opposing to it's called. என்ன சார் இது ஃபிசிக்ஸாக இருக்குது, என்ன சார் இது ஃபிசிக்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஈஸி தான் பாருங்கள். Two opposite forces operate in the growth and development of every population. One of them relates to the ability to reproduce. One of the ability to reproduce at a given rate. Given rate reproduce பண்ண முடியும்ன்ற. The force opposing to its reproduce பண்ணக்கூடிய forceல வந்துட்டு opposing to which இருக்கக்கூடியது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. It is an environmental resistance. Option D, environmental resistance. Option D is the right answer. Option D, environmental resistance. Option D is the right answer. Okay, option D is the right answer. Environmental resistance. Yeah. Fine. Yeah. Super. Environmental resistance, right answer. Environmental resistance. Option D is going to be the right answer. Note பண்ணி வச்சுக்கோங்க. Environmental resistant இருக்கும். அந்த அளவுக்கு resistance capability இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? What is the most important factors for the success of animal population? Animal populationக்கு most important ஆன factors என்னது? Which is the most important factors for animal population? What is the most important factors for the success of animal population? Animal populationக்கு most important factors எது? அனிமல் பாப்புலேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படின்றது. எப்படி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட்லாம் சொல்கிறது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், அடாப்ட் பண்ணணும். எங்கே போனாலும் அடாப்ட் பண்ணணும். எனக்கு இதுதான் வேணும், நான் இப்படி இருந்தால் தான் இருப்பேன், நான் ஏசி இருந்தால் தான் உயிரோடு இருப்பேன், எனக்கு பிரியாணி 3 வேளை பிரியாணி சாப்பிட்டா தான் உயிரோடு இருப்பேன், எனக்கு எப்போவுமே ராயல் ஃபுட்டு தான் வேணும், ராயல் கார் தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம அந்த சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி வாழணும். ஸோ அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, அடாப்டபிலிட்டி. நட்டாலிட்டி அப்படின்றது பர்த் ரேட் ராகனா பர்த் ரேட். லக்ஷிதா, நட்டாலிட்டி அப்படின்றது பர்த் ரேட், மார்டாலிட்டி வந்து டெத் ரேட். மார்ச்சுரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்டாலிட்டி வந்து டெத் ரேட், நட்டாலிட்டி வந்து பர்த் ரேட் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனாக மட்டும் இருக்கணும் இல்லை, அனிமலாக கூட இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கணுமா, அடாப்டிவ் தன்மை இருக்கணுமா, அடாப்டபிலிட்டி இருந்தாகணும். ஸோ உங்களுக்கு அடாப்டபிலிட்டி இருக்கா? நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு விஷயம் பிடிக்கலான்னு அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பீங்களா? யாருக்கு தெரியும், நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? எஸ், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, அடாப்டபிலிட்டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கானா கலக்கிட்டீங்க. ஃபைன்ரா ஆன்சர்லாம் கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் அடாப்ட் பண்ணிங்களான்னு தெரியாது. ஓகேவா? சூப்பரா. நேஹா, ஜெயஸ்ரீ, விஜயா, தமிழரசி, சத்யா, லக்ஷிதா, ஜெயலக்ஷ்மி, அனீஷா, ஹரிதா, பிரீத்தி, அபிநயா, அனீஸ், ரம்யா, பிரீத்தி, சந்தோஷ், அக்ஷயா, கிரிஷ், ஃபாத்திமா, பத்மா, உமா கண்ணன். சூப்பராக கண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அழகு, மோனிஷா. சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பண்ணுவோம் சார், நல்ல விஷயம். பண்ணுங்க. நம்புறேன். In increasing order of organization of complexity, which one of the following is a correct sequence? Correct sequence ஏற்கனவே பார்த்தது தான் கணுங்களா. Correct sequence அப்படின்றது which is the following is correct sequence? இன்க்ரீசிங், நல்லா புரிஞ்சுவாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்கான். என்ன இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் which is the correct sequence இருந்துட்டு இருக்க போது? ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஈகோசிஸ்டம் தான் பெருசாக வரும், அதில் பேசி கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே வெரைட்டிலாம் ஒன்றும் வரவே வராது ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் சூப்பர் இருக்கணும் சூப்பர் ஃபயர் இருக்கணும் சூப்பர் ஃபைன் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் பண்ணியாச்சு சூப்பர் அபிநயா ஜெயலட்சுமி ஜெயஸ்ரீ விஜய் அழகு கௌதம் சத்யா அனீஸ் தமிழரசி அபிநயா ரம்யா கமலக்கண்ணன் மாஸ்டர் பத்மா ஜபாஷினி ஃபாத்திமா லக்ஷிதா மோனிஷா பிரீத்தி ஹரிதா அஃப்ரா ஸ்ரீமதி அக்ஷயா கமலக்கண்ணன் நேஹா உமாகண்ணன் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஒரு நிமிஷம் EP ஓடும் is leading EP ஓடம் is leading யார் அவர் ஓடினே இருப்பார் அடினே இருப்பார் அப்படின்னு சொல்ல மாதிரி ஓடினே இருப்பார் அவர் ஓடினே இருக்கிறவர் என்ன இருக்காரு ஓடினே இருக்கிற ஓடம் யாரா இருக்காரு இட்ஸ் கோயிங் டு பி எதை படிச்சுட்டு இருக்கோம் ஈக்காலஜி பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ EP ஓடும்போது நாடு ஃபுல்லாக ஓடுவார் காடு ஃபுல்லாக ஓடுவார் அவர் ஒரு ஈக்காலஜிஸ்ட் அப்படின்றது ஓகே ஓடினே இருப்பார் என்ன பண்ணிருப்பாரு எப்படி நீங்கள் ஆடினே இருப்பீங்களோ அது மாதிரி ஓடினே இருப்பார் ஈக்காலஜிஸ்டாக இருக்கு ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஈக்காலஜிஸ்ட் இஸ் ரைட் ஆன்சர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஈக்காலஜிஸ்ட் EP ஓடும் இஸ் லீடிங் ஈக்காலஜி EP ஓடும் இஸ் லீடிங் ஈக்காலஜிஸ்ட் மறந்துடாதீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே மறந்துட மாட்டீங்க இனிமேல் டெசர்ட் பிளான்ஸ் ஆர் ஜென்ரலி எப்படி இருக்க போகுது டெசர்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஹவு டஸ் இஸ் டெசர்ட் பிளான்ஸ் வில் பி ஜென்ரலி the desert plants are generally how it will be succulent yes the desert plants are generally be succulent option B is the right answer option B succulent is the right answer yes option B succulent the desert plants are generally succulent option B is the right answer super Anish Srimadi Lakshita Abhinaya Akshaya Santosh Kamalakannan Tamilarasi Afra Anish Master Monisha Ramya Batma Sri Harita Gautam Alagu Preeti Krish கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி சக்குலண்ட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி சக்குலண்ட் இஸ் ரைட் ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்வி இன்னும் ஃபியூ क्वेश्चंस இருக்கு which of the following does not have stomata இல்லாதது எதுல வந்து ஸ்டொமேட்டா இருக்காது which of the following which does not have stomata இல்லாதது எதுல வந்து ஸ்டொமேட்டா இருக்காது which of the following which does not have stomata இல்லாதது எதுல ஸ்டொமேட்டா இருக்காது which of the following does not have stomata இல்லாதது எதுவா இருக்கு இதில் வந்து நம்ம ஸ்டொமேட்டோ பார்க்க முடியாது சம்மர்ஜ்டான ஹைட்ரோஃபைட்ஸில் கிடையாது சம்மர்ஜ்டான ஹைட்ரோஃபைட்ஸில் நம்ம ஸ்டொமேட்டோ பார்க்க முடியாது தெரியாதவன் தெரிஞ்சுக்கோ புரிஞ்சவன் புரியாதவன் தெரிஞ்சவன் கேட்டு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆப்ஷன் டி சப்மர்ஜ்டு ஜீரோஃபைட்ஸில் இருக்குன்னாங்கன்னா சப்மர்ஜ் ஸ்டொமேட்டா சம்மர்ஜ் ஹைட்ரோஃபைட்ஸில் வந்து ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சம்மர்ஜ் ஹைட்ரோஃபைட்ஸில் ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் இருக்கு சம்மர்ஜ் ஹைட்ரோஃபைட்ஸ்லாம் இருக்காது ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட் இருக்கு ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் சங்கன் ஸ்டொமேட்டா இஸ் a characteristic feature of சங்கன் ஸ்டொமேட்டா இது கரெக்டா சொல்லுவீங்க நீங்க சங்கன் ஸ்டொமேட்டா இதுக்கு தான் கரெக்டா சொன்னீங்க சங்கன் ஸ்டொமேட்டா இஸ் a characteristic feature of உள்ள இருக்கும் சங்கன்னு டீப்ல இருக்கிறது எதனால டீப்ல போயிட்டு இருக்கு வாட்டர் லாஸ் வந்து ரொம்ப கம்மி பண்றதுக்கு வாட்டர் லாஸ் வந்து ரொம்ப ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ல வந்து நம்ம சங்கன் ஸ்டொமேட்டோ வந்து பார்க்க முடியும் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ல வந்துட்டு ஏன்னா அங்க வந்துட்டு ரொம்ப தண்ணி இல்லாத காடுல இருக்கக்கூடிய ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம் ஸோ சங்கன் ஸ்டொமேட்டோ அங்க இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டர் லாஸ் வந்து கம்மியாக போகுது சங்கன் ஸ்டொமேட்டோ என்னது இப்போ எபிடெர்மிஸ்க்கு உள்ள இந்த மாதிரி உள்ள ரொம்ப உள்ள போயிருக்கிறத நம்ம சங்கன் ஸ்டொமேட்டோ அப்படி நம்ம சொல்றோம் அதான் சிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் உள்ள போய் நம்ம ஷிப் வந்து சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஓகே கோயிங் டு பி ஆப்ஷன் சி 05 இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி 050 ஏன் ஏ சொல்றீங்க ஹைட்ரோஃபைட்ஸ் இல்லக்கணுங்களா 05 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆகும் அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்க போகுதுனா which of the following pass is correctly matched எந்த following pass வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு எந்த following pass வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க ஓ அந்த மாதிரி இல்ல சரி எந்த following pass வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு which of the following pass is correctly matched
இது தெரிஞ்சதுதான். ஸ்ட்ரீம்லைன்டு பாடி வந்துட்டு அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதான் கரெக்டாக மேட்ச் இருக்குது. ஸ்ட்ரீம்லைன் பாடி வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு இருக்கு அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் அ பாடி. ஸ்ட்ரீம்லைன் பாடி வந்துட்டு அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போது ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸ்ட்ரீம்லைன் பாடி ஃபார் த அக்வாட்டிக் அடாப்டேஷன். அக்வாட்டிக் அடாப்டேஷனில் வரக்கூடியதான் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. டி 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 என்ன டி இப்படி பண்ணுற அப்படின்னா அந்த டி. ஓகே சூப்பராக கலக்கிட்டீங்க. ஓகே சூப்பராக அபிநயா, அனிஷா, பத்மா, ஹரிதா, அழகு, லக்ஷிதா, அஃப்ரா, ஜெயலட்சுமி, ஃபாத்திமா, அனிஷா, ரம்யா, லக்ஷிதா, கிரிஷ், பிரீத்தி, நேஹா, மாஸ்டர், மோனிஷா, ஸ்ரீ, அக்ஷயா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி என்ன இருக்க போதுன்னா பீப்பிள்ஸ் லிவிங் இன் த sea level around 5 million RB cubic millimeter their blood whereas those of the living at a altitude of 5400 meters of around 8 million this is bitward எதனால அதாவது 5 மில்லியன் தான் இருக்கான் எங்க sea level இருக்கவங்களுக்கு. ஆனா 5400 மீட்டர் அவருக்கு வந்து 8 மில்லியன் இருக்கான். இது எதனால at high altitude? இது எதனால? இதெல்லாம் யாரால ராயப்பனாலையா, மைக்கேல்னாலையா, இல்லை பிகிலே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பிகில் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவல் என்ன இருக்க போது லெஸ்ஸாக இருக்க போது வேர் ஆர்பிசி இஸ் மோர் தேன் டு நீட் டு அப்சர்வ் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு சர்வைவ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Okay, option A, atmospheric oxygen level is less and hence more RBCs are needed to absorb and require the amount of oxygen to survive. Option A is going to be the right answer. Okay, கலக்கிடுங்க. Fantastic and fantabulous. Okay, super. தமிழரசி, ஜபாசினி, அக்ஷயா, அபிநயா, ஹரிதா, ஸ்ரீமதி, அனீஸ், ஜெயலட்சுமி, சத்யா, பத்மா, அழகு, மாஸ்டர், நேஹா, ரம்யா, லக்ஷிதா, ஃபாத்திமா, பிரீத்தி, மோனிஷா கலக்கிட்டீங்க. It's going to be option A is the right answer. Next question பார்த்தலாம். Xeric environment is characterized by Xeric environment ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஒரு 10க்கு முடிச்சிடுறேன். ஒரு 250 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 250 இல்ல 250 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? 253 கொஸ்டின்ஸா 250 to 253 கொஸ்டின்ஸ் அந்த பேசிக்கலா பார்ப்போம். சரி, Xeric environment. Xeric சிரிச்சு விட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. Xeric environment is a super அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி வந்துட்டு கம்மியா இருக்கிற இடத்துல அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி வந்து என்னது கம்மியா இருக்கிற இடத்துல லோ அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி இஸ் characterized by the low atmospheric humidity. Option B is the right answer. Low atmospheric humidity. Option B. Xeric environment is characterized by the low atmospheric humidity. Option B will be the right answer. Yes, Dakana. Super. Fine தான். சூப்பர் தான். ஓகேவா? லாஸ்ட் ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. 10 to 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? எஸ் பார்த்துலாம். பட் பார்க்க முன்னாடி நான் தண்ணி மட்டும் போய் குடிச்சு வந்துடுறேன். ஜஸ்ட் a minute. ஸோ நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டுருங்க. இந்த கொஸ்டினுக்கு அனிமல் தட் கேன் டாலரேட் a narrow range of salinity ஆன்சர் சொல்லிட்டுருங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகேவா? I will be back in 2 minutes. நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டுருங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லிருக்கீங்க அனிமல் தட் கேன் யா இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டீனோஹாலைன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஸ்டீனோஹாலைன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity கொஞ்சம் நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity தான் இது பண்ண முடியாது. அதான் சொல்லிருக்கோம் ஸ்டீனோஹாலைன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பர். ஆப்ஷன் ஏ யா சூப்பர். பத்மா, அனீஷா, ஜபாசினி, அபிநயா, அக்ஷயா, ஃபாத்திமா, ரம்யா, அழகு, ஸ்ரீமதி, நித்யா, நேஹா, பிரீத்தி, மோனிஷா, கிரிஷ், ஃபாத்திமா, அஃப்ரா, ஜெயலட்சுமி, ஹரிதா, லக்ஷிதா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். உமா கண்ணன் சூப்பர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி. லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அதான் சொன்னனே, காலை வந்துட்டு படிக்கும்போது காலை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, பச்சை தண்ணியில் வச்சுட்டு காலை வந்து பச்சை தண்ணியில் வச்சுட்டு காலில் இது பண்ணுங்கள், தூக்கம் வராது.
இல்லை தூக்கம் வர மாதிரி தான் தண்ணி குடிங்க, எந்திரிச்சு நடந்துட்டு வாங்க, இல்லை நடந்துக்கிட்டே படிங்க, உட்காந்துட்டு படிக்காதீங்க. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா உட்காந்துட்டு படிக்காதீங்க, நடந்துக்கிட்டே படிங்க. அது மட்டும் இல்லாமல் காலைல தண்ணி வச்சுட்டு படிங்க, அப்போல்லாம் தூக்கம் வராது. ஓகே, எஸ், இது கரெக்டான ஆன்சர். போலரைசேஷன் கிளேஷியஸ் 70% எங்கே ஃபார்ம் ஆகுது? போலரைஸ் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, கிளேஷியஸ் பேஸ் பண்ணி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. சூப்பராக இருக்கணும், சூப்பராக ஃபைன்ரா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதவங்க நோட் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். The study of interrelation between the organism and the environment. Organism and their environment. Interrelationship between organism and the environment. Organismத்துக்கும் environmentக்கும் இருக்கக்கூடிய interrelationship கேட்குறாங்க. What is the study of interrelationship between organism and the environment? Organism and environment குள்ள interrelationship என்னவா இருந்துட்டு இருக்க போதே அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இந்த லெசனான சாப்டரான ecology அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, லெசன் பேர் என்னது? அது 3 சாப்டர் பேர் என்னது? ecology அப்படினது. ஓகே, ecosystem வேற ecology தான். ecology is going to be option A is right answer. Option A, ecology is right answer. இருக்கனா? Yeah, fine. Option A, ecology is right answer. Option A நோட் பண்ணிக்கோ. சரியா நோட் பண்ணிக்கோ. அடுத்த क्वेश्चन. The sum total of the population of the same kind of organism constitute. The sum total of the population of the same kind of organism என்ன பண்றது? same kind of organism. The sum of the total of the population of the same kind of organism தான் என்ன சொல்லிருக்கோம்? species ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இண்டிவிஜுவல் சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் தான் ஸ்பீஷீஸ் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் பாப்புலேஷனை விட ஸ்பீஷிஸ் அதிகமாக இருந்துச்சு. நம்ம அதில் பார்த்தோம் பாருங்க, ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கும்போது பாப்புலேஷனோட ஸ்பீஷிஸ் அதிகமாக இருந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது இங்கே வரதுனால நாங்கள் சொல்லலை. ஓகே, சம் ஆஃப் தி ரோல் ஆஃப் பாப்புலேஷன் அது சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் தான். பாப்புலேஷன் என்ன சொல்லிருக்கோம்? ஸ்பீஷீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் சொல்றது அதை நம்ம ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டிவிஜுவல் என்ன சொல்லுவோம்? அதை நம்ம ஆர்கானிசம் சொல்லுவோம். பட் பேச்சு வாக்கில் நம்ம ஸ்பீஷீஸ்னு வச்சுட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிசம் தான் சொல்லுவோம். இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் அப்படின்றது சம் ஆஃப் தி ரோல் ஆஃப் பாப்புலேஷன் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி பாப்புலேஷன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியதில் ஸ்பீஷீஸ் தான் ரைட் ஆன்சர் வந்துட்டு கிடக்கணுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் டி. சூப்பராக கனிஷ்கா, ஜபாசினி கணக்கிறீங்களா? நேஹா, அழகு, அரிதா, ஜெயலட்சுமி, ரம்யா, பிரீத்தி, அஃப்ரா, கிரிஷ் கலைக்கிறீங்க. கமலக்கண்ணன் சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन, the soil best suited for the plant growth is. எந்த growthக்கு வந்து soil சூப்பரா இந்த மண்ணை மட்டும் போடுங்க சார், சும்மா பிளான்ட் 2 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிடும் சார் அப்படின்னு உருட்டுவாங்க இல்லையா? சார் உருட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் which is the best suited for the plant growth? கிளே சாயிலா, லாம் சாயிலா, சாண்டி சாயிலா, இல்லை க்ரோவல் சாயிலா? எந்த சாயில் வந்துட்டு பிளான் க்ரோத்துக்காக சூப்பராக வளரும்? இந்த மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் என்ன சொல்லுவோம்? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி லோம் சாயில். எப்படி தெரியுமா இருக்கும்? பார்த்துருக்கீங்க இல்லையா? இதுதான் லோம் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் தான் நம்ம பிளான்ட் கருன்னு இருக்கும் தெரியுமா? ஸோ அதில் தான் நான் வரப்போது பிளான்ட் வந்து சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் லோம் சாயில் அப்படின்றது. ஓகே, இங்கே தானே பிளான்ட் சும்மா சூப்பர் தங்கம் மாதிரி வளரும் சார் அப்படின்னு சொல்லுவோம். பட் தங்கம் வளராது, வேறு விஷயம். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி யாராவது கரெக்டாக சொன்னீங்க? ஃபைன். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், கலக்கிறீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னன்னு பார்த்துருவோமா? அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the association of animals when both partners are benefited. association of animals are both partners are benefited அப்படின்றது சரி, இது ரொம்ப ஈஸியா. both partners are benefited என்னவா இருக்க போகுது? mutualism. Okay, it's going to be option B, mutualism is right answer. Yes, ரொம்ப ஈஸியானது. option B, mutualism. the both partners benefit ஆறாங்க, ரெண்டு பேருமே benefit ஆறாங்க அப்படின்றத என்ன சொல்லிருக்கோம் நம்ம? mutualism அப்படின்னு சொல்லிருக்கோம். So it's going to be option B is right answer. option B, mutualism is right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, the fertile agriculture soil appears deep colored at the surface as compared to the soil on the meter down. ஒரு மீட்டர் டவுனோட மேல வந்துட்டு எப்படி இருக்கும் போது soil வந்து deep color இருக்குமா? ஓகேவா? This is the reason of the color on the top soil. நல்லா புரிஞ்சுங்க. fertile color soils appears deep colored at the surface of the soil compared to the meter down. பார்த்துருப்பீங்க, மேல இருக்கக்கூடிய soil வந்து கலர் அதிகமா இருக்கும் and compared to அது கீழ இருக்கக்கூடிய soil.
மண் இருக்கு. எதனால அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர், ஆப்ஷன் பி. பிகாஸ் என்ன கான்செப்ட், ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு ரிச்சாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் அனீஷ், அரிதா, ஃபாத்திமா, அஃப்ரா, கிரிஷ், பிரீத்தி, ஹேமா, நேஹா, ஃபாத்திமா, ஸ்ரீமதி, மாஸ்டர், ரம்யா, மோனிஷா, லக்ஷிதா, அழகு, ஜஸ்லின், சூப்பர், பத்மா, அபிநயா, தமிழரசி, தர்ஷினி. சார் அப்போ ரெட் சாயில் போட்டாலும் நல்லா தான் வளரும். இது அப்போ ரெட் சாயில், ஆமாம் ரெட் சாயிலும் வளரும்னா கண்ணா. ரெட் சாயிலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெட் சாயில் நம்ம லோம் சாயில் வந்துட்டு நார்மல் பிளான்ட் க்ரோத்துக்கு. ரெட் சாயில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்போட கல்டிவேஷனுக்காக. இந்த ரைஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த ரைஸோட கிராப்போட கல்டிவேஷன் அதில் பெனிஃபிஷியன் அதிகமாக இருக்குது. ரெட் சாயில் அதிகமாக நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால அது கிராப் கல்டிவேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லா பிளான்ட்டும் கிராப் கிடையாது இல்லையா. ஸோ பிளான்ட் நம்ம வீட்டில் செடி வளர்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போதுன்னா லோம் சாயில் தான் பேசிக் அப்படின்ட்டு. ஓகேவா, கிராப் கல்டிவேஷனுக்காக தான் நம்ம இந்த முக்காவாசி ரெட் சாயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது கூட லோம் சாயிலே சூப்பராக வளர்ந்துடும். பட் பேசிக்காக நம்ம ரெட் சாயில்ஸ் வந்து கிராப் கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். Soil particles determines which option? Soil particles determine its texture, field capacity, wall holding capacity, or soil flora. Soil particles சும்மா கல்லு மாதிரி செதுக்கி வச்சிருக்கான் சார். அது டெக்ஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்புற அந்த அமைப்புகள் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். பத்மா, அனீஷ், அஃப்ரா, அழகு, லக்ஷிதா, தமிழரசி, ஜெயலட்சுமி, அஃப்ரா, பிரீத்தி, அனீஷ், ஃபாத்திமா, அபிநயா, ஹரிதா, பிரீத்தி, நேஹா, மோனிஷா, கலக்கிட்டிங். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டெக்ஸ்டருக்கான அழகு. அந்த அழகே அழகு தான் சார். அந்த டெக்ஸ்டருக்கான அழகு இருக்குது தெரியுமா, அது அந்த அழகே தனி சார் அப்படின்றது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, ஹோமியோஸ்டாட்டிஸ். வாட் இஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ்? ஹோமியோஸ்டாட்டிஸ்னா என்னது? வாட் இஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ்? ஹோமியோஸ்டாட்டிஸ் நல்லா பாருங்க. ஹோமியோஸ்டாட்டிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹோமியோஸ்டாட்டிஸ்டாக்கன்னா ஹோமியோஸ்டாட்டிஸ் பெருசாக இருக்கிறது ஆன்சராக இருக்கும்னு நம்பி போயிடாதீங்க. ஹோமியோஸ்டாட்டிஸ் ஒரு நிமிஷம்டா. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டெண்டன்சி ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, சேஞ்ச் இன் என்வரான்மெண்டல் பேஸ் கான்செப்டில் வரலாம், பட் ரெசிஸ்ட் சேஞ்சஸ் தான் வரும். ஹோமியோஸ்டாட்டிஸ் கான்செப்டில் சேஞ்சஸ் இன் பேஸ் நடக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டெண்டன்சி ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, டெண்டன்சி ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ். சேஞ்சஸை ரெசிஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, கடைசி கொஸ்டின்ஸ் பார்த்துலாமா? இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? Shall we move on to the today's last question? கடைசி கேள்வி. இன்னைக்கு லாஸ்ட் கேள்விக்கு போனா இல்லாமடா? ரெடியா எல்லாருமே?
Ready? Which one is a true statement? எந்த one statement வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. Which of the statement is true? Which of the statement is true? எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்? Which of the statement is true? சீக்கிரம். Which of the statement is true? Which of the statement is true? Commensalism is when none is interacting population affects each other. எப்படி each other வரும்? வராது. Symbiosis when the interaction is useful to both the population. Yes, symbiosis also is called as a mutualism concept வந்துட்டு இருக்கிறதுனால option B is the right answer. Symbiosis when the interaction is useful to both the population. ரெண்டு populationக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. Symbiosis population used to both the population. Option B will be the right answer. Option B is the right answer. ஓகேவா? சூப்பரா கண்ணா. தமிழரசி, நீலம், ஹரிதா, பாத்திமா, பிரீத்தி, அபிநயா, ஜெயலட்சுமி, நேஹா, ஹரிதா, ரம்யா, அக்ஷயா, அழகு, லக்ஷிதா, மோனிஷா, வினோதினி, பிரீத்தி, கிரிஷ், ஹரி, அஃப்ரா கலைக்கிறீங்களா? ஓகேங்களா? உதய்குமார், அனீஷ், ஹரி, மேகி, உமா கண்ணன், ஸ்ரீமதி, கமலக்கண்ணன். Okay, super. It's going to be option B. Symbiosis when the interaction is useful for both the population. ரெண்டு population useful இருக்குது. Okay, super ஸ்வேதா. Okay, ஒரு blast போடுங்க பாப்போம். செஷனுக்கு ஒரு blast போடுங்க. Blast போடுங்க. Come on. blast. செஷன் லைக் பண்ணியாச்சா? செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்களா? செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படி பார்த்தா சீக்கிரம் செஷன் லைக் பண்ணி வச்சுங்கடா. Those who did not like this session லைக் பண்ணி வச்சோங்க. அப்படியாடா? ரொம்ப நன்றிங்கடா மோனிஷா. உங்களோட திறமையை பார்த்து நான் வியக்கிறேன். ஓகே, செஷன் லைக் பண்ணாம தான் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்ல இன்னும் சேராமல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் டெலகிராம் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஷ் கோர்ஸ்க்கான லிங்க்கும் இங்க இருக்கு. ஜாயின் நவ் அப்படின்றது பக்கத்துல இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்றீங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். 0 தான் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் தான் 0 அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே வந்து பை நவ் இருக்கு. அந்த பை நவ் சூஸ் பண்ணீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க பார்க்க முடியும். ஓகே, இங்க வந்து நமக்கு ரீநீட் அப்படின்னு 2026 பார்க்க முடியும். ஸோ இதை அப்போ நீங்க சேர்ந்து வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நான் போயிட்டு இருக்கிற கான்செப்ட் வந்து நம்மளால ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி வந்து டெஸ்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் நமக்கு டெலகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். டெலகிராம் லிங்க் வேணும் அப்படின்னா நோட்ஸ் எல்லாம் பேஸ் வேணும் டெலகிராம் லிங்க்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கண்ணா? பிளாஸ்ட் போட்டாச்சா? யா, பிளாஸ்ட் போட்டாச்சா? ஃபைன்ரா. செஷன் லைக் பண்ணியாச்சா? ஓகே, அப்போ நாளை மறுபடியும் அடுத்த சாப்டரோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் என்னோட கிளாஸ் வந்து நாளைக்கு தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு கிளாஸ் வந்து 11 o'clock நம்ம மேமோட கிளாஸ் இருக்கடா. நம்ம பிரமிளா வந்து கிளாஸ் எடுப்போம். ஓகே, 11 o'clock. ஓகே, பிளாஸ்ட் போட்டாச்சா? ஸோ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஈகாலஜி கான்செப்ட் வந்துட்டு மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இருந்தாலும் சரி, ஈகோ சிஸ்டம் இருந்தாலும் சரி, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இந்த வாட்டி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் 5 கேள்வி கேட்டு கேன்சல் ஆன நீட்ல. ஓகேவா? ஸோ மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். மூணுமே இம்பார்ட்டன்ட் லெசன் நல்லா படிச்சிருக்கோம். ஓகே, நல்லா படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கடைசி வரைக்கும் காலங்காத்தால இந்த கிளாஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல சார், நான் கடைசி வரைக்கும் ஆன்சர் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்த எல்லா ஃபியூச்சர் டோடர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம நாளை சந்திப்போம். ஓகே கண்ணா? பை. நாளை சந்திப்போம். பை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். நம்ம நாளை சந்திப்போம். மறுபடியும் நாளை சந்திப்போம். டாடா. பை.